Hello friends, welcome to TAF IAS Academy. 2025 TNPSC கான கால்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் பண்ண போறாங்க. அதாவது கமிங் மே 21st வந்து பாத்தீங்கன்னா கால்ஃபர் பண்ண போறாங்க. அதாவது TNPSC ல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கணக்கான வேகன்சி வந்து இந்த 2025 ல போட்டுருக்காங்க. அதுல வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கான கால்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா கமிங் மே 21st வந்து வருது. இத பேஸ் பண்ணி நம்ம அகாடமில வந்து பாத்தீங்கன்னா TAF IAS அகாடமில புதுசா ஒன்னு TNPSC AE and JDO இதுக்கு வந்து மெகரோலி டெஸ்ட் பேட்ச் அப்படினு சொல்லிட்டு நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிட் வைஸ் கிராண்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டெஸ்ட் இருக்கு. இது போக ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஃபுல் மாடல் டெஸ்ட். இது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அகாடமில என்னென்ன டெஸ்ட் பேட்ச்லாம் வந்து கண்டக்ட் பண்ணோமோ அதுல ஃபுல் டெஸ்ட் மட்டும் நம்ம தனியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அகாடமில வந்து குதுப்பினார்னு டெஸ்ட் பேட்ச்னு ஏற்கனவே ஒன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொண்டு போனோம். அதே மாதிரி அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெகரோலி அப்படின்னு இன்னொரு டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து அப்கமிங் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஏற்கனவே குதுப்பினார் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். குட்புதீன் ஐபக் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குதுப்பினார் ஸ்ட்ரக்சரை வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருந்தாரு. ரொம்ப அற்புதமான ஸ்ட்ரக்சர். அது வந்து கட்ட ஆரம்பிச்சது வந்து குட்புதீன் ஐபக், கட்டி முடிச்சவர் வந்து இல்துமிஷ். இந்த குதுப்பினாருக்கு நியர்பைலே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் தான் மெகரோலி இரும்பு தூண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மெகரோலி அயான் பில்லர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரக்சரை கட்ட ஆரம்பிச்சு ஒரு 1600 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா துருப்பிடிக்கவே இல்லை. சரிங்களா? அது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அயான்ல தான் கட்டியிருக்காங்க. என்ன அயான்ல கட்டியிருக்காங்கன்னா ராட் அயான்ல கட்டினதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் துருப்பிடிக்கவோ இருக்குது. சரிங்களா? அதனால தான் அந்த மெகரோலி இரும்பு தூண் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு வந்து மெகரோலி பேட்ச் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை வந்து கட்டியிருக்காரு. சரிங்களா? இந்த மெகரோலி டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் TNPSC AE அந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் 200 क्वेश्चन. இது வந்து ஓபன் டு ஆல். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எழுதி இருப்பீங்க. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் டெஸ்ட் எழுதணும் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. சாம்பிள் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஓபன் டு ஆல் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியாச்சு. TAF IAS அகாடமி 60 பிரான்ச்சஸ்லயும் ஆஃப்லைன்ல வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து எழுதியிருந்தீங்க. அதை தொடர்ந்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் சாம்பிள் டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷனும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் என்ன பண்றோம் யூடியூப்ல ஓபன் டு ஆலா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம். சரிங்களா? சோ இந்த சாம்பிள் டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப கவனிச்சுக்கங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி தான் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். சரிங்களா? நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் அட்மிஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா TNPSC AE மெகரோலி டெஸ்ட் பேட்ச் அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்க போறோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ்ங்க. கிட்டத்தட்ட மொத்தம் 10 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. இதுல பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தியரி தான். சரிங்களா? ப்ராப்ளம்ஸ் வந்து இதுல இருந்து அதிகமா கேட்க மாட்டாங்க. 1-2 ப்ராப்ளம்ஸ் நம்ம கேட்டிருப்போம். அது எல்லாமே ப்ரீவியஸ் இயரா எக்ஸாம்ல நடந்த क्वेश्चंस தான். TNPSC AE எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேட்டர்ன்ல இருக்கோ என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கோ அதே ஸ்டாண்டர்ட்ல தான் நம்ம क्वेश्चंस வந்து கேட்டிருக்கோம். சரிங்களா? ஒரிஜினல் எக்ஸாம் TNPSC AE எப்படி ஃபாலோ பண்றாங்களோ அதே மாதிரி தான் நம்ம எல்லா டெஸ்ட்டும் ஃபாலோ பண்றோம். JDO ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அதே மாதிரி AEயும் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட். JDO டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் மாதிரி AE வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். சரிங்களா? இப்ப பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ்ல மொத்தம் 3 சப்ஜெக்ட் வந்து பிரிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட் டெக்னாலஜி. ரெண்டாவது கான்கிரீட் டெக்னாலஜி. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ். மூணாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ். இது எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே யூனிட்டா இருக்குது. சரிங்களா? இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல அதிகமான क्वेश्चंस வந்து எதுல கேட்பாங்க அப்படினா கான்கிரீட் டெக்னாலஜில தான் அதிக क्वेश्चन கேட்பாங்க. சரிங்களா? இதே சப்ஜெக்ட் தான் நீங்க JDOக்கும் படிப்பீங்க. JDO பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ல இருந்து அதிகமான क्वेश्चंस வரும். மீதி 2 டாபிக்ல இருந்து கம்மியா தான் வரும். ஆனா AE பொறுத்த வரைக்கும் கான்கிரீட் டெக்னாலஜில இருந்து அதிகமா வரும். மீதி 2 டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி क्वेश्चंस கொஞ்சம் கம்மி பண்ணிப்பாங்க. சரிங்களா? மத்தபடி 3 சப்ஜெக்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ஒரே யூனிட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ்
ப்ராக்டிஸ்ல இருக்கு. ஏஇ சிலபஸை பொறுத்த வரைக்கும் பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ்னு இருக்கும். ஜேடிஓல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ்னு இருக்கும். சரிங்களா, பேர்ல எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல, சிலபஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதாவது ஒரு சில டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜேடிஓல எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதாவது சிலபஸ் வந்து புது சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏஇ சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் கோட் 398 அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஹெச்ஆர் அண்ட் சிஇ அப்படின்னு ஒரு பேப்பர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த டாபிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா, அதே மாதிரி ஜேடிஓலையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 சப்ஜெக்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா 509 510 இது 2 வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டெஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா, அது மட்டும் இல்லாம புது டாபிக் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நோட்ஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அனுப்புறோம். சரிங்களா, அதாவது நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணுவீங்க. சரிங்களா, புதுசா படிக்கிறவங்க வந்து கிளாஸ் ஜாயின் பண்றது பெட்டர். ஆல்ரெடி படிச்சவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிருப்பீங்க. நீங்க பழைய மெட்டீரியல் பழைய சிலபஸ் பேஸ் பண்ணி எல்லாமே மெட்டீரியல் கையில வச்சிருப்பீங்க. புது சிலபஸ்க்கு மட்டும் உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருக்காது. அந்த மெட்டீரியல் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல பிடிஎஃப் வந்து கொடுத்துடுறோம். சரிங்களா, இப்ப உதாரணத்துக்கு ஜேடிஓல ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேவ்மெண்ட் பிளாக்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா, ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ல ரெட்ரோஃபிட்டிங் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா, இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ நம்ம சப்ஜெக்ட் குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்றாங்க பாருங்க, the weight of standard brick should be அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, நார்மலா எல்லாருக்குமே வந்து பிரிக்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கும். பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் சைஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், பிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இந்த பிரிக்கோட சைஸ் என்ன, ஆக்சுவலா இந்த பிரிக்கை 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ், அப்படி இல்லைன்னா ஆக்சுவல் சைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் சைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்படின்னா ஆக்சுவல் சைஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் சைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த மாதிரி பிரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். நான் ஷார்ட்டாக எழுதுறேன், நீங்கள் உங்கள் நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதிக்கங்க. ஸ்டாண்டர்ட் சைஸ்னாலும் ஆக்சுவல் சைஸ்னாலும் ஒன்று தான். சரிங்களா, இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 19 × 9 × 9 சென்டிமீட்டர் அப்படின்றதான் ஸ்டாண்டர்ட் சைஸ். சரிங்களா, இதுவே நாமினல் சைஸ்னா நம்ம என்ன பண்ணணும்னா 1 சென்டிமீட்டர் வந்து சிமெண்ட் மார்ட்டரை அப்ளை பண்ணியிருக்கணும். சரிங்களா, சிமெண்ட் மார்ட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் சைஸ், அப்படி இல்லைன்னா ஆக்சுவல் சைஸ். சிமெண்ட் மார்ட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நாமினல் சைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 20 × 10 × 10 சென்டிமீட்டர். சரிங்களா, இதெல்லாம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆனால் ஸ்டாண்டர்ட் சைஸ், ஆக்சுவல் சைஸ், நாமினல் சைஸ் இது மூணுத்துல எதுக்கு வந்து இந்த வேல்யூ வரும், எதுக்கு வந்து இந்த வேல்யூ வரும், 19 எதுக்கு வரும், எதுக்கு 20 வரும்ன்றது கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, இதுக்கு நான் வந்து ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கேன். அது என்னன்னா SA அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. SA. சரிங்களா, SA அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அப்படின்றது ஷார்ட்கட்டா சொல்றேன். சரிங்களா, ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ல ஒரு 19 மார்க் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்கட். சரிங்களா, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல 19 மார்க். எஸ்னா ஸ்டாண்டர்ட் பிரேக், ஏனா ஆக்சுவல் பிரேக். சரிங்களா, மிச்சம் இருக்கிறது நாமினல் பிரேக், அது வந்து 20 × 10 × 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா, இதுதான் வந்து பிரிக்கோட சைஸுங்க. இதுதான் வந்து மேஜரா நீங்க தெரிஞ்சுக்கணும். பிரிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜேடிஓலையும் இம்பார்ட்டன்ட், ஏஇலையும் இம்பார்ட்டன்ட். அதனால தெளிவா படிச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிரிக்கோட வெயிட் வந்து ஜெனரலா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா 3000 கிராம் வந்து இருக்கும். சரிங்களா, அப்ப 3000 கிராம்னா 3 kg. ஒரு பிரிக்கு, ஒரு செங்கல் வந்து நார்மலா எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 3 கிலோ இருக்குங்க. இது ஸ்டாண்டர்டான கொஸ்டின், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்க, the bricks are burnt at a temperature of அப்படின்றாங்க. சரிங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட்டுக்கும் சரி பிரிக்குக்கும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து பர்னிங் டெம்பரேச்சர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இப்போ நீங்க வந்து ஒரு பிரிக் மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்படின்னா அந்த பிரிக்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்லாம் பாத்தீங்கன்னா சிலிக்கா, லைம், அலுமினா, இந்த மாதிரி அயன் ஆக்சைடு, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருக்கு. சரிங்களா, இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், மிக்ஸ் பண்ணி அதை வந்து ரோட்டரி கிளீன்ல போட்டு ஹீட் பண்றோம். சரிங்களா, அந்த கிளீன்ல போட்டு ஹீட் பண்றாங்களா அதோட பர்னிங் டெம்பரேச்சர் தான் என்னன்றது கேட்பாங்க. சிமெண்ட்னு கேட்டாங்கன்னா 1300ல இருந்து, சிமெண்ட்னு கேட்டாங்கன்னா பர்னிங் டெம்பரேச்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 1300ல இருந்து 1500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வரும். சரிங்களா, அதே மாதிரி பிரிக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா 900ல இருந்து 1200 டிகிரி செல்சியஸ் வரும். சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 கொஸ்டினுமே எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3. If L is the length and breadth width of the brick and thickness of the mortar, the relationship between அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா திக்னஸ், இது
மார்ட்டரோட திக்னஸ் அதை பேஸ் பண்ணி, அதாவது ஒரு பிரிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். இந்த பிரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து லென்த்துன்னு சொல்லுவோமா, இதை வந்து பிரெத்துன்னு சொல்லுவோமா. அதே மாதிரி டீன்றது இந்த இதில் இந்த மார்ட்டருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 1 சென்டிமீட்டர் ஆட் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டரோட திக்னஸ். இது மூணுமே கொடுத்துருந்து நம்மளுக்கு வந்து லென்த் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 2 times ஆஃப் பிரெத் பிளஸ் திக்னஸ் அப்படின்றதான் லென்த் ஆஃப் த பிரிக் அப்படின்றது ஃபார்முலா. சரிங்களா, லென்த் ஆஃப் த பிரிக்கு ஃபார்முலா என்னன்னா 2 times ஆஃப் பிரெத் பிளஸ் திக்னஸ் அப்படின்றதான் இதுக்கான ஃபார்முலா. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் வரும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபார் ஹிடன் மேசன்ட்ரி ஒர்க் த பிரிக்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் அப்படின்றாங்க. சரிங்களா, ஹிடன் மேசன்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் பிரிக்கை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ். சரிங்களா, பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் கிளாஸ் பிரிக் வந்து எங்க யூஸ் பண்ணலாம்னா ஹிடன் மேசன்ட்ரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்குக்கும் செகண்ட் கிளாஸ் பிரிக்குக்கும் வித்தியாசம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்டாண்டர்டா இருக்குங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேர்லேயே இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு ஒரு பேர் வச்சா எல்லாமே 100% சூப்பரா இருக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்பனா அதோட சைஸ் வந்து 19 × 9 × 9 சென்டிமீட்டர். இது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். சில பிரிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செங்கல் சூளையில வாங்குனீங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டரோ இல்ல 1/2 சென்டிமீட்டரோ கம்மியா இருக்கும். சரிங்களா, ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் அப்படி இருக்காது, 100% கரெக்டா இருக்கும். ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா டேபிள் மவுல்ட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, பிரிக்கை வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாம எட்ஜ் எல்லாமே கரெக்டா ஷார்ப்பா இருக்கும். செகண்ட் கிளாஸ் பிரிக்ல அந்த மாதிரி இருக்காது. சரிங்களா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் வந்து பாத்தீங்கன்னா இங்க டாப்ல இருந்து 1.5 மீட்டர், இந்த 1.5 மீட்டர்ல இருந்து செங்கலை கீழே போட்டீங்க அப்படின்னா அந்த செங்கல் உடையவே கிடையாது. இதுவே செகண்ட் கிளாஸ் பிரிக்னா லைட்டா டேமேஜ் ஆகும். சரிங்களா, அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கை தட்டி பாத்தீங்கன்னா மெட்டல் ரிங் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட்கும். செகண்ட் கிளாஸ் பிரிக்ல அந்த மாதிரி இருக்காது. சரிங்களா, இந்த மாதிரி நிறைய இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா டேபிள் மவுல்ட் யூஸ் பண்ணுவாங்க, அதுல கிரவுண்ட் மவுல்ட் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. இப்போ வந்து ஹிடன் மேசன்ட்ரி ஒர்க்குக்கு செகண்ட் கிளாஸ் பிரிக், மற்றபடி நார்மலா இந்த பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி பில்டிங்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் தான் பயன்படுத்துவாங்க. சரிங்களா, அதே மாதிரி தேர்ட் கிளாஸ் பிரிக்னு ஒன்னு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இன்னொன்னு இருக்கு ஓவர் பர்டன் பிரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா செங்கல் ஜல்லின்னு சொல்லுவாங்கல, சின்ன சின்னதா ஹோல்ஸ் போட்டு நம்ம பயன்படுத்துவோமே அதுக்கு பயன்படுத்துவாங்க. சரிங்களா, இதை தாண்டி வேற என்ன கேட்கலாம்னா கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கு கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் 10.5 Nm/mm², செகண்ட் கிளாஸ் பிரிக்கு 7, தேர்ட் கிளாஸ் பிரிக்கு 5.5. இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் நிறைய எதிர்பார்க்கலாம். சரிங்களா, அதே மாதிரி வாட்டர் அப்சார்ப்ஷன் கேட்பாங்க. சரிங்களா, 12 to 15% ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கு, செகண்ட் கிளாஸ் பிரிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதை விட கம்மியா இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி வாட்டர் அப்சார்ப்ஷனும் வந்து எக்ஸாம்ல கேட்கறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 5. In the process of brick manufacture the pug mill, அதாவது pug mill அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. pug mill is used which of the following operation அப்படின்றாங்க. pug mill அப்படின்றது எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒரு பிரிக்ஸை வந்து டெம்பர் பண்ணுறதுக்கு. டெம்பரிங் அப்படின்றது என்னன்னா மிதித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரிக் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், கிரவுண்ட் இருக்கு, கிரவுண்டோட எர்த் சர்ஃபேஸ் இருக்குல்ல, ஒரு 90 சென்டிமீட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வாஷ் அவுட் பண்ணிடணும். 90 சென்டிமீட்டர் ஏன் வந்து வாஷ் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா மேலே வந்து டாப் வந்து ஆர்கானிக் கண்டென்ட் இருக்கும். சரிங்களா, அதனால அதை ரிமூவ் பண்றதுக்காக வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, அந்த 90 சென்டிமீட்டருக்கு நீங்க டிக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அந்த சாயிலை வந்து நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் அதில் நம்ம என்ன பண்றோம், வாட்டரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும், கிளேவை மிக்ஸ் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணணும்னா டெம்பரிங்னா அந்த களிமண் மேல ஏறி மிதிக்கிறது. சரிங்களா, நம்ம இதுலலாம் பார்த்துருப்போம், சைட்லலாம் பார்த்துருப்போம். அதாவது நல்ல களிமண்ணை வந்து பிளாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி நல்லா கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹியூமன்ஸ் நம்ம மனிதர்களை வச்சு மேலே ஏறி மிதிப்பாங்க. அதை தான் டெம்பரிங் அப்படின்னுவாங்க, தமிழ்ல மிதித்தல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை மவுல்டுல கொண்டு போய் போடுவாங்க. மவுல்டு அந்த அச்சில கொண்டு போய் போடுவாங்க. போட்டதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, பர்ன் பண்ணுவாங்க. பர்ன் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இந்த டெம்பரிங் அப்படின்றதுக்கு வந்து பக் மில் அப்படின்றத பயன்படுத்துவாங்க. பக் மில் யூஸ் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம், பிரிக்ஸை வந்து டெம்பரிங் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, பர்னிங்க்கு வந்து கிளின் பயன்படுத்துவாங்க. இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பர்னிங்க்கு கிளின் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. சரிங்களா, பிளண்டிங்கிறது மிக்சிங், பிளண்டிங்னாலும் மிக்சிங்னாலும் ஒன்று தான், பிசைதல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் த ரா பிரிக்ஸ் ஷிங்க் டியூரிங் ட்ரையிங் அண்ட் வார்ப் டியூரிங் பர்னிங் அப்படின்றாங்க. சரிங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷிங்கேஜ் வந்து நடக்குமா, ஒரு பிரிக்ஸ் வந்து நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னு வைங்களேன், அதுல வந்து ஷிங்கேஜ் வந்து நடக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஷிங்கேஜ் டியூரிங் ட்ரையிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எதனால நடக்குது அப்படின்னா
அலுமினா கண்டென்ட் எக்ஸஸ் ஆச்சுன்னா பிரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினா கண்டென்ட் அதிகமாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷிங்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். சரிங்களா, பிரிக்ஸ் வந்து அலுமினா கண்டென்ட் அதிகமாகிடுச்சுன்னா ஷிங்கேஜ் வந்து நடக்கும். அதே மாதிரி வார்ப்பிங் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா சிலிக்கா கண்டென்ட் அதிகமாச்சுன்னா. சரிங்களா, அதாவது வார்ப் அண்ட் கிராக் ஆன் ட்ரையிங் அப்படின்றது அலுமினான்னு சொல்லுவாங்க. சிலிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டில் அண்ட் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பிரிட்டில் அண்ட் வீக்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வார்ப் டியூரிங் பர்னிங் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, பிரிட்டில் அண்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம். பிரிட்டில் அண்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வார்ப் அண்ட் கிராக்ஸ் ஆன் வார்ப் அண்ட் டியூரிங் பர்னிங் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிங்கேஜ் டியூரிங் ட்ரையிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினா சொல்லுவாங்க. சரிங்களா, ஏன்னா இதுக்குன்னு ஒரு பர்மிசிபிள் லிமிட் இருக்குதுங்க. சிலிக்கா வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்கும், அலுமினா வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ். சிலிக்கா வந்து பார்த்தீங்கன்னா 50 to 60, அலுமினா வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30 இந்த பர்சன்டேஜுக்குள்ளே இருக்கணும். அதை விட அதிகமாக போச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 7. த டிஃபர்மேஷன் ஆஃப் த ஷேப் ஆஃப் த பிரிக் காஸ்டு பை ரெயின் வாட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. அதாவது ரெயின் வாட்டர்னால வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியது. சரிங்களா, அதாவது ஒரு அதாவது நீங்கள் ரோட்டரி கிளீன்லேருந்து ஒரு பிரிக்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, ரெயின் வாட்டர் வந்து அது மேலே பட்டுச்சுன்னா அதில் ஒரு டிஃபெக்ட் வரும். அதுக்கு பேர் தான் என்னது சஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது சஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து போன வருஷம் கொஸ்டின் 2023 கூட ஏஇல கேட்டிருந்தாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி டிஃபெக்ட் இன் a clay product because of imprisoned air during their molding அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா லேமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது லேமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் the brick basic refractory bricks are அப்படின்றாங்க. சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பிரிக்ஸை வந்து நார்மலாக 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஆசிட் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ், ரிஃப்ராக்டரி பிரிக்கில் 3 டைப் இருக்குது. ஆசிட் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸு, பேசிக் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸு, அதே மாதிரி நியூட்ரல் பிரிக்கு. சரிங்களா, இந்த மாதிரி 3 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். சரிங்களா, ஆசிட் ரிஃப்ராக்டரி பிரிக்கில் என்னென்னலாம் வரும்னா ஃபயர் பிரிக்கு, சிலிக்கா பிரிக்கு, ஃபயர் பிரிக்கு, சிலிக்கா பிரிக். இது வந்து ஆசிட் ரிஃப்ராக்டரி பிரிக்கில் வரும். சரிங்களா, பேசிக் ரிஃப்ராக்டரி பிரிக்கில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தா பாக்சைட்டு, BAUXITE, பாக்சைட், டோலமைட், மெக்னிசைட். சரிங்களா, பாக்சைட்டு, டோலமைட்டு, மெக்னிசைட்டு. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பிரிக் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரோம் பிரிக்கு, குரோம் மேக்னிசைட், CHROME, குரோம் மேக்னிசைட். சரிங்களா, இது வந்து என்ன டைப் ஆஃப் பிரிக்ல வரும் அப்படின்னா நியூட்ரல் பிரிக். எனக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறது வந்து பேசிக் ரிஃப்ராக்டரி பிரிக். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிசைட், மெக்னீசியா பிரிக் அப்படின்றது வரும். சரிங்களா, பேசிக் ரிஃப்ராக்டரி பிரிக்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாக்சைட்டு, டோலமைட்டு, மெக்னீசைட். மெக்னீசியா அப்படின்றது மெக்னிசைட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அதனால இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா, ஃபயர் பிரிக், சிலிக்கா பிரிக் இது வந்து ஆசிட் ரிஃப்ராக்டரி பிரிக்ல வரும். குரோமைட் பிரிக் அப்படின்றது நியூட்ரல் பிரிக்ல வரும். சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதை நான் சொல்றதெல்லாம் நல்ல தெளிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. என்னைக்குமே நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஒன்று வைக்கிறோம் அப்படின்னா தனியாக டெஸ்ட் பேட்சுக்குன்னு சொல்லிட்டு தனியாக நோட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுவேன், அதை நீங்கள் தனியாக நோட் போட்டு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் நிறைய ஷார்ட்கட்டும் சொல்லுவேன். சரிங்களா, அதாவது சில கொஸ்டின்லாம் குதிர்க்கமான கேள்விலாம் நிறைய இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்கும். இப்போ சொன்னல ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் 19 மார்க், ஸ்டாண்டர்ட் சைஸ், ஆக்சுவல் சைஸ், இந்த மாதிரி குதிர்க்கமான கேள்விலாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்லாம் நான் நிறைய சொல்லுவேன். சரிங்களா, அதனால் அந்த ஷார்ட்கட்டையும் தனியாக நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுக்கினா மறக்காமல் இருக்கும். அதனால தனியாக நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 10. A crushed pottery is used for the manufacture of அப்படின்றாங்க. சரிங்களா, crushed pottery அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதை மேனுஃபேக்சர் பண்ண பயன்படுத்துறாங்க அப்படின்னா டெரகோட்டா பிரிக்ஸ். சரிங்களா, டெரகோட்டா அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இந்த crushed pottery அப்படின்றத பயன்படுத்துறாங்க. சரிங்களா, டெரகோட்டா அப்படின்றதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். கொஸ்டின் நம்பர் 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெரகோட்டா அப்படின்றது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 11 என்ன சொல்றாங்கன்றத பாருங்க. லிஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீடியன்ட் சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டி சொல்றாங்க. லிஸ்ட் 1 பாருங்க, சிலிக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா பிரிக்ஸ்ல
இம்பார்ட்ஸ் த டியூரபிலிட்டி ப்ரிவென்ட் ஷிங்கேஜ். அதாவது ஷிங்கேஜ் ஆகிறது. ஷிங்கேஜ் அப்படின்றது என்னது? வால்யூமெட்ரிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிரிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் சேஞ்சஸ் நடக்கும். அந்த வால்யூமெட்ரிக் சேஞ்சஸை தடுக்கிறதுக்கு தான் என்ன பண்றோம்? இந்த மாதிரி சிலிக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்? பயன்படுத்துறோம். சரிங்களா? அதே சமயத்தில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அலுமினா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல பிளாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கும். சரிங்களா? நல்ல ஒரு பிளாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கும். அதே மாதிரி லைம்னு ஒன்று இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா லைம் அப்படின்றது சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேஜர் லைம் தான். பிரிக்கை பொறுத்த வரைக்கும் மேஜர் வந்து சிலிக்கா சொல்லலாம், அலுமினா சொல்லலாம். சரிங்களா? லைம் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஃபியூசிங் பாயிண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படும். அதே மாதிரி ஃபெரிக் ஆக்சைடு அப்படின்றது. சரிங்களா? ஃபெரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சாஃப்ட்னஸை கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃப்ராக் இஸ் ஏ ப்ரொவைடட் இன். நம்ம பிரிக்லாம் பார்த்துருப்போம். இப்படி இருக்கக்கூடிய பிரிக்கில் இந்த மாதிரி டாப்பில் வந்து கம்பெனியோட முத்திரையை போட்டு, அதாவது செங்கலோட முத்திரையை போட்டு, இப்போ வந்து உதாரணத்துக்கு ராம்னு வைங்களேன். இந்த டாப்பில் வந்து ராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ராம் அப்படின்றது ஒரு கம்பெனி செங்கல், நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி வந்து கம்பெனியோட முத்திரையை செங்கலோட டாப்பில் வந்து போட்டிருப்பாங்க. அது எதனால் போட்டிருக்காங்கன்றது யாராச்சும் ஆஸ் ஏ சிவில் இன்ஜினியராக யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, கம்பெனியோட முத்திரையை பதிக்கணுன்றதுக்காகலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலை. சரிங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா பாண்டிங் வந்து நல்ல ப்ராப்பராக இருக்கிறதுக்காக. சரிங்களா? அதாவது இந்த மாதிரி ஒரு பிரிக் இருக்குன்னு வைங்களேன். இந்த பிரிக்குக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மார்ட்டர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து இன்னொரு பிரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. இந்த பிரிக்கோட பாட்டம் போர்ஷன் வந்து இந்த பிரிக்கோட டாப் போர்ஷனில் என்ன ஆகுது? சிமெண்ட் மார்ட்டரோட நல்ல வந்து பாண்டிங் வந்து நடக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃப்ராக் அப்படின்றது ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் வந்து ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஃப்ராக் வந்து ஜென்ரலாக இதை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. 9 சென்டிமீட்டர் ஹை அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ராக் இஸ் ஏ 9 சென்டிமீட்டர் ஹை பிரிக்ஸ். அதாவது இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? கரெக்ட். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. எக்ஸ்க்ளூடட் பிரிக்ஸ் ஒன்லி அப்படின்றாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடட் பிரிக் அப்படின்றாங்க. இது வந்து இன்க்ளூடட் பிரிக் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். பாருங்க கொஸ்டின் நம்பர் 13 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, எடுத்த உடனே ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு ஆப்ஷனுக்கு போகக்கூடாது. சரிங்களா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டா இன்கரெக்டா இல்லை நாட் கரெக்டா, அதே மாதிரி நாட் இன்கரெக்டா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? குதர்க்கமாக கேட்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல அண்டர்லைன் பண்ணணும். அண்டர்லைன் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்கை பண்ண மாட்டோம். சரிங்களா? இதில் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திடீர்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக கொடுத்துருப்பாங்க. தப்பான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணுறோம்? அதை சூஸ் பண்ணிடுறோம். அதாவது ஒரு சில கொஸ்டின் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு விச் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நாட் கரெக்ட் அப்படின்றது மீனிங் என்ன? எது வந்து கரெக்ட் கிடையாது, எது வந்து சரியான விளக்கம் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்பனா அது இன்கரெக்ட் அப்படின்றது தான் மீனிங். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு என்ன பண்ணுவீங்க? கரெக்ட் தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணணும்னா கொஸ்டினை வந்து என்ன பண்ணணும்? என்றைக்குமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கரெக்டா இன்கரெக்டா எது கேட்குறாங்களோ அதை வந்து அண்டர்லைன் பண்ணிடணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க. அபவுட் 25% ஆஃப் த அலுமினா இன் ஏ பிரிக் எர்த் இம்பார்ட்ஸ் பிளாஸ்டிசிட்டி. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அலுமினா கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து அபவுட் இருக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? அதாவது சிலிக்கா வந்து 50 to 60, அலுமினா 20 to 30 அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இவங்க 25% இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இம்பார்ட் த பிளாஸ்டிசிட்டி. அது என்ன பண்ணும் அப்படின்னா பிளாஸ்டிசிட்டி. அலுமினானாலே பிளாஸ்டிசிட்டி, இது நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். பிளாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டியை கொடுக்கும். பிளாஸ்டிசிட்டி நெசசரி ஃபார் மவுல்டிங் த பிரிக் இன்டு த ரெக்வயர்டு ஷேப் அப்படின்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அயான் பைரைட் பிரசன்ட் இன் த பிரிக் எர்த் பிரிசர்வ் த ஃபார்ம் ஆஃப் த பிரிக் அட் ஹை டெம்பரேச்சர் அப்படின்றாங்க. சரிங்களா? இது அயான் பைரைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சருக்கு வந்து நல்ல ஒரு ப்ரிசர்வேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அயான் பைரைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ம்ஃபுல் இன்கிரீடியன்ட். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறான பதில். சரிங்களா? இது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் இன்கிரீடியன்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. த பிரசன்ஸ் ஆஃப் விட்ஸ் இன் எ பிரிக் எர்த் மேக் த
brick is unsound சரிங்களா அதான் soundness அப்படினா volumetric changes அப்படின்றது சொல்லுவாங்க அது வந்து unsoundness-ஆ வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணோம் அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 1 and 3 மட்டும் தான் கரெக்ட்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க match the following ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் வந்து constitution brick-ஓட constitution சொல்லிருக்காங்க அதுக்கு corresponding influence வந்து இன்னொரு பக்கம் சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க அலுமினா வந்து என்ன பண்ணோம் பிளாஸ்டிசிட்டியை கொடுக்கும் இப்பதான் நான் சொன்னேன் அலுமினா வந்து பாத்தீங்கன்னா bricks-ஓட பிளாஸ்டிசிட்டியை கொடுக்கும் சரிங்களா சிலிக்கா வந்து என்ன பண்ணும் அப்படினா the preserve the form of the brick at a high temperature and prevent shrinkage அப்படின்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க மெக்னீசியா என்ன பண்ணும் அப்படினா கலரை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் சரிங்களா limestone என்ன பண்ணும் அப்படினா limestone வந்து react with silica during the burning and causes the particles to unite together the development the strength அப்படின்றது கரெக்ட்டான ஆன்சர் அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க क्वेश्चन நம்பர் 15 என்னென்ன இன்கிரிடியன்ட்லாம் இருக்குது அதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது கேட்குறாங்க ஃபஸ்ட்டு சிலிக்கா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க பிரிக்ஸில் வந்து அதிகமாக கேட்குற கொஷின் இதுதான் நிறைய டைம் நானும் பார்த்துருக்கேன் இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க சரிங்களா சிலிக்கா வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னா பிரிக்கில் 50 to 60%. அதே மாதிரி லைம் வந்து எவ்வளோ இருக்கணும் 10%. அலுமினா வந்து 20 to 30%. அல்கலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா less than 10 சரிங்களா அல்கலைஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது மற்ற மூணுலாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அல்கலைஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் கண்டென்ட்டு டெபாசிட் ஆகாமல் பார்த்துக்கும் சரிங்களா எஃப்ளோரன்சஸ் அப்படின்வாங்க EFFLORESCENCE எஃப்ளோரன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா எஃப்ளோரன்சஸ் அப்படின்றது என்னது சால்ட் கண்டென்ட் டெபாசிட் ஆகிறது தான் எஃப்ளோரன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் கண்டென்ட் டெபாசிட் ஆகாமல் இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க அல்கலைஸ் அந்த சால்ட் கண்டென்ட் உப்பு படியாமல் இருக்கணும் சரிங்களா அதாவது நம்ம நிறைய பில்டிங்லலாம் பார்த்துருப்போம் அந்த பிரிக்குக்கு வெளியில் வந்து வெள்ளையாக என்ன இருக்கும் படிஞ்சிருக்கும் அது காரணம் என்னன்னா பிரிக்கில் வந்து சால்ட் கண்டென்ட் வந்து இருக்கு அல்கலைஸ் கண்டென்ட் 10% விட அதிகமாச்சு அப்படின்னா சால்ட் கண்டென்ட் டெபாசிட் ஆகும் சரிங்களா அதான் அல்கலைஸ் அப்படின்னுவாங்க சரிங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க क्वेश्चन நம்பர் 16 கன்சிடர் த ஃபாலோயிங் ஆபரேஷன் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிரிக் ஒரு பிரிக்ஸை வந்து நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்படின்னா அதோட ஆர்டர் சீக்வன்ஸ் வந்து கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்சாயிலிங் அப்படின்றாங்க சரிங்களா அதாவது நம்ம எர்த் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சைட்டை வந்து செலக்ட் பண்றது அதான் அன்சாயிலிங் அப்படின்வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணா டிக்கிங் தோண்டணும் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட சென்டிமீட்டர் ஒரு 15 to 20 சென்டிமீட்டர் என்ன பண்ணணும்னா டாப் லேயரை தோண்டி எடுக்கணும் ஏன்னா அதுல வந்து ஆர்கானிக் கண்டென்ட் எதுவுமே பிரசன்ட் ஆகிருக்க கூடாது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றோம் வெதரிங் அப்படின்றது காய வைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா பிளெண்டிங்னா பிசைதல் அப்படின்னுவாங்க வாட்டர் ஆட் பண்ணி என்ன பண்ணணும் நல்லா பிசையணும் அதான் பிளெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பிளெண்டிங்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரிங் அப்படின்றது என்னது மிதித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மிதிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்தது ஒன்று இருக்கு அது என்னன்னா மவுல்டிங் டெம்பரிங் அடுத்தது அடுத்து என்ன வரும்னா மவுல்டிங் சரிங்களா மவுல்டிங் அப்படின்றது அந்த பிரிக்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அதை கரெக்டாக மேக் பண்ணணும் சரிங்களா அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ட்ரையிங் அப்புறம் பிரிக்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஃபைனலாக சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஆர்டர் சீக்வன்ஸில் தான் போகணும் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க क्वेश्चन நம்பர் 17 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதாங்க எது வந்து கரெக்ட்ன்றாங்க நான் என்னைக்குமே ஸ்டேட்மெண்ட் क्वेश्चनல இதை முதல்ல படிச்சிருவேன் கரெக்டா இன்கரெக்டான்றதை படிச்சிருவேன் ஃபர்ஸ்ட் பாருங்க பிரிக் லாசஸ் தேர் ஸ்ட்ரென்த் பை 25% when the soaked in water அப்படின்றாங்க சரிங்களா அதான் என்ன பண்றாங்க அப்படின்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் அந்த டெஸ்ட் வந்து பண்றாங்க சரிங்களா இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் 25% அதாவது நார்மல் பிரிக்ல இருந்து ஒரு 25% அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மினிமம் கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏ பிரிக் வந்து 3.5 ஆக்சுவலாக வந்து பிரிக்ஸோட மினிமம் கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்காக இருந்தால் 10.5 நியூட்டன் per mm² அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர் வரும் சரிங்களா அதனால ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ராங்காக கொடுத்துருக்காங்க மூணாவது பாருங்க த சைஸ் ஆஃப் மாடுலர் பிரிக் ஒரு மாடுலர் பிரிக்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டரோட திக்னஸ் அப்ளை பண்ணி அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் சைஸ்ன்னு சொல்லுவாங்க இதோட சைஸ் வந்து 20 × 10 × 10 சென்டிமீட்டர் அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் வரும் நெக்ஸ்ட் பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் क्वेश्चन நம்பர் 18 என்ன சொல்ல வராங்க அப்படின்றது பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன்சாட்டிஸ்ஃபைட் அப்படின்றாங்க பிரிக்ஸ்ல வந்து இது ஸ்டோன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அன்சாட்டிஸ்ஃபைட் ராக் அப்படின்றது என்ன டைப் ஆஃப் ராக் அப்படின்றாங்க இது வந்து கொஞ்சம் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க அன்சாட்டிஸ்ஃபைட் அப்படின்றது பசால்ட்டும் கிரானைட்டும் சொல்லலாம் சரிங்களா பசால்ட் கிரானைட் இது எல்லாமே ஸ்டோன்ஸ்ல வரும் ஸ்டோன்ஸ்ல வந்து இந்த மாதிரி நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கு சரிங்களா பசால்ட்
கிரேனைட். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டாட்டிஸ்ஃபைடில் வரும். மிச்சம் இருக்கக்கூடிய ராக்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. சாண்ட்ஸ்டோனும் சரி அதே மாதிரி லைம் ஸ்டோனும் சரி இது ரெண்டுமே செடிமெண்டரி ராக்ல வரும். செடிமெண்டரி ராக். ஷேல் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டமார்பிக் ராக்ல வரும். சரிங்களா, ஷேல் வந்து மெட்டமார்பிக் ராக்ல வரும். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 19. மார்பிள் இஸ் குவாரிட் பை அப்படின்றாங்க. சரிங்களா, மார்பிள் அப்படின்றது எதுலேருந்து கிடைக்குது அப்படின்றாங்க. மார்பிள் இஸ் ஏ குவாரிட் பை வெட்ஜிங் அப்படின்றது கரெக்ட். சரிங்களா, இதுக்கு ஆன்சர் வந்து வெட்ஜிங் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் வரும். சரிங்களா, மார்பிள்ன்றது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் மெட்டமார்பிக் ராக்கு. நெக்ஸ்ட் பாருங்க ட்ராப். அதே மாதிரி ட்ராப் அப்படின்றது சிலிஷியஸ் ராக்கு. சிலிக்கா கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா அதை சிலிஷியஸ் அப்படின்னுவாங்க. அதே மாதிரி அர்ஜிலியஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து சிலிஷியஸ்னா சிலிக்கா கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா சிலிஷியஸ். அலுமினா கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா அலுமினா கண்டென்ட் அதிகமாக இருந்தால் அர்ஜிலியஸ். சரிங்களா, கால்கேரியஸ் அப்படின்றது கால்சியம்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து லைமு சாக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்கேரியஸில் வரும். சரிங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 21. மார்பிள்ன்றது ஒரு மெட்டமார்பிக் ராக் அப்படின்னு சொல்லலாம். அந்த மெட்டமார்பிக் ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ராக் அப்படின்னு பார்த்தா ஸ்டாட்டிஸ்ஃபைடு. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் கரெக்ட்லி மேட்ச். கொடுத்துருக்கிறதுல எந்த பேர் கரெக்ட்னு கேட்குறாங்க. சாண்ட்ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. சாண்ட்ஸ்டோன் அப்படின்றது வந்து இக்னிஷியஸ் ராக் அப்படின்றாங்க. சரிங்களா, சாண்ட்ஸ்டோன் அப்படின்றது என்ன டைப் ஆஃப் ராக்கு? செடிமெண்டரி ராக். இவங்க வந்து இக்னிஷியஸ்னு சொல்லியிருக்காங்க. செடிமெண்டரி அப்படின்றது கரெக்ட். நெக்ஸ்ட் லைம்ஸ்டோன் வந்து செடிமெண்டரி ராக் அப்படின்றாங்க. இது கரெக்ட். சரிங்களா, சாண்ட்ஸ்டோனும் சரி லைம்ஸ்டோனும் சரி ரெண்டுமே செடிமெண்டரியில தான் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க பசால்ட் வந்து மெட்டமார்பிக் ராக் அப்படின்றாங்க. பசால்ட் வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷியஸ் ராக். சரிங்களா, பசால்ட் இஸ் இக்னிஷியஸ் ராக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேனைட் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜிலியஸ் ராக் அப்படின்றாங்க. தப்பு. கிரேனைட் வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷியஸ் ராக். சரிங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? தெளிவாக படிச்சுக்கணும். எக்ஸாம்பிள்லாம் ஸ்டோன்ஸில் நிறைய டேட்டா மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 23 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் வித் ரிகார்டு டு பசால்ட் அப்படின்றாங்க. சரிங்களா, எது வந்து கரெக்டான பேர் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க பசால்ட் அப்படின்றது அல்ட்ரா பேசிக் ராக் அப்படின்றாங்க. கரெக்ட் தான். சரிங்களா, இக்னிஷியஸ் ராக்ல ஒன் ஆஃப் த டைப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் கண்டெயின் 45 to 60%. பசால்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 45லேருந்து 60% சிலிக்கா கண்டென்ட் இருக்குன்றாங்க. அப்படிங்களா? தப்பு. பசால்ட்டை பொறுத்த வரைக்கும் 45லேருந்து 50% சிலிக்கா கண்டென்ட் இருக்குங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்? 45லேருந்து 50%. இவங்க 60%ன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தப்பு. சரிங்களா, அடுத்து பாருங்க இஸ் ஏ எஃப்ரூசிவ் ராக் அப்படின்றாங்க. கரெக்டா? இஸ் எஃப்யூசிவ் ராக் அப்படின்னு தான் சொல்லணும். 1 and 3 தான் இதுக்கு கரெக்டான மேட்ச். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 24. பிஃபோர் டெஸ்டிங் த செட்டிங் டைம் ஆஃப் ஏ சிமெண்ட் ஒன் ஷுட் டெஸ்ட் சிமெண்ட் ஃபார் அப்படின்றாங்க. சரிங்களா, அதாவது சிமெண்ட்டில் வந்து செட்டிங் டைம் வந்து கண்டுபிடிக்கிறோம்ல, அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி. சரிங்களா, செட்டிங் டைம் அப்படின்றது கன்சிஸ்டன்சி அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க இதோட அப்பாரட்டஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க ஐ அலுமினா சிமெண்ட் இஸ் ஏ ப்ராடக்ட் ஆஃப் யூசிங் டுகெதர் த மிக்சர் ஆஃப் அப்படின்றாங்க. சிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அலுமினா சிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா, அதாவது அலுமினா கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஐ அலுமினா சிமெண்ட் அப்படின்னு வாங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் சிமெண்ட். இந்த சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்னி இருக்குல்ல, அதாவது புகை கூண்டு அப்படின்னு வாங்கல, இந்த மாதிரி பிளேசஸ்லாம் பயன்படுத்தலாம். சரிங்களா, இந்த ஐ அலுமினா சிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாக்சைட் அப்படின்ற ஒரு கிளே மினரல் ஆட் பண்றாங்க. அதாவது சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்றது உங்களுக்கே தெரியும். லைம்ஸ்டோனும் சரி கிளேவும் சரி அதுக்கு ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி கடைசியா ஃபைனலா ஜிப்சம் ஆட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா லைம்ஸ்டோன் கிளேன்னு இருக்குல்ல, அந்த கிளேலே ஒரு டைப் ஆஃப் கிளே தான் பாக்சைட். இந்த பாக்சைட் அப்படின்ற ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிளே இந்த பயன்படுத்தி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஐ அலுமினா சிமெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்றாங்க. பாக்சைட்டையும் லைம்ஸ்டோனும். சரிங்களா, ஜிப்சம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக ஜிப்சம் வராது.
லைம்ஸ்டோன் அண்ட் பாக்சைட் அப்படின்றதா மேஜர் சரிங்களா. அதனால இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 26 ஃபார் எ மரைன் ஒர்க் அப்படின்னு சொன்னாலே சீ ஷோர் சரிங்களா, கடல் சார்ந்த பகுதி. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் சிமெண்ட்டை பயன்படுத்தலாம்? மொத்தம் 2 சிமெண்ட் பயன்படுத்தலாம். ஒன்று வந்து சல்பேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட், இன்னொன்று பிளாஸ்ட் ஃபர்னேஸ் ஸ்லாக். சல்பேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட் பயன்படுத்தலாம், அந்த ஆப்ஷன்ல கொடுக்கல. அதே மாதிரி பிளாஸ்ட் ஃபர்னேஸ் ஸ்லாக் இதையும் பயன்படுத்தலாம் சரிங்களா. இதெல்லாம் எக்ஸாம்பிள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லோ ஹீட் சிமெண்ட் டேம் மாதிரி ஸ்ட்ரக்சர், டேமு, அபுட்மெண்ட், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. ரொம்ப மாசான ஸ்ட்ரக்சருக்கு லோ ஹீட் சிமெண்ட். ஏன்னா டேம் மாதிரி பெரிய பெரிய ஸ்ட்ரக்சருக்குலாம் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து நார்மலாகவே அதிகமாக இருக்கும். அந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனை கம்மி பண்ணுறதுக்கு தான் லோ ஹீட் சிமெண்ட்டை பயன்படுத்துகிறாங்க. சிமெண்ட்டில் வந்து C3S, C2S, C3A, C4AF 4 இம்பார்ட்டண்டான காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் C3S வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும், C2S வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அப்போ C3S குறைச்சிட்டு C2S இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? லோ ஹீட் சிமெண்ட் கிடைக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இன்னொரு சிமெண்ட் இருக்கு, அது ரேபிட் ஹார்டனிங். ரேபிட் ஹார்டனிங்கை பொறுத்த வரைக்கும் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேசஸ் சரிங்களா. C3S அதிகப்படுத்திட்டு C2S குறைச்சிட்டோம்னா ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட். ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் வந்து எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா ரோடு, ரிப்பேரிங் ஒர்க்கு, அதே மாதிரி ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர் அங்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா. அதே மாதிரி ஆர்டினரி போர்ட்லண்ட் சிமெண்ட் இது ஜென்ரல் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது தான், OPC அப்படின்னுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 27 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. இன்க்ரீசிங் த ஃபைனஸ், சிமெண்ட்ல வந்து ஃபைனஸ் அதிகமாக நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இன்க்ரீசிங் த ரேட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஃபைனஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அதே சமயத்தில் ஷிங்கேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகும் சரிங்களா. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைனஸ் அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன ஆகும்? ஷிங்கேஜ் வந்து கண்டிப்பா நடக்கும் சரிங்களா. இந்த ஷிங்கேஜ் வராம இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்பரா கியூரிங் பண்ணணும் சரிங்களா. நீங்க நல்ல கியூரிங் பண்ணாலே ஷிங்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா வராது. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 28. மினரல் அதோட ப்ராப்பர்ட்டி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபெல்ஸ்பர் அப்படின்றது என்ன டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தா இது வந்து ஹார்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இதெல்லாம் ஸ்டோன்ல வரும் சரிங்களா. ஜிப்சம் வந்து பாத்தீங்கன்னா ரிடிலி சோக் இன் வாட்டர், செட்டிங் டைமை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பயன்படும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து மைக்கா அப்படின்றது ஸ்பிளிட் அலாங் த ஒன் ஆர் மோர் மெனி டைரக்ஷன் அப்படின்றது ஸ்பிளிட் பண்ண பயன்படுத்துவாங்க சரிங்களா. அதே மாதிரி லிமோனைட் அப்படின்னு ஒன்று இருக்கு, இது வந்து கிளீவேஜ் வந்து ஆகாம இருக்குது. கிளீவேஜ் அப்படின்றது லேயர் பை லேயரா வந்து ஃபார்ம் ஆகிறது தான் கிளீவேஜ் அப்படின்வாங்க சரிங்களா. அது வராம இருக்கிறதுக்கு சரிங்களா. இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 29. A cube of concrete is compared to cylinder. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு கியூப் இருக்கு, இதோட சைஸ் என்ன? 15 into 15 சென்டிமீட்டர் வரும். இதுவே ஒரு சிலிண்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 15 into 30 சென்டிமீட்டர். 15 இது 30. சிலிண்டரை கம்பேர் பண்ணும்போது கியூப் வந்து கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. 15% கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குமாங்க. சிலிண்டரை கம்பேர் பண்ணும்போது கியூப் வந்து 15% என்ன ஆகும்? ஸ்ட்ரென்த், கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. அது எதனால்? கியூபையும் சிலிண்டரும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏரியா வந்து எதுக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தா சிலிண்டருக்கு தான் சரிங்களா. சிலிண்டருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். கியூபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கம்மி சரிங்களா. சாரி, வால்யூம், ஏரியான்னு சொல்கிறேன். வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு தான் அதிகம், கியூபுக்கு வந்து கம்மி. அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ சரிங்களா. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு கம்மியாகுதோ, சைஸ் எந்த அளவுக்கு கம்மியாக நம்மளுக்கு என்ன ஆகும்? கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கும். அதை தான் இந்த லாங் காலம் ஷார்ட் காலம் அப்படின்றது நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் படிப்போம். லாங் காலம் வந்து பக்லிங்ல ஃபெயிலியர் ஆகும், ஷார்ட் காலம் வந்து கிரஷிங்ல ஃபெயிலியர் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா. அது இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. சிலிண்டரை கம்பேர் பண்ணும்போது கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 15% ஸ்ட்ரென்த் அதிகமாகவே கொடுக்கும். 15%, அதான் 15% மோர்ன்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 30. A split tensile test is performed on a cylinder of a diameter d and length L, ultimate load P, the split tensile strength. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா split tensile strengthக்கான ஃபார்முலா கேட்குறாங்க சரிங்களா. அது ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் இருக்கும். சிலிண்டரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா படுக்க போட்டு என்ன பண்ணுவாங்க? லோட் அப்ளை பண்ணி இதோட டென்சைல் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிப்பாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்க? ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த். எந்த இடத்துல வந்து கிராக் ஃபார்ம் ஆகுதோ அதான் ஃபெயிலியர். இந்த ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா 2p/πdl அப்படின்றதான் ஃபார்முலா சரிங்களா. Pன்றது அப்ளைடு லோடு,
Dன்றது diameter of cylinder, Lன்றது length of the cylinder. அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் B தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 31. A tensile strength of a concrete is measured by அப்படின்றாங்க. சரிங்களா? கான்கிரீட்ல வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றாங்க. இது வந்து எப்ப அப்ளை பண்ணுவாங்கன்னா applying the third point of the prism. சரிங்களா? ஆக்சுவலா வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு வந்து prism. இதான் prismனு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர். சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தலைக்கீழா படுக்க போட்டு கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ரெண்டு இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? இந்த பிரிசமோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 15 × 15 × 70. அதாவது இந்த பிரெத் இது பார்க்கறதுக்கு ஸ்கொயர் மாதிரியே இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து ரெக்டாங்கிள் அப்படின்றாங்க. ரெக்டாங்கிள்லாம் கிடையாது. ரெக்டாங்குலர் அப்படின்றது இந்த விட்டும் இந்த பிரெத் இன்டு டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இது வந்து சரிசமமாக இருக்குது பாருங்க. 15 அப்படின்னு இருக்கு. அப்போ எப்படி நீங்கள் இதை ரெக்டாங்கிள்னு சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. இது வந்து பிரிசம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பிரிசமை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம், சிலிண்டர் யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 32 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. The role of super plasticizer in cement paste அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா சூப்பர் பிளாஸ்டிசர். இப்போ இதுக்கு முன்னாடி ஏஇ சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அட்மிக்சர் அப்படின்றது கான்கிரீட்ல தான் நம்ம படிச்சிருப்போம். இதே மாதிரி ஜேடிஓ சிலபஸ்ல அட்மிக்சர் கொடுத்துருக்காங்க. ஆனா சிமெண்ட் மார்ட்டர்னு ஒரு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, அட்மிக்சரை பொறுத்த வரைக்கும் ஒரே அட்மிக்சரை தான் நீங்க படிக்க போறீங்க. அதை நீங்க சிமெண்ட் மார்ட்டர்லையும் அப்ளை பண்ணிக்கலாம், கான்கிரீட்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரே அட்மிக்சர் டாப்பிக்கை நீங்க படிச்சா போதும். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் பிளாஸ்டிசர். சூப்பர் பிளாஸ்டிசர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹை ரேஞ்ச் வாட்டர் ரெடியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை ரேஞ்ச் வாட்டர் ரெடியூசர். ஹை ரேஞ்ச் வாட்டர் ரெடியூசர். சரிங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து அதிகமாக வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் பிளாஸ்டிசர் அப்படின்றது. அதே மாதிரி பிளாஸ்டிசர் அப்படின்றத வாட்டர் ரெடியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ சூப்பர் பிளாஸ்டிசர் அப்படின்றது ஹை ரேஞ்ச் வாட்டர் ரெடியூசர். சரிங்களா? உங்களுக்கு கான்கிரீட்டில் ஒர்க்கபிலிட்டி வந்து நல்லா கொடுக்கணும். நீங்கள் தண்ணி கம்மியாக அப்ளை பண்ணியே ஒர்க்கபிலிட்டி நல்லா கொடுக்கணும். அதுக்கு வந்து பிளாஸ்டிசரையும் சூப்பர் பிளாஸ்டிசரையும் பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் பிளாஸ்டிசர் அப்படின்றத வந்து அதுக்கான மீனிங் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? டிஸப்பியர் த பார்ட்டிகல்ஸ் ரிமூவிங் த ஏர் பபிள் அண்ட் ரிட்டார்ட் டு செட்டிங். அதாவது அதில் இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அது ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி செட்டிங் வந்து ரிட்டார்ட் ஆகும். அதாவது செட்டிங் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது ரிட்டார்ட் டு செட்டிங் அப்படின்றாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் the approximate ratio between strength of cement concrete for 7 days and 28 days. இப்போ ஒரு கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் வந்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம கியூரிங் பண்ணி என்ன பண்ணணும், கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கணும். 7 நாள் கியூரிங்னு ஒன்று இருக்கு, 14 நாள் கியூரிங்னு ஒன்று இருக்கு, 28 நாள் கியூரிங்னு ஒன்று இருக்கு. 7 நாளையும் 28 நாளையும் கம்பேர் பண்றாங்க. அது வந்து ரேஷியோ வந்து 2/3 ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 34. Consider the following statement. கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாங்க, எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ அதை தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அதுக்கு முன்னாடி क्वेश्चन என்ன கேக்குறாங்க அப்படின்றத படிச்சிருங்க. The effect of sea water on hardened concrete அப்படின்றாங்க. சரிங்களா? உப்பு தண்ணி, கடல் தண்ணி அப்படின்வாங்க சீ வாட்டர். இப்போ நீங்கள் உப்பு தண்ணி பயன்படுத்துறதுனால இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, பில்டிங் கட்டுறாங்க. இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது தான் கொஷின். சரிங்களா? இப்போ உப்பு தண்ணி பயன்படுத்துறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்க்ரீசிங் த ஸ்ட்ரென்த். அப்படியா? ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும்? கண்டிப்பாக இல்லை, ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக குறைய தான் செய்யும். இந்த பாயிண்ட் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவீங்க, இது தவறு அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்க. சரிங்களா? இதை வச்சு என்ன பண்ணலாம், ஆப்ஷன் ஏவியை ரிமூவ் பண்ணிடலாம், ஆப்ஷன் டியும் ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ரெடியூசிங் த ஸ்ட்ரென்த் அப்படின்றது கரெக்ட். சரிங்களா? ஒன்று பியா இருக்கணும் இல்லை சியா இருக்கணும். ரிட்டார்ட் த செட்டிங் அப்படின்றாங்க. அதாவது செட்டிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணுன்றாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. செட்டிங் டைமுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. செட்டிங் டைம் வந்து தீர்மானிக்கிறது ஒன்லி ஃபார் ஜிப்சம். செட்டிங் டைமை வந்து ஜிப்சம் தான் தீர்மானிக்கும். சரிங்களா? நீங்கள் கடல் தண்ணி உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறதுனால செட்டிங் டைம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை டிக்ரீஸ் ஆகுதுன்னு ரெண்டுமே சொல்லக்கூடாது. சரிங்களா? ஏன்னா செட்டிங் டைமை தீர்மானிக்கிறது ஒன்லி ஃபார் ஜிப்சம் கையில் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து அப்போனா மூணாவது ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கிடையாது. நாலாவது பாருங்க,
டிக்ரீசிங் இன் டியூரபிலிட்டி, டியூரபிலிட்டி கண்டிப்பாக குறையும். சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்போ வந்து எதனால் வந்து உப்பு தண்ணியை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றாங்கன்னா, உப்பு தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா குளோரைட் கண்டென்ட்டும் சல்பேட் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஸ்டீலு, அதாவது நீங்கள் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் தான் போடுவீங்க, கான்கிரீட்டும் ஸ்டீலும் சேர்ந்தது, அந்த ஸ்டீல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கரோட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? இதனால் நாளை பின்ன என்ன ஆகும்னா அதோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே வீக் ஆகிடும். சரிங்களா? உப்பு தண்ணியில் நம்ம வந்து பில்டிங்கும் கட்டக்கூடாது, அதே சமயத்தில் கியூரிங்கும் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதை தான் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அப்போ வந்து இதில் என்ன டைப் ஆஃப் வாட்டர் பயன்படுத்தலாம்னா ஹோல்சம் வாட்டர். ஹோல்சம் வாட்டர் தான் வந்து ஹோல்சம் வாட்டர், போர்ட்டபிள் வாட்டர் ரெண்டுமே பயன்படுத்துகிறாங்க. கோட் புக் வந்து போர்ட்டபிள் வாட்டர் தான்ப்பா சொல்லுது. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போர்ட்டபிள் வாட்டர் தான் பெஸ்ட்டு. ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ட்டபிள் வாட்டர் அதை தான் பயன்படுத்தணும். சரிங்களா? ஒருவேளை போர்ட்டபிள் வாட்டர்னு ஆப்ஷன் கொடுக்கலன்னா ஹோல்சம் வாட்டர் அடிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 35 பாருங்க. The split tensile strength M15 grade concrete expressed as. இப்போ நான் split tensile strength சொல்லி நல்ல சிலிண்டரை வச்சு கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறது. இதில் வந்து M15 கான்கிரீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா when you express as a percentage of compression strength, அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அதோட கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. 15 to 20%. சரிங்களா? இது எல்லாருமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க. M10 பொறுத்த வரைக்கும் 10 to 15 10லேருந்து ஆரம்பிக்கும். எது கேட்குறாங்களோ அதோட 10 அதுலேருந்தே தான் ஆரம்பிக்கணும். M10னா 10ல் ஆரம்பிக்கணும், M15னா 15ல் ஆரம்பிக்கணும். அதோட ஒரு 5 கூட்டிக்கங்க. M10னா 10 to 15, M15னா 15 to 20. சரிங்களா? அதே மாதிரி M20 அப்படின்னு ஒன்று இருக்குது, அது 20 to 25. அதே மாதிரி M25 வந்து பார்த்தீங்கன்னா 25 to 30. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 36. The optimum number of revolution over the concrete is required for mixing the mixer machine. மிக்சர் மிஷின் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க சைட்டில். இந்த மிக்சர் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வந்து மிக்ஸ் பண்ணணும் அது ஒரு கணக்கு இருக்குது. சரிங்களா? அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் மிஷினு நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலே போதும். சரிங்களா? அதில் கான்கிரீட் எல்லாமே இன்க்ரீடியன்ட் எல்லாம் போட்டு 2 நிமிஷம், அதுக்கு மேலே போயிடக்கூடாது. சரிங்களா? 37க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒன்று நீங்கள் 2 நிமிஷம்னு கணக்கு பண்ணி அதை மிக்ஸ் பண்ணுறத நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெவல்யூஷன். சரிங்களா? அது ஒரு சுத்து வந்து ஒரு ரெவல்யூஷன், அப்ப மொத்தமா 20 ரெவல்யூஷன் இப்படி கணக்கு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? 20 ரெவல்யூஷன் நீங்க கணக்குல வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல 2 நிமிஷம் அப்படின்னு டைம்ல வச்சுக்கிட்டாலும் சரி. அப்ப ஏன் சார் இந்த மாதிரி மிக்சர் மிஷினை வந்து ரொம்ப நேரம் ஓட்ட விட்டு நம்ம கான்கிரீட் மிக்ஸ் பண்ணா என்ன சார் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஷிங்கேஜ் ப்ராப்ளம் வரும். ஷிங்கேஜ் ப்ராப்ளம் வரும். அதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா மிக்சர் மிஷினை கரெக்டாக அந்த டைம்ல என்ன பண்ணுறாங்க, முடிச்சிடுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 38. The maturity of concrete is expressed as. மெச்சூரிட்டி, அதாவது ஒரு கான்கிரீட்டோட டெம்பரேச்சர் கியூரிங் பீரியடை கண்டுபிடிக்கிறது தான் மெச்சூரிட்டி ஆஃப் கான்கிரீட்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. மெச்சூரிட்டி ஆஃப் கான்கிரீட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா சம்மேஷன் ஆஃப் டைம் இன்டூ டெம்பரேச்சர். சரிங்களா? இதோட ஆர்ஜின் டெம்பரேச்சர் நார்மலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. -11 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆர்ஜின் டெம்பரேச்சர் வரும். சரிங்களா? இதோட ஆர்ஜின் டெம்பரேச்சர் எவ்வளோ வரும்னா -11 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 39. த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மினரல். அதே மாதிரி அதுக்கான டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் ஹார்ட்னஸ் அப்படின்றது மோஸ்கேல். சரிங்களா? ஸ்டோன்ல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்கேல் ஹார்ட்னஸ் அப்படின்றது நம்ம பயன்படுத்துறோம். சரிங்களா? ஹார்ட்னஸ் அப்படின்றது த ரேட் ஆஃப் வியர் அண்ட் டியர் அப்படின்றதா என்னன்னு சொல்லுவாங்க, ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்கேல் பயன்படுத்தி தான் என்ன பண்றாங்க, ஹார்ட்னஸ் வந்து ஸ்டோன்ல கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரீக் அப்படின்னு ஒன்று இருக்கு. த மினரல் கலர் இன் பவுடர் ஃபார்ம் அப்படின்றதா ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளீவேஜ்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஸ்பிளிட் பண்றது, ஸ்பிளிட்டிங் த மினரல் along the plane parallel to the crystal faces அப்படின்னுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் லூஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஷைன் ஆன் a mineral surface, ஷைனிங் ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறது தான் லூஸ்டர். அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 40. The difference between 7 days compression strength of the cube and cylinder prepared by the impure, அதாவது impure and pure water. இம்பியூர் அண்ட் பியூர் வாட்டர்னு சொன்னால் நம்ம 10% அப்படின்றது கணக்கில் எடுத்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. த அப்பர் லிமிட் ஆஃப் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் இன் எ வாட்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கான்கிரீட் அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா தண்ணியில் வந்து சாலிட்ஸ் கண்டென்ட் இருக்கு, சஸ்பெண்டட் சாலிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த சஸ்பெண்டட் சாலிட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லிமிட் எவ்வளோ இருக்கணும்னா 2000 மில்லிகிராம் பர் லிட்டர், 2000 ppm அதுக்குள்ள தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 42 பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தை தீர்மானிக்கிறதுக்கு
இன்க்ரீசிங் ஆர்டரில் சீக்வன்ஸ் கேட்குறாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் தான் சரிங்களா. இதை கம்பேர் பண்ணும்போது அடுத்து மாடுலஸ் ஆஃப் ரப்சர் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக வரும். ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கு ஃபார்முலா என்ன 0.64 ரூட் எஃப்சிகே அப்படின்றது ஃபார்முலா. அப்படி இல்லைனா 2p/πdl அதுவும் நான் சொல்லியிருக்கேன். மாடுலஸ் ஆஃப் ரப்சர் அப்படின்னாலும் ஃப்ளெக்சர்னாலும் ஒன்று தான். இதுக்கு 0.7 ரூட் எஃப்சிகே அப்படின்றது ஃபார்முலா. அதுக்கு அடுத்தது வந்து சிலிண்டரு, ஃபைனலாக வந்து கியூப். அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 43. லிஸ்ட் 1 டெஸ்டிங் ஆஃப் ஸ்டோனு, லிஸ்ட் 2 அதோட ப்ராப்பர்ட்டி. அப்சார்ப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஸ்டோனோட குவாலிட்டியை செக் பண்ணுறது தான் அப்சார்ப்ஷன் டெஸ்ட்டு. அட்ரிஷன் டெஸ்ட்டு அதான் ரெசிஸ்டன்ட் ஃபார் அப்ராஷன் அப்படின்றது அட்ரிஷன் அப்படின்வாங்க. அப்சார்ப்ஷன் அப்படின்றது வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுறது. அட்ரிஷன் அப்படின்றது ரெசிஸ்டன்ட் ஃபார் அப்ராஷன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அதான் ரேட் ஆஃப் வியர் அண்ட் டியர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பிராட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் அதாவது ஃப்ரீசிங் அண்ட் தாவிங் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் பண்ணுறது தான் பிராட் டெஸ்ட் ஓகேங்களா. அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சொல்லியபிள் கிளாஸ். கிளாஸ்ல வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் கிளாஸ் தான் சொல்லியபிள் கிளாஸ் அப்படின்வாங்க. சொல்லியபிள் கிளாஸ் வந்து யூஸ்டு ஃபார் ப்ரிப்பேரிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட் அப்படின்வாங்க சரிங்களா. சொல்லியபிள் கிளாஸ் இஸ் ஏ ஆசிட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 45 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் நாட் மேட்ச்டு, அதாவது எது வந்து கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நாட் கரெக்ட்லி மேட்ச் அப்படின்றாங்க. எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபைனஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் அப்பேரட்டஸ் பயன்படுத்துறாங்கன்னா இது நர்ஸ் அண்ட் பிளைன்ஸ் மெத்தட் சரிங்களா. நர்ஸ் அண்ட் பிளைன்ஸ் மெத்தட் அப்படி இல்லைனா ஏர் பர்மிபிலிட்டி மெத்தட் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் டைமு கன்சிஸ்டன்சி இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விகேட் அப்பேரட்டஸ் அதான் வந்து பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் சவுண்ட்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லீசாட்லியர் ஃபிளாஸ்க் இது வந்து பயன்படுத்துவாங்க சரிங்களா. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு லியோ அண்ட் நர்ஸ்ன்னு சொல்கிறாங்க தப்பு. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியும் சரி சவுண்ட்னஸும் சரி ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லீசாட்லியர் தான் பயன்படுத்தணும் சரிங்களா. அதனால் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் 46. The workability of a concrete can be increased by which of the following? Workability வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி workability இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எது என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து மற்றதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க இன்க்ரீசிங் த குவான்டிட்டி ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட். ஒர்க்கபிலிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ கோர்ஸ் அக்ரிகேட்டோட குவான்டிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. அதே சமயத்தில் வித்தவுட் த அல்டேரிங் த டோட்டல் அக்ரிகேட் குவாலிட்டி அப்படின்றாங்க சரிங்களா. மொத்த அக்ரிகேட் குவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணாது சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது பாருங்க டிக்ரீசிங் த குவாலிட்டி இது அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பாக தான் சொல்லியிருக்காங்க. டிக்ரீஸ் கிடையாது இன்க்ரீசிங் த குவான்டிட்டி ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் அப்படின்றதான் கரெக்ட். அடுத்து பாருங்க யூசிங் த ரவுண்டட் சைஸ் ரவுண்டட் அக்ரிகேட் பயன்படுத்துறதுனால ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதாவது டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் அது ஒர்க்கபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் டெம்பரேச்சர் அதிகமாக ஒர்க்கபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். டைம் அதிகமாக ஒர்க்கபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். அக்ரிகேட் சிமெண்ட் ரேஷியோ அதை பயன்படுத்துறதுனால ஒர்க்கபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். இது மட்டும் தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். மீதி எது கேட்டாலும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுண்டட் அக்ரிகேட் வந்து ஒர்க்கபிலிட்டியை இன்க்ரீஸ் தான் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. மூணாவது பாயிண்ட் ரவுண்டட் அக்ரிகேட் ஒர்க்கபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுவான்னு கேட்பாங்க. இன்க்ரீஸ் தான். ரவுண்டட் அக்ரிகேட் அப்படின்றது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். கூழாங்கல்லு அப்படின்னுவாங்க சரிங்களா. பிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 47. Which of the following factor affect the workability of a concrete with sacrificing its strength அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க ஒர்க்கபிலிட்டி பற்றி தான் வந்து ஒர்க்கபிலிட்டி அஃபெக்ட் ஆகிறத பற்றி தான் வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் அக்ரிகேட் ஒர்க்கபிலிட்டி அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க குவாலிட்டி ஆஃப் மிக்சிங் வாட்டர். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி அது ஒர்க்கபிலிட்டியை பாதிக்கப்படுமா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உப்பு தண்ணியில் பில்டிங் கட்டுறீங்க, இது அதே சமயத்தில் நல்ல தண்ணியிலையும் பில்டிங் கட்டுறீங்க, அதுக்கும் ஒர்க்கபிலிட்டிக்கும் எதனா சம்மந்தமா? தப்பு சரிங்களா. குவாலிட்டி முக்கியம் இல்லை குவான்டிட்டி தான் முக்கியம் சரிங்களா. அதனால ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. நம்ம தண்ணி அதிகமாக பயன்படுத்தினா ஒர்க்கபிலிட்டி அதிகமாகும், கம்மியாக பயன்படுத்தினா ஒர்க்கபிலிட்டி கம்மியாக இருக்கும் சரிங்களா. அதை தான் சொல்கிறாங்க. குவாலிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது குவான்டிட்டியை பொறுத்து தான் இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் கரெக்ட் தான். ஃபைன் அக்ரிகேட் வராது, கோர்ஸ் அக்ரிகேட் தான் ஒர்க்கபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும் சரிங்களா. ஷேப் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் இதுவும் இது அக்ரிகேட்டில் நிறைய ஷேப் இருக்கு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 48 பாருங்க. இந்த லெபார்டரி டெஸ்ட் அதோட ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் விகேட் அப்பரேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல்
செட்டிங் டைமு சரிங்களா. செட்டிங் டைமை வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லுவாங்க. செட்டிங் டைமு, கன்சிஸ்டன்சி, இதுக்கெல்லாம் வீகேட் அப்பரேட்டஸு. நெக்ஸ்ட்டு லீ சாட்லியர் ஃப்ளாஸ்க் வந்து சவுண்ட்னஸ்ஸு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்லம் கோன் டெஸ்ட்டு. ஸ்லம் கோன் டெஸ்ட் வந்து ஒர்க்கபிலிட்டி, கான்கிரீட்டோட ஒர்க்கபிலிட்டியை டெஸ்ட் பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபைனஸ் மாடலஸ். ஃபைனஸ் மாடலஸ் அப்படின்றது ஒரு நம்பரு, ஃபைன் அக்ரிகேட்டுக்கும் கோஸ் அக்ரிகேட்டுக்கும் உள்ள ஒரு எம்பிரிக்கல் நம்பரை கண்டுபிடிக்கிறது தான் ஃபைனஸ் மாடலஸ். சரிங்களா. ரிலேட்டிவ் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் அப்படின்றது கரெக்ட். அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 49 பாருங்க. டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட், அதோட கேரக்டரிஸ்டிக், இதை பற்றி தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் ஓபிசி அப்படின்னுவாங்க. ஓபிசி என்ன பண்ணும் அப்படின்னா ரியாக்ட் வித் சிலிகா டியூரிங் த பர்னிங் அண்ட் காசஸ் த பார்ட்டிகல்ஸ் டு யூனிட் டுகெதர் அண்ட் டெவலப் த ஸ்ட்ரென்த் அப்படின்றாங்க. சரிங்களா. ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறது தான். சரிங்களா. ரியாக்ட் வித் சிலிகா, அதாவது இது சிலிகா கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், பேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். சரிங்களா. அதே சமயத்தில் இது வந்து ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் இதிலே வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய வந்து இனிஷியல் செட்டிங் டைமை பேஸ் பண்ணி 33, 43, 53 இப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சரிங்களா. ரியாக்ட் வித் சிலிகா டியூரிங் பர்னிங் அண்ட் காசஸ் த பார்ட்டிகல் யூனிட் டுகெதர் அண்ட் டெவலப்மெண்ட் த ஸ்ட்ரென்த் அப்படின்றது கரெக்ட். நெக்ஸ்ட் ரேபிட் ஹார்டனிங் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். C3S வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி C2S வந்து கம்மி பண்ணணும். இதான் என்னன்னு சொல்லுவாங்க, ரேபிட் ஹார்டனிங். the percentage of C3S is maximum and the order up to 50%. சரிங்களா. அது C3S, C2S, C3A, C4AF 50 to 60% வந்து பார்த்தீங்கன்னா C3S இருக்கணும். 50 to 60, 25 to 30, 11, 9% இந்த மாதிரி ஆர்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லோ ஹீட் சிமெண்ட். லோ ஹீட் சிமெண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட். சரிங்களா. லோ ஹீட் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா C3S கம்மி பண்ணிட்டு C2S வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தணும். இதான் லோ ஹீட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. preserve the form of the brick at high temperature and prevent ஷிங்கேஜையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா. அடுத்து வந்து சல்பேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். சல்பேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4 இருக்குல்ல, C3S, C2S, C3A, C4AF, 2 S கூட்டணும், 2 Aவை குறைக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 S கூட்டி 2 Aவை குறைச்சா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, சல்பேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட். அப்போ the percentage of C2S and C3S and C2S சரிங்களா, the same at order. சரிங்களா. அப்போ வந்து இது வந்து சேம் ஆர்டரில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றாங்க. சரிங்களா. இந்த இடத்துல C3Sன்னு வரணும், C2Sன்னு இருக்கு. ஒரு C3S, ஒரு C2S. சரிங்களா. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 50 பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். லிஸ்ட் 1 வந்து டைப் ஆஃப் சிமெண்ட், லிஸ்ட் 2 வந்து அதோட ப்ராப்பர்ட்டி பற்றி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க, டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட், அதோட ப்ராப்பர்ட்டி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்லாம் இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹை ஸ்ட்ரென்த் போர்ட்லாண்ட் சிமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஹையர் கண்டென்ட் ஆஃப், அதாவது C3S வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டா அது ஹை ஸ்ட்ரென்த் போர்ட்லாண்ட் சிமெண்ட். இதுக்கு அனதர் நேம் தான் என்ன சொல்லுவாங்க, ஹையர் ட்ரைகால்சியம் சிலிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஹை ஸ்ட்ரென்த் போர்ட்லாண்ட் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் கண்டென்ட் ஆஃப் ட்ரைகால்சியம் சிலிகேட். நிறைய பேருக்கு வந்து ரேபிட் ஹார்டனிங்க்கும் ஆப்ஷன் டி மேட்ச் ஆகும். சரிங்களா. ரேபிட் ஹார்டனிங்க்கும் ஹையர் கண்டென்ட் ஆஃப் ட்ரைகால்சியம் சிலிகேட் அப்படின்றது கரெக்ட் தான். சரிங்களா. இந்த 2 மேட்ச் கொஞ்சம் குழப்பியிருப்பீங்க. மற்ற மேட்சை ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. சரிங்களா. ஹையர் ஸ்ட்ரென்த் போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படின்றது ஹையர் கண்டென்ட் ஆஃப் ட்ரைகால்சியம் சிலிகேட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சூப்பர் சல்பேட்டட் சிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சல்பேட் சிமெண்ட், சல்பேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட்டுக்கு அனதர் நேம் தான் சூப்பர் சல்பேட் சிமெண்ட். அதாவது வந்து உப்பு கண்டென்ட் அந்த மாதிரி பிளேசஸ்க்கு வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா. இந்த சீவேஜ் அதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி சல்பேட் கண்டென்ட் இருக்கிற எல்லா பிளேஸ்லயும் சரிங்களா கெமிக்கல் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அப்ப சூப்பர் சல்பேட்டட் சிமெண்ட் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட் டு கெமிக்கல் அட்டாக் அப்படின்றது கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, அலுமினா சிமெண்ட். அலுமினா கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் இந்த சிமெண்ட். ஆனா இந்த இதுல ஒரே ஒரு விஷயம், அலுமினா சிமெண்ட்ன்றது அலுமினா கண்டென்ட். அப்ப பாக்சைட் அப்படின்றது ஒரு கிளே மினரல் தான் பயன்படுத்துறோம். சரிங்களா. இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்னி அதே மாதிரி இது ஃபயர் சம்பந்தப்பட்ட பிளேசஸ், நெருப்பை தாங்கக்கூடிய அளவுக்கு எந்தெந்த பிளேசஸ்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஃபேக்டரிங்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இந்த டைப் ஆஃப் சிமெண்ட் நீங்கள் பயன்படுத்தும் போது கான்கிரீட்டில் எந்த ஒரு டைப் ஆஃப் அட்மிக்சரும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா. இந்த அலுமினா சிமெண்ட்டில் எந்த ஒரு அட்மிக்சரும் ஆட் பண்ணக்கூடாது. ஷுட் நாட் பி யூஸ்டு ஃபார் எனி அட்மிக்சர். இது கேட்பாங்கப்பா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் எக்ஸாமில் கேட்குறாங்க, கேட் எக்ஸாம்லலாம் கூட கேட்டிருக்காங்க. என்ன டைப் ஆஃப் சிமெண்ட்டுக்கு அட்மிக்சர் பயன்படுத்தக்கூடாது?
எந்த டைப் ஆஃப் சிமெண்ட்டுக்கு எந்த ஒரு அட்மிக்சரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹை அலுமினா சிமெண்ட். சரிங்களா. நெக்ஸ்ட் ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட். ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் அப்படின்றது gives the higher rate of heat developed and during the hydration of cement அப்படின்னுவாங்க. சரிங்களா. அதாவது ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் டியும் தான் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. மற்ற பியும் சியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டாக வரும். சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 50க்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 51 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை பற்றி தான் கேட்குறாங்க. அதாவது இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இதை வந்து அண்டர்லைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, த எஃபெக்ட் ஆஃப் ஏர் என்டர்டைன்மெண்ட் இன் ஏ கான்கிரீட் இஸ். ஏர் என்டர்டைனிங் ஏஜென்ட் அப்படின்றத பயன்படுத்தினா ஏர் என்டர்டைனிங் சிமெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா. அதாவது ஒர்க்கபிலிட்டி நீங்கள் கான்கிரீட்டில் நல்லா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏர் என்டர்டைனிங் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம். சரிங்களா. இந்த ஏர் என்டர்டைனிங் சிமெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குன்றது கேட்குறாங்க. அட்வான்டேஜ்னு பார்த்தா ஒர்க்கபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்கும். சரிங்களா. அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஒர்க்கபிலிட்டி நல்லா கொடுத்தாலே அதில் வந்து இன்னும் சில பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸ்ட்ரென்த் வைஸில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். சரிங்களா. இப்போ அதுதான் கேட்குறாங்க, த எஃபெக்ட் ஆஃப் ஏர் என்டர்டெயின்மெண்ட்டு. அதாவது ஏர் என்டர்டெயின்மெண்ட் அட்மிக்சரை பயன்படுத்துறதுனால இதில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்க்ரீசிங் த ரெசிஸ்டன்ட் டு ஃப்ரீசிங் அண்ட் தாவிங். இது வந்து ஃப்ரீசிங் அண்ட் தாவிங்கை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்ட் பண்ணும், ஒர்க்கபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்ட்ரென்த்தை வந்து டிக்ரீஸ் பண்ணும். சரிங்களா. மூணாவது பாயிண்ட் தான் மெயினாக வந்து டிஸ்அட்வான்டேஜ். மீதி 3 பாயிண்ட் தெரிஞ்சுக்கங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் 1 2 3. சரிங்களா. ஏர் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றத பயன்படுத்துறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம்னா அலுமினியம் பவுடர், சோப்பு தூள் அப்படின்னு சொல்லுவாங்க, துணி பவுடர், அலுமினியம் பவுடர். இது வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஏர் என்டர்டெய்னிங் ஏஜென்ட் அப்படின்லாம். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 52. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த அடிஷன் ஆஃப் சர்ஃபாக்டன்ட் இன் ஏ கான்கிரீட் மிக்ஸ். சர்ஃபாக்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பிளாஸ்டிசர். அதை வந்து அனதர் நேம் சர்ஃபாக்ட் அப்படின்வாங்க. சூப்பர் பிளாஸ்டிசர், அதுக்கு அனதர் நேம் தான் சர்ஃபாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த சர்ஃபாக்ட் ஆட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத கேட்குறாங்க. இன்க்ரீசிங் த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதிகமாகுன்றாங்க. தப்பு. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து சூப்பர் பிளாஸ்டிசர் பயன்படுத்துறதுனால வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கம்மி தான் படுத்தும். சரிங்களா. நெக்ஸ்ட் இன்க்ரீசிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட். கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். கியூரிங் பீரியட். நார்மலாக கான்கிரீட் வந்து 28 நாள் கியூரிங் பண்ணுறோன்னா அந்த கியூரிங் டேஸை கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா. அப்படின்றாங்க. அப்பெல்லாம் கிடையாது. கியூரிங் பீரியட் எந்த டைப் ஆஃப் அட்மிக்சர் பயன்படுத்தலாம்னு சரி 28 நாள் அப்படின்றது அதுக்கான கியூரிங் பீரியட் வரும். மினிமம் 28 நாள் நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல கியூரிங் வந்து பண்ணிடணும். சரிங்களா. நெக்ஸ்ட் இன்க்ரீசிங் த டென்சிட்டி ஆஃப் கான்கிரீட் அப்படின்றது கரெக்ட். அப்போ இதுக்கு 2 3 5 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 53. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அட்மிக்சர் ஆர் ஆடட். அட்மிக்சர் பயன்படுத்துறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கேட்குறாங்க. எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. அட்மிக்சர் அப்படின்றது ஒரு அடிஷ்னல் டைப் ஆஃப் மினரல் அப்படின்லாம். சரிங்களா. அதாவது கான்கிரீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கான்கிரீட் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா அதில் என்னெல்லாம் தேவை, சிமெண்ட்டு, ஃபைனர் கிரிக்கெட்டு, கோச கிரிக்கெட், வாட்டர், இது 4மே மேஜர். சரிங்களா. அடிஷ்னலாக நீங்கள் தேவைப்பட்ட அட்மிக்சர் வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா. இந்த அட்மிக்சர் பயன்படுத்துறதுனால வரக்கூடியதை தான் கேட்குறாங்க. சரிங்களா. என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்றது கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்க்ரீசிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட்டு. இப்போ கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம அட்மிக்சர் பயன்படுத்தலாமா? கண்டிப்பாக இல்லை. அட்மிக்சருக்கும் கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஸ்ட்ரென்த் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் கிரேடு. சரிங்களா. M20 கான்கிரீட்டுக்கு 20 Nm/mm², M25க்கு 25 Nm/mm². அதே கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம கியூரிங்கும் 28 நாள் வந்து பண்ணணும். சரிங்களா. நீங்கள் அட்மிக்சர் பயன்படுத்துறதுனால கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்து கூடும் அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தை கூட்டவும் செய்யாது, குறைக்கவும் செய்யாது. அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நெக்ஸ்ட் ரெடியூசிங் த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன். ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனுக்கும் அதுக்கும் எதனா சம்பந்தம் இருக்கானா? அதுவும் இல்லை. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். C3S, C2S, C3A, C4AF 4 மேஜர் காம்போனன்ட் இருக்குது. அதுதான் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனை தீர்மானிக்கும். சரிங்களா. ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனை கம்மி பண்ணும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா. டிலே த செட்டிங் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா. இதுக்கு வந்து நீங்கள் என்ன அட்மிக்சர் பயன்படுத்தலாம்னா, ஜிப்சம் பயன்படுத்தலாம், கால்சியம் குளோரைடு பயன்படுத்தலாம், கால்சியம் சல்பேட், குளோரைடுன்னு சொல்கிறேன். கால்சியம் குளோரைடு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேட்டாருக்கு பயன்படுத்துவாங்க.
சரிங்களா செட்டிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. சுகர் கூட பயன்படுத்தலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க ரெடியூசிங் த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுன்றாங்க. சரிங்களா 3 4 ரெண்டுமே. நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 54 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் அப்படின்றது கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க ஏர் என்டர்டெய்னிங் அட்மிக்சர் இன் ஏ கான்கிரீட். நீங்க ஏர் என்டர்டெய்னிங் அட்மிக்சர் பயன்படுத்துறதுனால அதில் வரக்கூடிய ஃபாலோயிங் அட்வான்டேஜ் அதை பற்றி தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் த ஒர்க்கபிலிட்டி. ஏர் என்டர்டெய்னிங் ஏஜென்ட் பயன்படுத்துறதுனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏர் என்டர்டெய்னிங் ஏஜென்ட் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு ஒர்க்கபிலிட்டி வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். இம்ப்ரூவ் த டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டிக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. டியூரபிலிட்டினா ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் வெதரிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ரெடியூசிங் த செக்ரிகேஷன். செக்ரிகேஷனை வந்து குறைக்கும். சரிங்களா செக்ரிகேஷன் அப்படின்றது என்னது பிரேக்கிங் அப் ஆஃப் கொகஷன் அப்படின்வாங்க. அதாவது சிமெண்ட் ஃபைன் அக்ரிகேட் கோஸ் அக்ரிகேட் வாட்டர் எல்லாம் சேர்ந்த கான்கிரீட்ல கோஸ் அக்ரிகேட் மட்டும் தனியாக வந்து என்ன ஆகும் வந்துடும். அதுதான் செக்ரிகேஷன். பிரேக்கிங் அப் ஆஃப் கொகஷன். கோஸ் அக்ரிகேட் வந்து சிமெண்ட் மார்ட்டரை விட்டு வெளியே வந்துடும். அதான் என்னன்னு சொல்லுவாங்க பிரேக்கிங் அப் ஆஃப் கொகஷன் சொல்லுவாங்க. அதான் செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். செக்ரிகேஷனை வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி டிக்ரீசிங் த கான்கிரீட் டென்சிட்டி. கான்கிரீட்டோட டென்சிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் கம்மி பண்ணும். அப்போ இதுக்கு ஆன்சர் 1 3 4 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 55 சூப்பர் பிளாஸ்டிசர். சூப்பர் பிளாஸ்டிசர் பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு வரக்கூடிய அட்வான்டேஜ் எது வந்து கரெக்ட் அப்படின்றது கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க இன்க்ரீசிங் த கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த். கான்கிரீட்டோட கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படிலாம் இல்லை. சூப்பர் பிளாஸ்டிசர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து ரெடியூஸ் பண்ணும் ஒர்க்கபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். சரிங்களா அதான் சூப்பர் பிளாஸ்டிசர். ஹை ரேஞ்ச் வாட்டர் ரெடியூசர்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு தப்பு. ஸ்ட்ரென்த்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க பர்மிட் யூஸ் டு லோயர் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. கரெக்ட் தான். லோயர் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தேர்பை இன்க்ரீசிங் த கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த். அதாவது கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிற டைமில் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகவே வச்சுக்கும். அதுதான் வந்து சொல்ல வராங்க. சரிங்களா ரெண்டாவது பாயிண்ட் கரெக்ட். மூணாவது ரெடியூசிங் த செட்டிங் டைம். தப்பு. செட்டிங் டைமை கம்மி பண்ணுறதுக்கு வந்து ஆக்சலரேட்டார் தான் பயன்படுத்துவாங்க. ஆக்சலரேட்டார் அப்படின்றத பயன்படுத்துவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு. என்ன சொல்லலாம்னா கால்சியம் குளோரைடு அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பர்மிட் த மூணாவது பாயிண்ட் தப்பு. நாலாவது பாயிண்ட் பர்மிட் யூஸ் லோயர் சிமெண்ட் கண்டென்ட். லோயர் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அப்படின்றது தான் கரெக்ட். லோயர் சிமெண்ட் கண்டென்ட் அப்படின்றது தப்பு. அப்போ இதுக்கு ஆன்சர் 2 ஒன்லி என்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 56 பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் ஒர்க்கபிலிட்டியில் என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்குது, இன்னொரு பக்கம் அதோட மெஷர்மெண்ட் வந்து கேட்குறாங்க. ஸ்லம்கோன் டெஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்லம்கோன் டெஸ்ட்டு 0 to 25, 25 to 50, 50 to 100, 100லேருந்து 125 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லம்கோன் டெஸ்ட் வந்து 75லேருந்து 125 அப்படின்றது நார்மலான ரேஞ்சு. நெக்ஸ்ட்டு காம்பேக்டிங் ஃபேக்டர் டெஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெசிமலில் தான் வரும். 0.8லேருந்து 0.98 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து விபி கன்சிஸ்டோமீட்டர் இது வந்து செகண்ட்ஸில் தான் வரும். 0 to 10 செகண்ட் அப்படின்றது விபி கன்சிஸ்டோமீட்டர். ஃப்ளோ டெஸ்ட் அப்படின்றது இதுவும் சைஸ் தான். அது வந்து 300லேருந்து 500 mm வரைக்கும் வரும். சரிங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 57 பாருங்க. The commercially successful fiber in a fiber reinforced concrete. Fiber reinforced concrete அதில் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபைபரை வந்து பயன்படுத்துகிறாங்க? ஆஸ்பெட்டாஸ் அப்படின்றத மேஜராக வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க பாக்டீரியல் கான்கிரீட் இது வந்து ஒரு டைப் ஆஃப் கான்கிரீட் தான். இந்த கொஸ்டின்லாம் கேட்கறது ரேரு, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாக்டீரியல் கான்கிரீட் அப்படின்றது ஆஸ் ஏ ஆட்டோ கிராக் ஹீலிங் கெப்பாசிட்டி இதுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா இது வந்து அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. இந்த கொஸ்டின் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க செல்ஃப் காம்பேக்டிங் கான்கிரீட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 டிஎன்பிஎஸ்சியில் ஆட் பண்ண டாபிக் தான் செல்ஃப் காம்பேக்டிங் கான்கிரீட் அப்படின்வாங்க 2023. சரிங்களா செல்ஃப் காம்பேக்ஷன் கான்கிரீட் அப்படின்றது மீனிங் என்ன? எந்த ஒரு காம்பேக்ஷனுமே பண்ணாமல் தன்னைத்தானே அதுவே காம்பேக்ஷன் பண்ணிக்கும். ஒரு கான்கிரீட்டை வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் நீங்கள் பிளேஸ் பண்ணுவீங்க. பிளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க டேம்பிங் ராடை வச்சு காம்பேக்ஷன் வந்து பண்ணுவீங்க. அந்த காம்பேக்ஷன் நீங்கள் பண்ணாமல் என்ன பண்ணும் தன்னை அந்த கான்கிரீட்டை கொண்டு போய் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணும் போதே அது வந்து அதுக்குள்ளே காம்பேக்ஷன் பண்ணிக்கும். அதான் செல்ஃப் காம்பேக்ஷன் கான்கிரீட். தன்னைத்தானே காம்பேக்ஷன் பண்ணிக்கிறது தான் செல்ஃப் காம்பேக்ஷன் கான்கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா இந்த செல்ஃப் காம்பேக்ஷன் கான்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் ஐ பவுடர் காம்போனன்ட் இது வந்து எதனால் தன்னைத்தானே காம்பேக்ஷன் பண்ணிக்கிறதுனா அது வந்து ஃபைன்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதான் என்னன்னு சொல்கிறாங்க ஐ பவுடர்
காம்போனன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 60 மேட்ச் த சீக்வன்ஸ். அதாவது ஒன்றுமே கிடையாதுங்க, கான்கிரீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் தான் கேட்குறாங்க. அதாவது நம்ம சிமெண்ட் ஃபைன் கிரிக்கெட், கோச கிரிக்கெட், வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, வாட்டர் கண்டென்ட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறோம்ல, அதை தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவை கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட், ரெண்டாவது வந்து வாட்டர் கண்டென்ட், அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கண்டென்ட், நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் கண்டென்ட். சரிங்களா? இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர் சீக்வன்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து பேசிக்கான கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 61 மெச்சூரிட்டி ஆஃப் கான்கிரீட். அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். மெச்சூரிட்டி ஆஃப் கான்கிரீட் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் டைம் இன்டூ டெம்பரேச்சர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆஃப் கான்கிரீட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? டைம்ன்றது ஒன்றுமே கிடையாதுங்க, கியூரிங் பேஸ் பீரியட் தான். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ கியூரிங் பண்ணுறீங்களோ, எவ்வளோ நாள் கியூரிங் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைம். சரிங்களா? மொத்தமாக வந்து 28 நாள் சொல்லியிருக்காங்க, அதனால் டைம் வந்து 28 நாள். சரிங்களா? டெம்பரேச்சர் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க 15 டிகிரி அப்படின்றது டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் அதாவது இனிஷியலாக வந்து கியூரிங் பீரியட் 15 டிகிரி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்ஜின் டெம்பரேச்சர், அது ஆர்ஜின் ஆயிருக்குல்ல, அது வந்து 11 டிகிரியில் ஆர்ஜின் ஆயிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க, 15 மைனஸ் ஆஃப். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்ஜின் டெம்பரேச்சர் இஸ் டேக்கன் டு 11 டிகிரி செல்சியஸ். என்னைக்குமே ஆர்ஜின் டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம மைனஸ்ல தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஃபார்முலால ஆல்ரெடி வந்து ஒரு மைனஸ் இருக்கு, இந்த ஆர்ஜின் டெம்பரேச்சர் -11 இருக்கு. சரிங்களா? நம்ம ஏற்கனவே இது சம்பந்தமா ஒரு கொஸ்டின் கூட பார்த்துருந்தோம். சரிங்களா? இந்த மாதிரி ஆர்ஜின் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்றது நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். பாருங்க -11 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் என்றைக்குமே டெம்பரேச்சர், ஆர்ஜின் டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்ணிக்கணும், -11 டிகிரி செல்சியஸ்ன்றதை மனப்பாடம் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆர்ஜின் டெம்பரேச்சர் என்றைக்குமே மெச்சூரிட்டி ஆஃப் கான்கிரீட்ல மைனஸ்ல தான் வரும். சரிங்களா? ஆர்ஜின் டெம்பரேச்சர் என்றைக்குமே மைனஸ்ல தான் வரும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், இங்கே -11 அப்படின்றது ஒன்று போட்டுக்கலாம். ஃபார்முலால ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, இந்த ஆர்ஜின் டெம்பரேச்சர் ஒரு மைனஸ்ல வரும். அப்போ 28 × 15 + 11 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? அப்பனா இதை 28 இது ஒரு 6, இது ஒரு 2, 26 அப்படின்றது வருது. 28 × 26 என்ன கிடைக்கும், 728. இது மல்டிப்ளை பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 728 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது கிடைக்கும். மெச்சூரிட்டி ஆஃப் கான்கிரீட் அப்படின்றது சமேஷன் ஆஃப் டைம் இன்டு டெம்பரேச்சர் அப்படின்றதான் மெச்சூரிட்டி ஆஃப் கான்கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கான்கிரீட்டோட கியூரிங் பீரியடையும் டெம்பரேச்சரையும் தீர்மானிக்கிறதா என்னன்னு சொல்லுவாங்க, மெச்சூரிட்டி ஆஃப் கான்கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 62 வாட் ஆர் த ஜம்ப் பிரீக் அப்படின்றாங்க. ஜம்பா பிரீக் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் தேர்ட் கிளாஸ் பிரிக். சரிங்களா? அதாவது வந்து பிரிக்ஸை வந்து நீங்க ஓவரா பர்ன் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரிக்ஸோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆயிடும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம செங்கல் ஜெல்லி அப்படின்றது கேள்விப்பட்டிருப்போம். நார்மலா இருக்கக்கூடிய இந்த பிரிக்ஸை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிக்கை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கட் பண்ணிப்போம். சரிங்களா? இது எதுக்காக இந்த செங்கல் ஜெல்லி நம்ம பயன்படுத்துறோம், ஃப்ளோரிங்க்கு வந்து பயன்படுத்துவோம். பாத்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் ஒர்க்ஸுக்கு இந்த செங்கல் ஜெல்லி பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு வந்து ஃப்ளோரிங்காகவும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், இந்த செங்கல் ஜெல்லி பயன்படுத்துகிறோம். இதை வந்து நீங்கள் ஒரு பிரிக்ஸாக உடச்சி இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட்டு நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். அதுக்காக தான் வந்து ஓவர் பர்ன் பிரிக் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. சரிங்களா? ஓவர் பர்ன்டு பிரிக். இதுக்கு அனதர் நேம் என்னன்னா பேக்டு பிரிக் அப்படின்வாங்க. ஓவர் பர்ன் பிரிக், பேக்டு பிரிக், மொத்தம் 3 பிரிக். இதோட பேரு இன்னொன்று ஜம்பு பிரிக், ஜம்பா பிரிக் அப்படின்வாங்க. JUMBA ஜம்பா பிரிக். சரிங்களா? ஜம்பா பிரிக்னாலும் ஓவர் பர்ன்டு பிரிக்னாலும் பேக்டு பிரிக்னாலும் ஒன்று தான். சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஓவரா பர்ன் பண்ணா ஜாம் ஆயிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிரிக்கை ஓவரா பர்ன் பண்ணா அது ஜாம் மாதிரி மாறிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஓவரா பர்ன் பண்ணா ஜாம் ஆயிடும் அப்படின்றது ஷார்ட்கட். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஓவரா பர்ன் பண்ணா ஜாம் ஆயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 63 which state has launched M sand policy
பாலிசி எம்சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஇ சிலபஸ்லையும் ஆட் பண்ணியிருக்காங்க, ஜேடிஓ சிலபஸ்லையும் ஆட் பண்ணியிருக்காங்க. எம்சாண்ட் பாலிசி 2023ல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. இது எதுக்காக அப்படின்னா ரிவர் எக்கோசிஸ்டம்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்காக. சரிங்களா, ரிவர் எக்கோசிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு, ப்ரிவென்ட் த டேமேஜ் ஆஃப் ரிவர் எக்கோசிஸ்டம். இது வந்து ஃபர்ஸ்ட் 2023ல வந்து கொண்டு வந்தாங்க. எந்த கவர்மெண்ட் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், which one of the following is not a advantage of எம்சாண்ட்? எம்சாண்டை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிறதுல எது நாட் ஏ அட்வான்டேஜ், எது வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படி தான் கேட்குறாங்க. சரிங்களா, இது வந்து காஸ்ட் வைஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அதே சமயத்தில் டஸ்ட் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ், அதில் வந்து டஸ்ட் வந்து அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க எம்சாண்டில். அது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட், அதாவது டஸ்ட் வந்து ஃபார்ம் அதிகமாக ஆச்சுன்னா ஏர் பொல்யூஷன் நம்மளுக்கு ஆகும், அந்த ஏர் பொல்யூஷன்லாம் அந்த அளவுக்கு ஆகாது அப்படின்றாங்க. அதான் டஸ்ட் அண்ட் ஃப்ரீ இம்ப்யூரிட்டின்னாங்க. இன்னொன்று, கேன் பி அப்டைன்டு ஃப்ரம் ஹார்ட் ராக், ஹார்ட் ராக்லேருந்து வந்து இது நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஆப்ஷன் பி பாருங்க, அவைலபிள் இன் சிங்கிள் சைஸ். இது வந்து ஒரு சைஸா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்குலாம் கிடைக்காது. இது வந்து டோட்டலா ஒரு வால்யூமா தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, அதனால இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஹவு இஸ் எம்சாண்ட்? எம்சாண்ட் வந்து நம்மளுக்கு எப்படிங்க கிடைக்குது? எம்சாண்டுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? மேனுஃபேக்சர் ஆஃப் சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எம்சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேனைட்லேருந்து க்ரஷ் ஆகி வரக்கூடிய ஒரு பவுடர், க்ரஷிங் த கிரேனைட் ஸ்டோன், கிரேனைட்லேருந்து க்ரஷ் ஆகி வரக்கூடிய ஒரு பவுடரை தான் என்னன்னு சொல்லுவாங்க எம்சாண்ட் அப்படின்வாங்க. சரிங்களா, இந்த எம்சாண்டோட மினிமம் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 150 மைக்ரான். சரிங்களா, எம்சாண்டோட மினிமம் சைஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, 150 மைக்ரான். அதே மாதிரி மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க. மேக்ஸிமம் சைஸ் 4.75 mm. மேக்ஸிமம் சைஸ் 4.75 mm, மினிமம் சைஸ் வந்து 150 மைக்ரான். சரிங்களா, அதே மாதிரி இன்னொன்று இருக்குங்க, பி சாண்ட். பி சாண்டுக்கும் மினிமம் சைஸ் 150 மைக்ரான் தான். எம்சாண்ட் பி சாண்ட் ரெண்டுத்துக்குமே மினிமம் சைஸ் 150 மைக்ரான் தான். சரிங்களா, பி சாண்டோட மேக்ஸிமம் சைஸ் வந்து 2.36. பி சாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் 2.36. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, the rule of water cement ratio. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டஃப் ஏ ஆப்ராம் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாரு, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவை கண்டுபிடிச்சாரு. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, அடிஷன் ஆஃப் சுகர். இப்போ கான்கிரீட்ல நீங்க சுகர் வந்து ஆட் பண்றீங்க. சுகர் அப்படின்றது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் அட்மிக்சர். சுகர் வந்து ஆட் பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா செட்டிங் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது எவ்வளோனா அபவுட் 4 ஹவர்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, இன்க்ரீசிங் த செட்டிங் டைம் அபவுட் 4 ஹவர்ஸ் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, யங்ஸ் மாடுலஸ். கான்கிரீட்டுக்கு யங்ஸ் மாடுலஸ் கேட்குறாங்கப்பா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். ப்ரொபோஷனலை கேன்சல் பண்றதுக்காக இ அப்படின்னு ஒரு டேர்மை இன்ட்ரோடியூஸ் பண்றோம், அதான் யங்ஸ் மாடுலஸ். அப்போ யங்ஸ் மாடுலஸ் இ இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அப்போ வந்து இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 5000 ரூட் FCK அப்படின்றது தான். IS 456 2000ல தான் வந்து பாத்தீங்கன்னா இதை கொண்டு வந்தாங்க, 5000 ரூட் FCK. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, question number 70. The best type of crusher for manufacture of M-sand. M-sand manufacture பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு crusher வந்து பயன்படுத்துறாங்க. அது ஒரு மிஷின். அந்த மிஷினோட நேம் வந்து VSI crusher அப்படின்னு சொல்றாங்க. vertical shaft impeller. இதுக்கு full form என்னன்னா vertical shaft impeller. இதுதான் பயன்படுத்துறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 71 பாருங்க. as per தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ரூல்ஸ் 2017, எனி ரீஃபண்ட் மணி அலாங் வித் அப்ளிகபிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பன்சேஷன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா 2017ல வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் மணி இதை பத்தி வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பன்சேஷன் வந்து எவ்வளோ டேஸ் வரைக்கும் பீரியட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா 90 டேஸ். இது எல்லாமே தமிழ்நாடு ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சிலபஸ்ல இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா வரும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, சம் ஆஃப் த மினரல் லிஸ்டட் பிலோ. அதாவது கொடுத்துருக்க ஆர்டர் ஹார்ட்னஸ் ஆஃப் மினரல் தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது மோர் ஸ்கேல் ஹார்ட்னஸ் அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். மோர் ஸ்கேல் ஹார்ட்னஸ். இந்த மோர் ஸ்கேல் ஹார்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோனோட ஹார்ட்னஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் இருக்கு, அந்த ஸ்கேலோட வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, அதோட ஹார்ட்னஸை கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டால்க்கு. நான் சொல்றது அப்படியே ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. டால்க்கு, ரெண்டாவது வந்து ஜிப்சம், மூணாவது வந்து கால்சைட்டு, நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூரைட், அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா அப்படைட், APATITE, ஆறாவது வந்து ஃபெல்ஸ்பர்,
FELDSPR ஃபெல்ஸ்பர். ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்ஸ் QUARTZ. எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டோபாஸ் TOPAZ. ஒன்பதாவது வந்து பார்த்தீங்கன்னா குவாரண்டம் CORUMNDUM குவாரண்டம். 10 வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் DIAMOND. இந்த ஆர்டர் ஆஃப் த சீக்வன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். டால்க்கு, ஜிப்சமு, கால்சைட்டு, ஃப்ளூரைட்டு, அப்படைட்டு, ஃபெல்ஸ்பரு, குவார்ட்ஸு, டோபாஸு, குவாரண்டம்மு, டைமண்டு. இந்த ஆர்டர் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா டால்க் வரும். சரிங்களா? அப்போனா மோஸ்கேல் ஹார்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லீஸ்ட் அப்படின்னா டால்க்கு, எதுக்கு ரொம்ப மேக்ஸிமம் அப்படின்னா ஹார்ட்னஸ் வந்து டைமண்டு. சரிங்களா? இந்த ஆர்டரில் போடுங்க. ஃபர்ஸ்ட்டு டால்கா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டால்க்கு, ரெண்டாவது ஜிப்சமு, மூணாவது வந்து கால்சைட். கால்சைட் எங்கே இருக்குது? இது. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைட் சொல்லலாம். சரிங்களா? கால்சைட்டு, இது வந்து ஃப்ளூரைட்டு. அடுத்தது அப்படைட்டு. அப்படைட்டு இல்லை, ஃபெல்ஸ்பரும் இல்லை, குவார்ட்ஸ் அடுத்து. சரிங்களா? அடுத்தது டோபாஸு. டோபாஸ் இல்லை, குவாரண்டமும் இல்லை, டைமண்டு. அப்போ இந்த ஆர்டர் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 73. A stone is ரிஜெக்டட் இட் ஏ வாட்டர் அப்சார்ப்ஷன் மோர் தென் அப்படின்றாங்க. அதாவது நார்மலாக ஒரு ஸ்டோன் இருந்ததுன்னா அதுக்கு வாட்டர் அப்சார்ப்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இது ஒரு குழப்படியான கொஸ்டின். அதாவது ஸ்டோனுக்கு வாட்டர் அப்சார்ப்ஷன் எவ்வளோன்றது புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் வந்து IS 456 கோட் புக்கை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டோனுக்கு வாட்டர் அப்சார்ப்ஷன் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 0.6% அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 0.6% அப்படின்றது கொடுத்துருப்பாங்க IS 456 கோடு புக்கில். சரிங்களா? ஆனால் உங்களோட அப்ஜெக்டிவ் கொஸ்டின் குருமி, குப்தா அண்ட் குப்தா இதுலலாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5%ன்னு கொடுத்துருக்காங்க. எதுதான் சார் கரெக்ட் அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் 0.6%. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் செட் பண்ணும்போது 0.6%ன்னு வச்சா கண்டிப்பாக 5% வைக்க மாட்டாங்க. சரிங்களா? அது பக்கத்தில் நியர்பை ஆப்ஷன் 0.2, 0.4, 0.6, 0.8, 1% இப்படி தான் போவாங்க. சரிங்களா? ஆப்ஷன் கண்டிப்பாக 0.6%, 5% ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? 5%ன்றது பொய். சரிங்களா? இப்போ இந்த 4 ஆப்ஷன் பாருங்க, 5, 10, 20, 25ன்னு இருக்கா. இதில் நம்ம வேற வழி இல்லை, மற்றதெல்லாம் அதிகமாக இருக்குது, 5% தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அதை ஆன்சர்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், சூஸ் பண்ணிடலாம். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 0.6%ன்னு கொடுத்துருந்தா அதை அடிங்க. அது இல்லாத பட்சத்தில் 5%ன்னு இருக்குன்னா அதை அடிங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வரும். சரிங்களா? கோட் புக் வந்து 0.6% அப்படின்றது கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, an aggregate is said to be flaky, the least dimension is said to be அப்படின்றாங்க. சரிங்களா? அக்ரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேக்கினஸ், எலாங்கேஷன் சொல்லி ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃப்ளேக்கினஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3/5 ஆஃப் மீன் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எலாங்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா greater than 1.8. சரிங்களா? அதான் 9/8% அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, the commercial name of white and colored cement. சிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் சிமெண்ட், அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சிமெண்ட். கலர் சிமெண்ட்டுக்கு அனதர் நேம் என்னன்னா கலரைட் அப்படின்னுவாங்க. சரிங்களா? கலரைட்டு, ரெயின்போ சிமெண்ட்னு சொல்லுவாங்க, சில்வரைட்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்சர் ஆல் த போ. சரிங்களா? அதாவது எதனால இது சிமெண்ட் வந்து கலரா மாறுதுன்னா இதுல பிக்மெண்ட் அப்படின்னு ஒன்று பயன்படுத்துவாங்க. பிக்மெண்ட் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிமெண்டோட கலரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் 10% தான். எப்பேற்பட்ட காரணத்தை கொண்டும் should not greater than 10% தாண்டக்கூடாது. இதுவே ஒரு கொஸ்டின். பிக்மெண்ட் வந்து எப்பேற்பட்ட காரணத்தை கொண்டும் 10% தாண்டி போயிடக்கூடாது. சரிங்களா? இதையும் நீங்க மெயினா தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, the initial setting time of cement. initial setting time 5 minutes, final setting time 30 minutes அப்படின்னு இருந்தா அது என்ன டைப் ஆஃப் சிமெண்ட்? குயிக் செட்டிங் சிமெண்ட். சரிங்களா? நார்மலா ஆர்டினரி போர்ட்லண்ட் சிமெண்ட்டுக்கு இனிஷியல் செட்டிங் டைம் 30 minutes, ஃபைனல் செட்டிங் டைம் 10 hours. ஆனா அந்த இனிஷியல் செட்டிங் டைமே வெறும் 5 நிமிஷத்துல செட் ஆகிற மாதிரி வைக்கிறது என்ன டைப் ஆஃப் சிமெண்ட்னா குயிக் செட்டிங் சிமெண்ட். சரிங்களா? இப்போ அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வச்சுக்கோங்களேன். அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி பிளேசஸ்க்குலாம் இந்த கெய்சான் ஃபவுண்டேஷன் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் செட்டிங் சிமெண்ட் தான் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இது பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு செட்டிங் டைம் வந்து என்ன ஆகுது, கம்மியாகுது. இதனால நம்ம என்ன பண்ணலாம், சீக்கிரமா ஒர்க்கை வந்து முடிச்சிடலாம். சரிங்களா? ரேபிட் ஹார்டனிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரோடு ரிப்பேரிங் ஒர்க்கு. சல்பேட் ரெசிஸ்டிங்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சீவேஜ் அந்த மாதிரி பிளேசஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லோ ஹீட் சிமெண்ட், டேம் மாதிரி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், டேம், அபுட்மெண்ட் இந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபைனஸ் ஆஃப் சிமெண்ட். சிமெண்டோட ஃபைனஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏரியா டிவைடட் பை யூனிட் மாஸ் அப்படின்றதா அதுக்கான ஃபார்முலா.
இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 78 the percentage of voids in a cement. இப்போ நார்மலா வந்து சிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வாய்ட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். இது வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கலாம்னா 40%. சிமெண்ட்டுக்கு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் வாய்ட்ஸ் 40%. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க which of the following both components the maximum percentage of volume of hydration of cement. both components அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா C3S C2S C3A C4AF இந்த மாதிரி 4 கண்டென்ட்டா பிரிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து அலைட், பெலைட், செலைட், நாலாவதா வந்து ஃபெலைட். அலைட், பெலைட், செலைட், ஃபெலைட் இந்த மாதிரி வந்து நம்ம கேட்டகரியில பிரிக்கலாம். சரிங்களா. அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 80 which of the following is a correct sequence preparing for the mixed design under normal condition அப்படின்றாங்க. அதாவது கான்கிரீட் வந்து மேனுஃபேக்சர் பண்றோம் அப்படின்னா அதோட ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸ் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேட்சிங்னா பிரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மிக்சிங். சரிங்களா. இப்போ நீங்க வந்து ஃபைன் கிரிக்கெட், கோச கிரிக்கெட், வாட்டர் இந்த மாதிரி நீங்க வந்து பிரிக்கிறீங்க. அது வந்து வால்யூமை பேஸ் பண்ணி நீங்க பிரிக்கிறீங்க கொடுத்துருக்க ப்ரொபோர்ஷன்ஸ்க்கு. நீங்க பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அது மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பிளேஸ் பண்ணணும். பிளேசிங் பண்ணதுக்கு அப்புறம் காம்பாக்ஷன் பண்ணிடணும். காம்பாக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபினிஷிங் வந்து பண்ணணும். ஃபினிஷிங் பண்ணிட்டு ஃபைனலா கியூரிங் பண்ணணும். சரிங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட்டோட மேனுஃபேக்சர் மிக்ஸ்ட் டிசைன் ப்ரொபோர்ஷன். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க which of the following specification சிமெண்ட் பேக் அதை பத்தி தாங்க கேக்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. நார்மலா ஒரு சிமெண்ட் பேக் இருக்குன்னா அந்த சிமெண்ட் பேக்கோட வெயிட் வந்து எவ்வளவு இருக்கும்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. 50 kg. ஒரு சிமெண்ட் பேக்கோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 50 kg அப்படின்னு சொல்லலாம். இதோட ஹைட் இந்த சிமெண்ட் பேக் இருக்குன்னு வைங்களா இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருப்பீங்க. இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர் இருக்கும். இதோட ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 3000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல வரும். சரிங்களா. அதே மாதிரி இதோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா 35 லிட்டர் வரும். இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்சிசில எல்லாம் மெயினா இது யூஸ் ஆகும். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க எஃப்ளோரன்சஸ்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சால்ட் கண்டென்ட் டெபாசிட் ஆவறதா எஃப்ளோரன்சஸ் அப்படின்ற. இந்த எஃப்ளோரன்சஸ் எதனால வருது அப்படின்னா அல்கலைஸ் அப்படின்ற கண்டென்ட் வந்து சிமெண்ட்லயும் சரி பிரிக்லயும் சரி அதிகமாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்ளோரன்சஸ் காஸ் ஆகும். சரிங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க an ordinary Portland cement when you tested the fineness should not leave the residue. சரிங்களா. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஃபைனஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டைப் ஆஃப் சீவை பயன்படுத்துவாங்கன்னா ஐஎஸ் சீவ் நம்பர் 9 ஐஎஸ் சீவ் நம்பர் 9 தான் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. இந்த ஐஎஸ் சீவ் நம்பர் 9ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் ஆர்டனிங் சிமெண்ட் போர்ட்லாண்ட் சிமெண்ட். மூணாவது அதே மாதிரி லோ ஹீட் போர்ட்லாண்ட் சிமெண்ட். ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 10% வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடியூ வந்தால் பிரச்சனை இல்லை. ரெசிடியூ அப்படின்றது என்னது? வேஸ்ட் ப்ராடக்ட். இப்போ வந்து ஒரு சிமெண்ட் பேக்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ப்ராடக்ட் நம்ம சீவ் பண்ணும்போது என்ன ஆகும், மேலே வந்து சின்னதாக கெட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வரக்கூடியது சகஜம் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டிகல் சிமெண்ட் பேக்கில் கட்டியாக தான் செய்யும். சரிங்களா. ஆனால் அது வந்து அதிகமானால் தான் நம்மளுக்கு பிரச்சனை, கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்டுக்கு 10%, ரேபிட் ஆர்டனிங் லோ ஹைட் சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5% வரும். சரிங்களா. ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்டுக்கு ஐஎஸ் சீவ் நம்பர் 9. இந்த சீவ் நம்பர் 9 ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. இதுவே அடிக்கடி கேக்குறாங்க. சரிங்களா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்னா 10%, அதே சமயத்துல ரேபிட் ஆர்டனிங் போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படினா 5%. அது 0.05 அப்படினு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க the 3 days compression strength of OPC அப்படின்றாங்க. இப்போ வந்து செட்டிங் டைம் பத்தி தான் கேக்குறாங்க. OPC கிரேட் இருக்குன்னு வைங்களேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட்ல என்னென்ன கிரேட்லாம் இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். 33 கிரேடு, 43 கிரேடு, 53 கிரேடு. சரிங்களா. 3 days, 7 days, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 28 days. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம
பிரிக்கலாம். 3 days 7 days 28 days அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சரிங்களா? 33 கிரேடு 43 கிரேடு 53 கிரேடு. 33 கிரேடு வந்து பாத்தீங்கன்னா எதனால அந்த 33 43 53ன்றாங்கன்னா கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் தான். சரிங்களா? 33 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் வந்து 28 நாள் கியூரிங்க்கு அப்புறம் கொடுக்கும். அதான் 33 கிரேடு. 43 அதே தான். 43 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் 28 நாள் கியூரிங்க்கு அப்புறம் உங்களுக்கு கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதே மாதிரி 53. சரிங்களா? இதான் சொல்ல வராங்க. 33 43 53 அப்படின்றத பிரிக்கிறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அதோட கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் தான் என்ன பண்றாங்க நோட்டேஷனா வந்து கொடுத்திருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்ல. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 days 7 days 28 days இந்த மாதிரி வந்து நம்ம பிரிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து 16 3 daysல வந்து 16 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் கொடுக்கும். அதுக்கப்புறம் 22 அதுக்கப்புறம் 33 அதுக்கப்புறம் 23 33 43 சரிங்களா? 27 37 53 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் ரொம்ப முக்கியம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்குது என்னது 43 43ல வந்து 3 days கேட்குறாங்க. அப்போனா 23 கிரேடு 23ன்னு கொடுக்கல, அதுக்கு பதிலாக 22ன்னு இருக்கு. அதனால இதுக்கு ஆன்சர் வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஆப்ஷன் பின்றது சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பெரும்பாலும் வந்து நம்ம மார்க்கெட்டிங் எல்லா இடத்துலையும் 53 கிரேடு சிமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து அட்வான்ஸாக வந்து கண்டுபிடிச்சது, வேற ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 86 விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ கரெக்ட் ரேஞ்ச் ஃபார் ஃபைனஸ் மாடலஸ். அதான் ஃபைனஸ் மாடலஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபைனஸ் மாடலஸ் அப்படின்றது ஒரு நம்பர். ஃபைன் அக்ரிகேட்டுக்கும் கோஸ் அக்ரிகேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எம்பிரிக்கல் நம்பர் தான் என்னன்னு சொல்லுவாங்க ஃபைனஸ் மாடலஸ் அப்படின்வாங்க. சரிங்களா? இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது என்னன்னா finest modulus of cos aggregate minus finest modulus of mix divided by finest modulus of mix finest modulus of mix minus finest modulus of fine aggregate. சரிங்களா? பெருசு மைனஸ் மீடியம் டிவைட் பை மீடியம் மைனஸ் சிறுசு. இதான் ஷார்ட்கட், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஃபைனஸ் மாடலஸ் கண்டுபிடிக்கிறதுனால ஒரு வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 2.2 to 2.6 2.2 to 2.6 2.6ல இருந்து 2.9 2.9ல இருந்து 3.2 சரிங்களா? ஃபைன் மீடியம் அடுத்து வந்து கோஸ். சரிங்களா? அப்போ வந்து எனக்கு வேல்யூ பாருங்க ஃபைனஸ் மாடலஸ் வந்து மீடியம்னு சொல்றாங்க. அப்பனா 2.6ல இருந்து 2.9 இந்த ரேஞ்சுக்குள்ள வரும். சரிங்களா? கோஸ் அக்ரிகேட்னா 2.9ல இருந்து 3.2 வரும். இந்த ரேஞ்செல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 87 the portion of the timber between the hardwood and cambium layer அப்படின்றாங்க. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. டிம்பர் டாபிக் வந்து இப்போ ஏஇ சிலபஸ்லையும் இருக்கு, ஜேடிஓ சிலபஸ்லையும் இருக்கு. முன்ன வந்து ஜேடிஓ சிலபஸ்ல மட்டும்தான் இருந்தது. இப்போதான் என்ன பண்ணிட்டாங்க, ஏஇ சிலபஸ்லையும் ஆட் பண்ணிட்டாங்க. அதனால டிம்பர் வந்து நீங்க படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? அப்போ வந்து நான் சொல்ற ஆர்டர் ஆஃப் த சீக்வன்ஸ் ஆர்ஜின் ஆஃப் ட்ரீ அப்படின்னுவாங்க. சரிங்களா? ஆர்ஜின் ஆஃப் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ஜின் ஆஃப் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயர் பை லேயராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி லேயர் பை லேயராக இருக்கும். இதுதான் வந்து ஆர்ஜின் ஆஃப் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு லேயரையும் நம்ம மனப்பாடம் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியிலேருந்து உள்ள வரைக்கும் படிச்சுப்பாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள இருந்து வெளியே வரைக்கும் படிச்சுப்பாங்க. சரிங்களா? இதுல வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிளை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆனுலர் ரிங்னு சொல்லுவாங்க. அந்த ஆனுலர் ரிங் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீயோட ஏஜை வந்து தீர்மானிக்கிறது. சரிங்களா? எவ்வளவு நம்பர் ஆஃப் சர்க்கிள் வருதோ அவ்வளோ நம்பர் ஆஃப் சர்க்கிள் தான் என்ன சொல்லுவாங்க ட்ரீயோட ஏஜ் அப்படின்றது கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? டிபெண்ட்ஸ் அப்பான் நம்பர் ஆஃப் ஆனுலர் ரிங் தான் என்ன பண்ணுது ட்ரீயோட ஏஜை கால்குலேட் பண்ணுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கறாங்க, நான் சும்மா சொல்லல. இது எல்லாத்தையும் நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வெளியில இருந்து அவுட்டர்ல இருந்து உள்ள வரைக்கும் நீங்க படிச்சுக்கணும். சரிங்களா? இந்த சென்ட்ரல் பாத் இருக்குல்ல, இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பித் அப்படின்னுவாங்க. இந்த சென்ட்ரல் போர்ஷனை பித் PITH அப்படின்னுவாங்க. சரிங்களா? இப்போ நான் வெளியில இருந்து உள்ள சொல்றேன். சில பேர் உள்ள இருந்து வெளியே படிச்சிருப்பீங்க, தப்பு இல்லை. நான் வெளியில இருந்து தான் உள்ள படிச்சிருக்கேன். சரிங்களா? இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா OICSHAP. அதான் நான் ஷார்ட்கட் வச்சிருக்கேன். OICSHAP அப்படின்றதான் ஷார்ட்கட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓன்றது அவுட்டர் பார்க், அவுட்டர் பார்க். அடுத்தது ஐ வந்து பாத்தீங்கன்னா இன்னர் பார்க், ஐன்றது இன்னர் பார்க். சின்றது கேம்பியம், சின்றது கேம்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ன்றது சாப்வுட், எஸ்ன்றது
சாப்வுட். அதுக்கப்புறம் ஹச்ன்றது ஹார்ட்வுட். ஹச்ன்றது ஹார்ட்வுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, ஹச்னா ஹார்ட்வுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்றது ஆனுலர் ரிங். இது வந்து உள்ள வராது, இதில் போடுற நம்பர் ஆஃப் சர்க்கிளை தான் ஆனுலர் ரிங்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சர்க்கிள் போடுறத ஆனுலர் ரிங்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளை வந்து ஆனுலர் ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் சர்க்கிளை வந்து ஆனுலர் ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே சமயத்தில் இந்த வர்டிகலாக இப்படி ஒரு கோடு போட்டிருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி வர்டிகலாக இந்த மாதிரி இப்படி போடுறாங்கல்ல, இதுக்கு பேர் என்னன்னா மெடுலரி ரே. மெடுலரி ரே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, இதுக்கு பேர் தான் மெடுலரி ரே. இந்த வர்டிகலா போடக்கூடியதை மெடுலரி ரே. ஓகேங்களா, மெடுலரி ரே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரல்ல இருக்கு பாருங்க, அதுதான் பித்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதாங்க ஷார்ட்கட்டு OICS HAP. சில பேர் உள்ளேருந்து வெளியே படிச்சிருப்பீங்க, தப்பு இல்லை, ஏதாவது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் சொல்லுவேன். இதெல்லாம் சும்மா எழுதி போடல. கொஷின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, அவுட்டர் பார்க்குக்கும் கேம்பியம் லேயருக்கும் நடுவில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னர் பார்க்கு அந்த மாதிரி தான் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா, இப்போ பாருங்க, த போர்ஷன் ஆஃப் டிம்பர் பிட்வீன் ஹார்ட்வுட் அண்ட் கேம்பியம். இதோ பாருங்க, ஹார்ட்வுட், அதே சமயத்தில் இங்கே கேம்பியம், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்னது சாப்வுட். பாருங்க, கொஷின் இப்படி தான் கேட்பாங்க. சரிங்களா, அதனால இந்த மாதிரி டயக்ராம்லாம் தெளிவாக வந்து படிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் கூகுளில் ஆரிஜின் ஆஃப் ட்ரீன்னு சர்ச் பண்ணுங்க, இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, கொஷின் நம்பர் 8. மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டெசிடியஸ், கோனிஃபரஸ், எண்டோஜீனியஸ், எக்ஸோஜீனியஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெசிடியஸ் அப்படின்றது, இதெல்லாம் வந்து உட்டோட டைப்ஸை பிரிக்கிறது தான். சரிங்களா, டெசிடியஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஹார்ட்வுட். சரிங்களா, டெசிடியஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஹார்ட்வுட். ஹார்ட்வுட்ல டி இருக்குது, அதனால டெசிடியஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கோனிஃபரஸ் வந்து சாஃப்ட்வுட். சரிங்களா, ஹார்ட்வுட்ல டி வருது, அதனால டெசிடியஸ் அப்படிதான் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். அப்போ கோனிஃபரஸ்னா கண்டிப்பா சாஃப்ட்வுட்டா தான் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி எண்டோஜீனியஸ், எக்ஸோஜீனியஸ்னு இருக்கு. எண்டோஜீனியஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பேம்போ. சரிங்களா, எண்டோஜீனியஸ், எக்ஸோஜீனியஸ் ரெண்டு இருக்கு. ரெண்டுத்தையும் மனப்பாடம் பண்ணா கண்டிப்பா கஷ்டம். நான் சொல்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேம்போ, கேனு, கோகனட்டு, COCONUT கோகனட்டு, பிளாம் PALM, இது மட்டும் தான் எண்டோஜீனியஸ் வரும். இதை தாண்டி வேற எது கேட்டாலும் எக்ஸோஜீனியஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இது 4 மட்டும் தான்றதுனால மனப்பாடம் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா, அப்ப இதுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 89 பாருங்க. டியூ டு அட்டாக் ட்ரை ராட். ட்ரை ராட் அப்படின்றது வந்து என்ன பிரச்சனையை உண்டு பண்ணோம்னா, ரெடியூசஸ் டு பவுடர், அதான் வந்து இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா, டிஃபெக்ட்ஸ் ஆஃப் டிம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏஜ் ஆஃப் ட்ரீ. நான் இப்போ தான் சொன்னேன், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆனுலர் ரிங் சர்க்கிள் போடுறோமோ அதுதான் வந்து ட்ரீயோட ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் த சீசனிங் ஆஃப் டிம்பர். இப்போ டிம்பர்ல வந்து சீசனிங் அப்படின்றது பண்றாங்க. அந்த சீசனிங் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, மாய்ச்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்றதுக்காக. சரிங்களா, ஒரு டிம்பர்ல வந்து மாய்ச்சர் கண்டென்ட் அதிகமா இருக்குது நல்லதா கெட்டதானா, கண்டிப்பா கெட்டது தான். சரிங்களா, மாய்ச்சர் கண்டென்ட் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா இருக்குதோ வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகும். இதனால டிம்பரோட ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அதிகமாகும். சரிங்களா, டிம்பருக்கு வாட்டர் அப்சார்ப்ஷனை ரிமூவ் பண்றதுக்கு தான் சீசனிங் வந்து பண்றாங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா, ரிமூவல் ஆஃப் சாப், REMOVAL, ரிமூவல் ஆஃப் சாப், அப்படி இல்லைனா மாய்ச்சர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரிமூவல் ஆஃப் மாய்ச்சர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா, அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த மேட் ஆஃப் ஈட்டிங் சோடா, லைம் அண்ட் சாண்ட். சரிங்களா, அதாவது சோடா, லைமு, சாண்டு இது மூணுத்தையுமே வந்து ஹீட் பண்றாங்க. எவ்வளோனா 1710 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ஹீட் பண்றாங்க. இப்படி ஹீட் பண்றதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். சரிங்களா, இதுக்கு ஆன்சர் கிளாஸ் அப்படின்றது கரெக்ட். நெக்ஸ்ட் த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிம்பர். டிம்பரோட மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து கேட்கறாங்க. எவ்வளோனா 0.5 ல இருந்து 1 × 10⁴ Nm², அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். சரிங்களா, 0.5 ல இருந்து 1க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதான் டிம்பரோட மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, இதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிம்பர், செகண்ட் கிளாஸ் டிம்பர்னு சொல்லி நிறைய கேட்டகரி பிரிக்கிறாங்க. அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 94. த மாய்ச்சர் கண்டென்ட் ஆஃப் ஏ டிம்பர் யூஸ்டு ஃபார் ஃப்ரேம்ஸ். ஃப்ரேம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிம்பர்ல பண்றோம்ல, அதுக்கான மாய்ச்சர் கண்டென்ட் எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும்னா 8 ல இருந்து 12% இருக்கும். ஃப்ரேம்ஸ்க்கு மாய்ச்சர் கண்டென்ட் 8 ல இருந்து 12% இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 95.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் டிம்பர், டிஃபெக்ட்ஸ் ஆஃப் டிம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது டிம்பரில் வரக்கூடிய டிசீஸ் தான் ட்ரை ராட்டு, கிரே ராட்டு, வெட் ராட்டு, ஒயிட் ராட்டு இந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக வந்து என்னென்ன டிஃபெக்ட்ஸை வந்து கொண்டு வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க ட்ரை ராட். ட்ரை ராட்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எது ரெடியூசஸ் த பவுடர் அப்படின்வாங்க. சரிங்களா? இந்த ட்ரை ராட் வந்து எதனால நடக்குதுன்னா சாப்வுட் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர்ல வந்து ஃபங்கஸ்னால பாதிப்பு வந்துச்சுன்னா ட்ரை ராட் பிரச்சனை வரும். சரிங்களா? அந்த இடத்துல ஃபங்கஸ் வளர ஆரம்பிச்சுன்னா இந்த பிரச்சனை வரும். ஃபங்கஸ்னா பூஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்ங்களா அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரே ராட். கிரே ராட் அப்படின்றது டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செல்லுலூஸ். செல்லுலூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து வெட்ராட். வெட்ராட் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆஃப் வுட் ஃபைபர் டியூ டு கெமிக்கல் டீகம்போசிஷன். இதனால வரக்கூடியது வெட்ராட் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் ஒயிட் ராட், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லிக்னின் டு த வுட் ஃபைபர். சரிங்களா? அந்த ஃபங்கல் அட்டாக்ல வரக்கூடிய லிக்னின் அந்த டிஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லுவாங்க. இதை நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கேன். ஒயிட் லெகின்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சிருக்கேன். லிக்னின் அப்படின்றத லெகின்ஸ் அப்படின்றத நான் ஷார்ட்கட் வச்சிருக்கேன். இந்த உமன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் பேண்ட் போடுவாங்கல்ல, அது ஒயிட் லெகின்ஸ் அப்படின்றத நான் ஷார்ட்கட் வச்சிருக்கேன். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு தேவைப்பட்டா வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 96. பிளைவுட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிளைவுட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. இது எதுக்காக வந்து நார்மல் வுட்டை பயன்படுத்தாமல் நிறைய இடத்துல பிளைவுட் பயன்படுத்துகிறாங்கன்னா இதுக்கு டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஈக்குவல் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சேம் டென்சைல் ஸ்ட்ரென்த் இன் ஆல் டைரக்ஷன். அதான் என்னன்னு சொல்லுவாங்க, பிளைவுட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ். புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது இது கார்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பெரிய பெரிய அதிகாரிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து சுட்டு தள்ளக்கூடாதுன்றதுக்காக அவங்க காரில் வந்து இந்த மாதிரி புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. இது வந்து நார்மல் கிளாஸை கம்பேர் பண்ணும்போது 3 லேயராக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நார்மல் கிளாஸை கம்பேர் பண்ணும்போது திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது கிளாஸே வந்து 3 லேயராக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அந்த 3 லேயரை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாண்ட்விச் லேயர் அப்படின்வாங்க. சாண்ட்விச் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, ஒன்னோட ஒன்று மேலே மேலே லேயர் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அதான் சாண்ட்விச் லேயர். புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்ட்ரென்த் பிளாஸ்டிக். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்ட்ரென்த் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் கண்ணாடியில் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் தான். நீங்கள் இது அதாவது துப்பாக்கியால் சுட்டாலே அந்த கண்ணாடி உடையாது, அந்த மாதிரி இருக்கும். அதான் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 98. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து கரெக்ட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸ் பொல்யூஷன் கேன் பி reduced using double glass window panel. அதாவது என்ன சொல்றாங்கன்னா டபுள் கிளாஸ் விண்டோ பேனல் இதை பயன்படுத்துறதுனால நாய்ஸ் பொல்யூஷனை கம்மி பண்ணலாம் அப்படின்றது சொல்றாங்க. சரிங்களா? கரெக்ட் தான், நாய்ஸ் பொல்யூஷனை கம்மி பண்ணலாம். கிளாஸ் அப்சர்வ் த நாய்ஸ் அப்படின்றாங்க. ஜென்ரலா வந்து கிளாஸ் வந்து நாய்ஸை வந்து கட்டுப்படுத்துமா? அப்படிலாம் இல்லை. சரிங்களா? நீங்க வந்து டபுள் கிளாஸ் விண்டோ பேனல் பயன்படுத்தினீங்கன்னா நாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். எல்லா கிளாஸும் வந்து நாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுமானா அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் வந்து தப்பா சொல்லியிருக்காங்க. மூணாவது பாருங்க, the air trapped in the double glass system act the insulator and reducing the noise அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து the noise is totally reflect the back due to the 2 layer of glass அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது இது கண்டிப்பா இன்கரெக்டா தான் இருக்கும் அப்படின்றது. இதுக்கு ஆன்சர் வந்து 1 and 3 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பிவிசி. இது ஒரு பேசிக்கான क्वेश्चन, எல்லாருக்குமே தெரியுது. பிவிசிக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பாலிவினைல் குளோரைடு அப்படின்றது. இது வந்து ஒரு டைப் ஆஃப் பிளாஸ்டிக் அப்படின்வாங்க. சரிங்களா? பிவிசி இஸ் எ பாலிவினைல் குளோரைடு அப்படின்லாம். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 100. தி ஆப்ஜெக்ட் ஆஃப் கியூரிங். சரிங்களா? கியூரிங் வந்து எதனால பண்ணணும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். 28 நாள் வந்து கம்பல்சரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கியூரிங் வந்து பண்ணணும். இந்த கியூரிங் பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து என்ன ஆகுது? கம்மியாகுது. கான்கிரீட்ல இருக்கக்கூடிய ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கம்மியாகிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் வந்து என்ன பண்ணுதுன்னா கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் கரெக்டா ஈக்குவலா கொண்டு வந்துரும். நீங்க M20 கான்கிரீட் போடுறீங்க அப்படின்னா 28 நாளுக்கு அப்புறம் அந்த 20 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். அந்த 20 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? கியூரிங் வந்து பண்ணணும். சரிங்களா? நார்மல் கான்கிரீட்ல வந்து பாத்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் சேஞ்சஸ் நடக்கும், ஷிங்கேஜ் வந்து நடக்கும். இந்த ஷிங்கேஜ் எதனால நடக்குது அப்படின்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகிறதுனால உங்களுக்கு ஷிங்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. சரிங்களா? அந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அதே சமயத்துல ஸ்ட்ரென்த்தும் கரெக்டா
கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக தான் கியூரிங் வந்து பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா the object of curing இதுல வந்து எது not toன்றாங்க. இந்த வார்த்தையை தான் அண்டர்லைன் பண்ணணும். நிறைய பேர் அவசரப்பட்டு reducing the shrinkage of concrete இது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கரெக்டான ஆன்சர்னு போட்டுருவாங்க. அப்படிலாம் கிடையாது. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு தெளிவா பாருங்க. not a objectனு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, reducing the shrinkage of cement concrete. சிமெண்ட் கான்கிரீட்ல வரக்கூடிய ஷிங்கேஜ்னா சுருங்குறதுன்னு சொல்லுவாங்க. வால்யூமெட்ரிக் சேஞ்சஸ் நடக்கிறதா ஷிங்கேஜ். அதை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ரெடியூசிங் தி ஸ்ட்ரென்த். அப்படியா கியூரிங் பண்றதுனால ஸ்ட்ரென்த் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லக்கூடாது. ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பிரிவென்ட் த லாஸ் ஆஃப் வாட்டர். அதாவது என்ன சொல்றாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய வாட்டர்லாம் அதிகமா லாஸ் ஆகும் எவாபரேஷன்னால அப்படின்றாங்க. கரெக்ட் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பிரிசர்வ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்கிரீட் அப்படின்றதும் கரெக்ட் தான். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மட்டும் தான் இன்கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் ரப்சர்னாலும் மாடுலஸ் ஆஃப் ஃப்ளெக்சர்னாலும் ஒன்று தான். இதுக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.7 × √FCK அப்படின்றதா ஃபார்முலா. 0.7 √FCK அப்படின்றது ஃபார்முலா. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 102. த பிளேசிங் ஆஃப் கான்கிரீட் ஷுட் பி ப்ரிஃபரபிள் டன் அட் ஏ டெம்பரேச்சர் அப்படின்றாங்க. இது நார்மலாக வந்து ஜென்ரலாக டெம்பரேச்சரை பற்றி கேட்டாங்கன்னா கான்கிரீட்டுக்கு என்ன வரும்னா 27 ± 2 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, டு ப்ரிவென்ட் த செக்ரிகேஷன் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் பிளேசிங். அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு கான்கிரீட் வந்து நம்ம ஒரு கான்கிரீட்டை இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன், மேலே வந்து இப்படி கான்கிரீட் இருக்கு. இந்த கான்கிரீட்டை நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்றோம். சரிங்களா? அப்போ இந்த கான்கிரீட்டை பிளேஸ் பண்ணும்போது இந்த கான்கிரீட்டை வந்து நம்ம இப்படி பிளேஸ் பண்றோம். இந்த கான்கிரீட் பிளேஸ் பண்றாங்களா, இந்த ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1.5 மீட்டர். சரிங்களா? அப்பனா 150 சென்டிமீட்டர். இப்போ வந்து ஒரு கான்கிரீட் வந்து நம்ம நார்மலாக வந்து கீழே பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 150 சென்டிமீட்டர் ஹைட்டுக்குள்ளே பண்ணணும். சரிங்களா? அதை விட கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதை விட கூட போயிடக்கூடாது. இப்படி வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தால வந்து கான்கிரீட் வந்து கொண்டு வந்து போடுறாங்கன்னா அவங்க குனியறதுக்கு சோம்பேறிப்பட்டுட்டு இப்படி மேலேருந்தே இப்படி போடுறாங்க. அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுனால என்ன ஆகும்னா செக்ரிகேஷன் வந்து நடக்கும். சரிங்களா? அதாவது கான்கிரீட்டும் சரி சிமெண்ட் மார்ட்டரும் சரி ஒன்னோட ஒன்று பிரிஞ்சிடும். இந்த மாதிரி பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அதுக்காக தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கரெக்டான ஹைட் அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவுக்குள்ள இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 150 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரேக் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரேக் வந்து பாத்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர்ல இருந்து கீழே போட்டா உடையக்கூடாது. அதே மாதிரி கான்கிரீட் வந்து பாத்தீங்கன்னா 150 சென்டிமீட்டருக்கு மேல கொட்டவும் கூடாது. இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே 150 சென்டிமீட்டர், அப்படி இல்லைன்னா 1.5 மீட்டர்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 104. த சைஸ் ஆஃப் கியூப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஒரு கியூப் இருக்குன்னா நம்ம கான்கிரீட் போடுறோம், நம்ம சைட்லலாம் பண்ணியிருப்போம். சரிங்களா? சைட்லேயும் பண்ணியிருப்போம், காலேஜில் ஃபைனல் இயர்லேயும் கான்கிரீட் ரிலேட்டடாக ப்ராஜெக்ட் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஒரு கான்கிரீட்டோட கியூப் சைஸ் வந்து 150 × 150 × 150 சென்டிமீட்டர். சரிங்களா? சாரி எம்எம். 150 × 150 × 150 எம்எம். சரிங்களா? இதுதான் வந்து கான்கிரீட்டோட கியூப் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏ கான்கிரீட் இஸ் அப்டைன்டு பை. ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலியன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேசிலியன் சிலிண்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 106 பாருங்க. The parameter which is obtained by adding the cumulative percentage. சரிங்களா? cumulative percentage of aggregate returned on each sieve ranging 80 mm ல இருந்து 150 மைக்ரான், அதான் 0.150 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவைடட் பை த சம் ஆஃப் ஆர்பிட்ரரி நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் என்னது, ஃபைனஸ் மாடுலஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு எம்பிரிக்கல் நம்பர். ஃபைன் அக்ரிகேட்டையும் கோர்ஸ் அக்ரிகேட்டையும் பிரிக்கிறதுக்கு ஒரு எம்பிரிக்கல் நம்பர் தான் ஃபைனஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், த சாண்ட் ரெக்வயர்டு பை ஹை வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ பிலாங்ஸ் டு அப்படின்றாங்க. சரிங்களா? ஹை வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் வந்து எந்த ஜோன்ல வரும் அப்படின்னா 4th ஜோன்ல வரும். சரிங்களா? இது வந்து IS 456 கோட் புக்ல இருக்கு, மனப்பாடம் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 108. the coefficient of thermal expansion of concrete. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கான்கிரீட்டுக்கு நியரா வந்து பாத்தீங்கன்னா எந்த மெட்டீரியல் வந்து coefficient of thermal expansion ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஸ்டீல். சரிங்களா? கான்கிரீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11 × 10⁻⁻6 per degree Celsius. ஸ்டீலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 × 10⁻⁻6
பர் டிகிரி செல்சியஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ஈக்குவலில் தான் வரும் சரிங்களா. அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 109 மேட்ச் த ஃபாலோயிங் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2னு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் சிமெண்ட், இந்த பக்கம் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிமெண்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க சரிங்களா. லைமு, அல்கலைஸ், அலுமினா, அயன் ஆக்சைடு இந்த மாதிரி 4 இது கொடுத்துருக்காங்க. அதோட இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி தான் கேட்டிருக்காங்க, சிமெண்ட்டை பற்றி தான் கேட்குறாங்க. லைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா சிமெண்ட்டில் மேஜர் அப்படின்னு பார்த்தா லைம் சரிங்களா. 60 to 65% வந்து லைம் தான் பயன்படுத்துவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கொடுக்கும், அதே மாதிரி சவுண்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், பிரிவென்ட் பண்ணும் சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அல்கலைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், சிமெண்டா இருந்தாலும் சரி பிரிக்கா இருந்தாலும் சரி எஃப்ளோரன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், தடுக்கும், காசஸ் த எஃப்ளோரன்ஸ் அண்ட் ஸ்டெய்னிங் அப்படின்லாம் சரிங்களா. அதே மாதிரி அலுமினா வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் த செட்டிங் ப்ராப்பர்ட்டி சரிங்களா. செட்டிங் ப்ராப்பர்ட்டியை கரெக்டா குயிக் செட்டிங் ப்ராப்பர்ட்டியை ரெஸ்பான்சிபிள் பண்ணும் சரிங்களா. அயன் ஆக்சைடு வந்து கலரை கொடுக்கும், இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும்பா. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சிமெண்ட் வந்து அயன் ஆக்சைடு வந்து கலரை கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன்ல, அயன் ஆக்சைடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒயிட் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் சரிங்களா. அயன் ஆக்சைடு யூஸ் பண்ணுறதுனால சிமெண்ட் வந்து கலரை கொடுக்குது. அது என்ன கலர் அப்படின்றதும் கொஸ்டின் கேட்பாங்க. அது என்ன கலர்னா கிரீனிஷ் கிரே கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 110. Question number 110 பாருங்க. Consider the following statement related to non-destructive testing of concrete அப்படின்றாங்க. கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் அப்படின்றது கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க non-destructive test அப்படின்றது என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இப்போ நார்மலா நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட்டோட கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும். இப்போ இனிஷியலா கான்கிரீட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரெஷ் கான்கிரீட்னு சொல்லுவாங்க. அந்த கான்கிரீட்டை வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு அதை பிளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை பிளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது கியூரிங் 28 நாள் பண்ணுவாங்க. 28 நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த கான்கிரீட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹார்டன் கான்கிரீட்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஷ் கான்கிரீட், ஹார்டன் கான்கிரீட்னு ரெண்டு இருக்கு. ஃப்ரெஷ் கான்கிரீட்னா இப்போ புதுசாக போடக்கூடியது, அதுக்கு இன்னொரு நேம் கிரீன் கான்கிரீட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஹார்டன் கான்கிரீட் அப்படின்னு சொல்லி இன்னொன்று இருக்குது சரிங்களா. 28 நாளைக்கு அப்புறம் வரது ஹார்டன் கான்கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃப்ரெஷ் கான்கிரீட், ஹார்டன் கான்கிரீட் ரெண்டுமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஃப்ரெஷ் கான்கிரீட்டுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு, ஸ்லம்கோன் டெஸ்ட், விபி கன்சிஸ்டோமீட்டர் டெஸ்ட், ஃப்ளோ டேபிள் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஹார்டன் கான்கிரீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அப்படின்றது ஒன்று பண்ணுவாங்க சரிங்களா. ஆல்ரெடி நீங்க புதுசா ஒரு சைட்டுக்கு போறீங்க, ஆல்ரெடி பில்டிங் கட்டி ஒரு 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, அந்த மாதிரி பில்டிங்லாம் நீங்க போறீங்க அப்படின்னா அந்த கான்கிரீட்டுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணா அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டு போய் பண்ண முடியுமா? ஒரு பீம் இருக்கு, பீம் அந்த போர்ஷனை கட் பண்ணி போய் நம்ம கான்கிரீட் டெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அதோட கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் யூஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க ஐடென்டேஷன் டெஸ்ட் இஸ் யூஸ்டு டு ஆக்சஸ் த குவாலிட்டி ஆஃப் கான்கிரீட் சரிங்களா. இது வந்து என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தா கான்கிரீட்டோட குவாலிட்டியை செக் பண்றதுக்கு பயன்படும் சரிங்களா. நெக்ஸ்ட் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் லெபார்டரி டெஸ்ட் அப்படின்றாங்க சரிங்களா. இது வந்து லெபார்டரி டெஸ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கம்பேரிட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் இஸ் எஸ்டிமேட்டட் த்ரூ பல்ஸ் வெலாசிட்டி மெஷர்மெண்ட் சரிங்களா. அதான் ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட், அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதோட கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்படும் சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டைனமிக் மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அது கண்டுபிடிக்கிறதுக்கு சோனோமீட்டர் டெஸ்ட் அதை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். அடுத்து பாருங்க the thickness of concrete. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா the thickness of concrete can be estimated by in situ rebound hammer test அப்படின்றாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் வந்து கான்கிரீட்டோட திக்னஸ் எல்லாம் கண்டுபிடிக்காது சரிங்களா. அதாவது சர்ஃபேஸ் ஆன்னஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பயன்படும் சரிங்களா. அதனால 5வது ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு இன்கரெக்ட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 111 பாருங்க. த ஸ்டாண்டர்ட் ரேட் ஆஃப் லோடிங் ஆஃப் ஏ டெஸ்டிங் ஆஃப் கான்கிரீட் இஸ் அப்படின்றாங்க. இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். 1.4 மெகா பாஸ்கல் பர் செகண்ட் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 112 பார்ட்ஸ் ஆஃப் எக்ஸோஜினியஸ் ட்ரீ அதோட கேரக்டர் பத்தி கேட்குறாங்க. கேம்பியம் லேயர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தின் லேயர் ஆஃப் ஃப்ரெஷ் சாப் சரிங்களா. இது வந்து ரொம்பவே தின்னாக இருக்கக்கூடிய லேயர் தான் கேம்பியம் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நான் ஆரிஜின் ஆஃப் ட்ரீ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதுல தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பித் அப்படின்றது வந்து இன்னர் மோஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் ஹார்ட் வுட் அப்படின்றது த போர்ஷன் ஆஃப் சரௌண்டிங் ஏ பித்துக்கு சரௌண்டிங்ல இருக்கிறதா ஹார்ட் வுட்னு சொல்லுவாங்க. சாப் வுட் அப்படின்றது வந்து யங்கஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 113
வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா வெயிட் ஆஃப் வாட்டர் பை வெயிட் ஆஃப் சிமெண்ட் அப்படின்றதான் ஃபார்முலா சரிங்களா. வெயிட் வால்யூம் ரெண்டுமே கரெக்ட். இது ரெண்டுத்துல அக்யூரேட்டான ஆன்சர் வந்து வெயிட் தான் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 114 எலாங்கேஷன் கேக்குறாங்க. ஆல்ரெடி ஃப்ளேகினஸ் சொல்லியிருக்கேன் 3/5 ஆஃப் மீன் டைமென்ஷன். எலாங்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா 9/8 ஆஃப் மீன் டைமென்ஷன் அப்படின்றது ஃபார்முலா சரிங்களா. அப்படி இல்லைன்னா 1.8 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 115 மெத்தட் ஆஃப் சாயிங். இப்போ ட்ரீயை வந்து கட் பண்ணுறோம்ல, அந்த கட் பண்ணுறதுலே இப்போ வந்து ஒரு ட்ரீயை வச்சு தான் நம்ம டிம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறோம். அதில் வந்து நம்ம அந்த ட்ரீயை ஒரு மரத்தை வந்து கட் பண்ணி கொண்டு போகிறோம்னா இதிலே நிறைய மெத்தட் இருக்குது. அதுதான் வந்து ஆர்டினரி சாயிங், குவார்ட்டர் சாயிங், டேஞ்சென்ஷியல் சாயிங், ரேடியல் சாயிங்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நிறைய பிரிக்கிறாங்க. ஆர்டினரி சாயிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேரலராக கட் பண்ணி கொண்டு போவாங்க. அதான் ஆர்டினரி சாயிங்னு சொல்லுவாங்க. குவார்ட்டர் சாயிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வார்பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணும் சரிங்களா. அதே மாதிரி டேஞ்சென்ஷியல் சாயிங் அடாப்டட் வென் எ மாடுலரி ரேஸ் ஆர் நாட் டிஸ்டிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதே மாதிரி ரேடியல் சாயிங் அப்படின்வாங்க. இது வந்து ஹார்ட்வுட்டுக்கு சூட்டபிள். அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 116 in case of hand mixing of a concrete the extra cement to be added அப்படின்றாங்க சரிங்களா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா கான்கிரீட் வந்து மேனுஃபேக்சர் பண்றோம்னு வைங்களேன். இப்போ நீங்க வந்து இதுல வந்து மிக்சிங்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ஹேண்ட் மிக்சிங், இன்னொன்னு மிஷின் மிக்சிங். நீங்க ஹேண்ட் மிக்சிங் பண்றீங்க அப்படின்னா, ஹேண்ட் மிக்சிங்னா நம்ம லேபர்ஸ் வந்து நார்மலா வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பிரிச்சுப்பாங்க. அவங்க வந்து வால்யூம் கணக்குல தான் பிரிப்பாங்க, வெயிட் கணக்குல பிரிக்க மாட்டாங்க. அதாவது இப்போ கான்கிரீட்டோட ப்ரொபோர்ஷன் 1:2:4 இருக்குன்னு வைங்களேன். 50 கிலோ இது 50 கிலோ சிமெண்ட்டோட பேக்கு. அப்போ 50x1 போட்டா இது வந்து சிமெண்ட்டோட வெயிட் சரிங்களா. சிமெண்ட்டோட வெயிட் வந்து 50x1 போட்டா 50 kg அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. அதே மாதிரி 50x2 போட்டா 50x2 போட்டா 100 kg அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து ஃபைன் அக்ரிகேட். அதே மாதிரி கோஸ் அக்ரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 50x4 போடுங்க, 5 4s are 20, 200 kg அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்கிரீட்டோட வெயிட்டை வந்து கேல்குலேட் பண்ணலாம் சரிங்களா. ஆனால் ஹேண்ட் மிக்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம லேபர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இத்தனை கேஜி வந்து இத்தனை பாண்டு அப்படின்றது கணக்கு பண்ணுவாங்க. அவங்க வந்து பாண்டு வச்சுருப்பாங்களே, பாண்டு அப்படின்றது லோக்கல் லாங்குவேஜில் நம்ம சொல்லுவோம். சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாண்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து மீனிங் என்ன அப்படின்னா பேன்னு சொல்லுவாங்க. இந்த பேன் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமாக கணக்கு பண்ணிப்பாங்க சரிங்களா. நார்மலாக வந்து 50 கிலோ அப்படின்றது ஒரு மூட்டை சிமெண்ட்டா, ஒரு மூட்டை சிமெண்ட் வந்து 4 பேன் 4 பாண்டுக்கு வந்து சமமாக இருக்கும் சரிங்களா. அப்போ ஒரு 50 கிலோ வந்து 4 பாண்டு அப்படின்னா 100 கிலோ வந்து எத்தனை பாண்டு வரும், அதே மாதிரி 200 கிலோ வந்து எத்தனை பாண்டு வரும், இப்படி வந்து என்ன பண்ணுவாங்க, கேல்குலேட் பண்ணுவாங்க சரிங்களா. இப்படி கேல்குலேட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிப்பாங்க. இப்படி தான் வந்து சைட்டில் வந்து கணக்கு பண்ணுறாங்க. பாண்டு இத்தனை பாண்டு அப்படின்றது கணக்கு வச்சுப்பாங்க சரிங்களா. இப்போ இதெல்லாம் வந்து பேசிக்கான கொஸ்டின். இதெல்லாம் நீங்கள் சைட்டுக்கு போனால் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹேண்ட் மிக்சிங் பண்ணுறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ரேஷியோ இருக்குல்ல 1:2:4, இதில் வந்து 10% வந்து எக்ஸ்ட்ராவாக சிமெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். 10%னா 50 வந்து 100 கிலோ, சாரி 50 கேஜின்றது 100%, 50 கேஜின்றது 100%. அப்போ இதில் 10%ன்றது 5 கேஜி. அப்போனா வந்து சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது 55 கிலோ வந்து சிமெண்ட் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஹேண்ட் மிக்சிங்க்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா 55 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் வந்து இந்த 2ஓட ரேஞ்சு 4ஓட ரேஞ்செலாம் மாற்றம் கிடையாது. சிமெண்ட் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10% வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணி போடணும் அப்படின்றாங்க. அது எதனால் அப்படின்னா, நம்ம வந்து இது கிரவுண்டிலே தான், அதாவது லேபர்ஸ் வந்து இது கான்கிரீட் போடுறாங்கன்னு வைங்களேன், 10% சிமெண்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கீழே கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அப்சர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும். அந்த அப்சர்வேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதாவது கீழே கிரவுண்டு சர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சிமெண்ட் மார்ட்டரை வந்து ஒரு 10% வந்து கீழே அப்சர்வ் பண்ணிடும் சரிங்களா. அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா 10% எக்ஸ்ட்ரா போட சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுக்கு ஆன்சர் 10%. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 117. The inert material of a cement concrete mix is அப்படின்றாங்க சரிங்களா. inert material அப்படின்றது என்னன்றது தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. ஆக்சுவலாக வந்து கான்கிரீட்டில் வந்து பைண்டிங் மெட்டீரியல், inert மெட்டீரியல்,
லூப்ரிகண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா பிரிக்கலாம். அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இனட் மெட்டீரியல். இனட் மெட்டீரியல் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா அக்ரிகேட் சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் ரெண்டுமே இனட் மெட்டீரியல். இதுக்கு அனதர் நேம் இன்னொன்று இருக்குது, ஃபில்லர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரிங்களா? அதே மாதிரி வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூப்ரிகண்ட் அப்படின்வாங்க. வாட்டர் வந்து லூப்ரிகண்ட் அப்படின்வாங்க. சிமெண்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பைண்டிங் மெட்டீரியல் அப்படின்வாங்க. சிமெண்ட்டை பைண்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அட்மிக்சரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடிஷ்னல்னு சொல்லுவாங்க. அடிஷ்னல், ஏன்னா ஃபைனலாக தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் பிளேசஸ் பொறுத்து நம்ம டிசைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் அப்படின்றது தான் ஃபில்லர் மெட்டீரியல். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபில்லர் மெட்டீரியல்னாலும் இனட் மெட்டீரியல்னாலும் ஒன்று தான். ஓகேலா? இனட் மெட்டீரியல்னு கேட்டிருக்காங்க, அதனால நீங்கள் என்ன பண்ணணும், அக்ரிகேட் அடிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கான்கிரீட் M20, அதான் M20 கான்கிரீட் வந்து 28 நாளைக்கு அப்புறம் எவ்வளோ கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், 20 Nm/mm². இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20ன்றது என்னது, கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் அப்படின்வாங்க. அதாவது M20ன்னு இருக்குன்னா இதில் எம்னா மிக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 20ன்றது கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லிஸ்ட் 1 வந்து ஒர்க்கபிலிட்டிக்கான டெஸ்ட், லிஸ்ட் 2 அதோட மெஷர்மெண்ட் வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லம் டெஸ்ட். ஸ்லம் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 75லேருந்து 125 mm வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். சரிங்களா? இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். காம்பாக்ஷன் ஃபேக்டர் வந்து 0.8லேருந்து 0.98. விபி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 10 செகண்ட். ஃப்ளோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300லேருந்து 500 mm. அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 120. The compaction factor is defined as compaction factorக்கான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் வந்து ஒர்க்கபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்ஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. The mass of partially compacted divided by mass of fully compaction concrete அப்படின்றதான் காம்பாக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 121. The concrete mix which caused difficulty in obtaining a smooth finish. அதான் ஸ்மூத் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஹார்ஷ்னஸ் அப்படின்வாங்க. ஹார்ஷ்னஸ்ன்றது ஒன் ஆஃப் த டிஃபெக்ட். அதாவது வந்து கான்கிரீட் நம்ம போட்டு முடிக்கிறோம்னு வைங்களேன், அந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இல்லாமல் ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கும். அதான் ஹார்ஷ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹார்ஷ்னஸ் அப்படின்றது நொர தள்ளுதல் அப்படின்வாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து கான்கிரீட் மிக்ஸ் பண்ணி அது பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டாப் லேயர் வந்து ஒரு மாதிரி நொரையாக வரும். அதை தான் ஹார்ஷ்னஸ் அப்படின்வாங்க. இது ஒன் ஆஃப் த டிஃபெக்ட். சரிங்களா? இதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும்னா அதாவது ஸ்மூத் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா வராது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 122. டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் ஆஃப் M20 கிரேட் கான்கிரீட் அப்படின்றாங்க. M20 கிரேட் கான்கிரீட்டுக்கு டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 27 Nm/mm² அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போனா FCK 20, FCK ஹோல் பவர் பார் 27. ஃபார்முலா டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் அப்படின்றது என்னது, FCK ஹோல் பவர் பார் ஈக்குவல் டு FCK plus 1.65 into சிக்மா அப்படின்றதான் ஃபார்முலா. சரிங்களா? டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் அப்படின்றது என்னதுங்க, இப்போ வந்து ஒரு கான்கிரீட் இருக்குது அப்படின்னா 28 நாள் க்யூரிங்க்கு அப்புறம் நம்ம அதோட கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்தை வந்து கண்டுபிடிக்கிறோம். உதாரணத்துக்கு M20 கான்கிரீட்னா 20 Nm/mm² அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அந்த 20 Nm/mm² 28 நாளில் கரெக்டாக டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அந்த 20க்கு மேலே, அதாவது M20ன்னு வைங்களேன், M20னா 28 நாள் க்யூரிங்க்கு அப்புறம் கிரேட்டர் than or equal to 20 Nm/mm² அப்படின்றது ரீச் பண்ணியிருக்கணும். அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, M20 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபார்முலா என்ன, FCK ஹோல் பவர் பார் ஈக்குவல் டு FCK plus 1.65 சிக்மா. FCK ஹோல் பவர் பார் என்ன சொல்லியிருக்காங்க, 27. அப்போனா என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு 28 நாளில் 20ன்னு வராமல் 27 Nm/mm² வந்திருக்கு. அப்போனா என்னோட டார்கெட்டை நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள். 27ன்றது கொடுத்துட்டாங்க, ஆனால் எனக்கு வந்து டார்கெட் வேல்யூ கேட்கல, அதுக்கு பதிலாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மாவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து எனக்கு வந்து 27 அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. FCK வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20ன்றது சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் 1.65 சிக்மா கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? இந்த பிளஸ் 20 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 20 ஆயிடுமா? அப்போ 27ல 20 போயிடுச்சுன்னா 7 1.65 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சிக்மா கிடைக்கும். போட்டிங்கன்னா உங்களுக்கு 4.24
நியூட்டன் பர் mm ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இப்படியும் போடலாம், அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட்டில் போடலாம். ஷார்ட்கட் வந்து எப்படி சொல்லலாம்னா IS 456 கோட் புக்கில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும். M20க்கும் சரி M25க்கும் சரி ரெண்டுத்துக்குமே 4.24 அப்படின்றது சிக்மாவோட வேல்யூ. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ மற்ற ஆப்ஷனை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 123. Which code book gives the guidelines for the concrete mix design proportion அப்படின்றாங்க சரிங்களா. கான்கிரீட் மிக்ஸ் டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோட் புக் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. IS 10262/2009 சரிங்களா. IS 10262/2009 இந்த கோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுவும் எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 124. The bulking of sand occurs. இப்போ வந்து கான்கிரீட்ல வந்து bulking of sand அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா. பல்கிங் ஆஃப் சாண்ட் அப்படின்றது ஃபைன் அக்ரிகேட் இருக்குன்னா ஃபைன் அக்ரிகேட்டில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் மாய்ச்சர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்னாகும், அது பல்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இதனால வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் நடக்கும். அதான் பல்கிங் ஆஃப் சாண்ட். இது எதனால் நடக்குது அப்படின்னா அந்த சாண்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வாய்ட் ரேஷியோ அதை பொறுத்து தான் வந்து நடக்குது. மாய்ச்சர் இன் வாய்ட்ஸ் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர் வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க 125. With increasing the moisture content, bulking of sand. Bulking of sand வந்து பார்த்தீங்கன்னா மாய்ச்சர் கண்டென்ட் அதிகமாக என்ன பல்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா. அதுதான் சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம்ன்றது சொல்லியிருக்கேன். த ஃபர்ஸ்ட் இன்க்ரீசிங் த சர்டைன் பாயிண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் டிக்ரீசிங் சரிங்களா. அதாவது நார்மலாக இந்த மாதிரி ஒரு வால்யூம் இருக்குன்னு வைங்களேன். இதில் வந்து இந்த மாதிரி சாண்ட் வந்து இருக்கு. இந்த சாண்டில் நான் மாய்ச்சர் கண்டென்ட் ஆட் பண்ணுறேன். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். SR வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1 அந்த ரேஞ்சுக்குள்ள. அப்போனா 0லேருந்து 1க்குள்ளே இருக்கும்போது ஒரு 0.5 0.6 இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது, வால்யூம் வந்து என்ன ஆகுது இனிஷியலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கரெக்டாக 100% சேச்சுரேஷன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை தான் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் இன்க்ரீசிங் த சர்டைன் மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் தென் டிக்ரீசஸ் அப்படின்றாங்க. இது எல்லாமே மாய்ச்சர் இன் வாய்ட்ஸ் அதை பொறுத்து தான் வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 126. த ப்ரொபோர்ஷன் ஆஃப் சிமெண்ட் சாண்டு அக்ரிகேட் M15 கிரேட் கான்கிரீட் அப்படின்றாங்க சரிங்களா. இந்த கொஸ்டின் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்க நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் சரிங்களா. ஆக்சுவலாக வந்து M20 கான்கிரீட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். M20 வந்து காலேஜ் படிக்கும் போதே எல்லாருமே வந்து என்ன பண்ணுவீங்க, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி RCCயில் நிறைய சம்மு சால்வ் பண்ணியிருப்பீங்க. இதோட மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் வந்து 1:1.5:3 அப்படின்றது எல்லாருமே மனப்பாடமாக வச்சிருப்பீங்க சரிங்களா. மிச்சம் இருக்கிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் திணறுது. இதுக்கு நான் சில பல ஷார்ட்கட் வச்சிருக்கேன். அந்த ஷார்ட்கட்டை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் M5, அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா M5, அடுத்து M7.5 சரிங்களா. M5 அடுத்து M7.5 அடுத்தது M10 அடுத்து M15 அடுத்து M20 அப்புறம் ஃபைனலாக M25 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா. இதில் வந்து நீங்கள் மெயினாக M20 படிச்சிருப்பீங்க 1:1.5:3 சரிங்களா. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அதை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாத்துலேயுமே வந்து சிமெண்ட்டோட ப்ரொபோர்ஷன் மாறாது. ஒன்றுன்றது எதுலையுமே மாறப்போகிறது இல்லை சரிங்களா. ஒன்றுன்றது எதுலையுமே மாறப்போகிறது இல்லை. அதை வந்து நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஒன்றுன்றது எதுலையும் மாறப்போகிறது இல்லை. இது 1:1.5:3 சரிங்களா. மிச்சம் இருக்கிறது தான் இங்கேருந்து இந்த இதுலேருந்து மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும், கீழே வந்து டிக்ரீஸ் ஆகணும் சரிங்களா. இதுலேருந்து மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகணும், கீழே வந்து டிக்ரீஸ் ஆகும் சரிங்களா. அப்போ வந்து M15க்கு 1:2. அடுத்தது வந்து M10க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 3. 1.5க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3 சரிங்களா. அதுக்கப்புறம் 3க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா 4 வரும். 4க்கு அப்புறம் அடுத்து 5 சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன்னா M20 ஞாபகம் வச்சுருக்கேன். 1.5க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 5 இப்படி ஞாபகம் வச்சுருக்கேன். அப்போ 1.5க்கு கீழே என்ன வரும், 1 தான் வரும். இதை வந்து நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் சரிங்களா. அப்போ கோஸ் அக்ரிகேட்டை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா வெரி வெரி சிம்பிள். ஃபைன் அக்ரிகேட்டை 2ஆல் பெருக்குனீங்கன்னா டபுள் பண்ணிங்கன்னா கோஸ் அக்ரிகேட் கிடைக்கும். 1.5 டபுள் பண்ணி தான் 3 கிடைக்குது. அப்போ 5 டபுள் பண்ணால் 10, 4 டபுள் பண்ணால் 8, 3 டபுள் பண்ணால் 6, 2 டபுள் பண்ணால்
4, 1 டபுள் பண்ணால் 2. இப்போ சொல்லுங்கள், இதை மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமா? மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம். இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் படித்தா ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து M15க்கு 1:2:4. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மிச்சம் இருக்க ஆப்ஷன்லாம் பாருங்கள் 1:1.5:2. இந்த மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷன் எங்கேயுமே கிடையாது. 1:3:6 வந்து M10 கான்கிரீட்டு, 1:4:8 M7.5 கிரேடு கான்கிரீட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 127. The cement and water slurry coming on the top and setting on the surface is defined as அப்படின்றாங்க. சரிங்களா? அதாவது சிமெண்ட்டும் சரி அண்ட் வாட்டர் ஸ்லரியும் சரி, இது ரெண்டும் டாப் ஆஃப் த லேயரில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா லாட்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் ஆஃப் ஷிங்கேஜ் ஸ்ட்ரெயின் அப்படின்றாங்க. சரிங்களா? ஷிங்கேஜ்னால வரக்கூடிய ஸ்ட்ரெயின். சரிங்களா? ஷிங்கேஜ்னா சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம், வால்யூமெட்ரிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றேன். அதாவது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் லோடுமே இல்லாம தன்னோட செல்ஃப் வெயிட்னால வரக்கூடிய டிஃபர்மேஷனை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஷிங்கேஜ். சரிங்களா? நீங்க எதுவுமே லோடே அப்ளை பண்ணாம அதுல வந்து என்ன ஆகும், வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும். அதான் ஷிங்கேஜ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஷிங்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட்டுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0.0003 அப்படின்றது வரணும். சரிங்களா? 0.0003. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 129. when a calcium sulfate attack on a calcium aluminate hydrate the present in a concrete it produce அப்படின்றாங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து எட்ரிஜெயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது, எட்ரிஜெயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மேக்ஸிமம் பார்ட்டிகல் சைஸ் ஆஃப் கோஸ் அக்ரிகேட். அதான் நம்ம கான்கிரீட்ல யூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பார்ட்டிகல் சைஸ் ஆஃப் கோஸ் அக்ரிகேட் எவ்வளோ அப்படின்னா 75 mm நார்மலா. சரிங்களா? ஃபைன் அக்ரிகேட்டோட மேக்ஸிமம் பார்ட்டிகல் சைஸ் எவ்வளோனா 4.75. கோஸ் அக்ரிகேட்டோட மினிமம் பார்ட்டிகல் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தா 4.75. அதாவது ஃபைன் அக்ரிகேட்டோட மேக்ஸிமம் வந்து 4.75, கோஸ் அக்ரிகேட்டோட மினிமம் வந்து 4.75. அப்போ அந்த 4.75 mm விட கீழே வந்துச்சுன்னா ஃபைன் அக்ரிகேட், 4.75 விட மேலே போச்சுன்னா கோஸ் அக்ரிகேட். இது நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்ட்டிகல் சைஸ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட். ஃபைன் அக்ரிகேட்டுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 75 மைக்ரான் அப்படின்றது சொல்லியிருக்கேன். அப்போ 0.075 mm அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 134. who used the first time rotary clean in manufacture of cement. இந்த கொஸ்டின்லாம் கஷ்டமான கொஸ்டின் பா. இதெல்லாம் புக்கு உள்ள இருந்து நாங்க தேடி பார்த்து எடுத்தது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்கல்ல, இதை வந்து ஃபர்ஸ்ட் சிமெண்ட்டை கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஜோசப் ஹாஸ்பிடின், மேசன் ஜோசப் ஹாஸ்பிடின். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. எத்தனை பேர் இந்த கொஸ்டின் ஆன்சர் தப்பா அடிச்சிங்கன்னு தெரியல. ஜோசப் ஹாஸ்பிடின் வந்து சிமெண்ட்டை வந்து மேனுஃபேக்சர் சிமெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு பேர் தான் ஜோசப் ஹாஸ்பிடின். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ரோட்டரி கிளீன் யூஸ் பண்ணி சிமெண்ட்டை வந்து ஹீட் பண்ணலாம் அப்படின்றது கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் சிமெண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது ரோட்டரி கிளீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நார்மலாக தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பர்னிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் ரோட்டரி கிளீன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இந்த ரோட்டரி கிளீனை கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்னன்னா ஃப்ரெடரிக் ஜான்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃப்ரெடரிக் ஜான்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி புது கொஸ்டின்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்கறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் புக்ல இருந்து தேடி பார்த்து தான் எடுத்து போடுறோம். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் சிமெண்ட் வந்து மேசன் ஜோசப் ஹாஸ்பிடின் அவர் தான் கண்டுபிடிச்சாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா 1824. நெக்ஸ்ட் பாருங்க, சிமெண்ட்டை வந்து இந்த கொஸ்டின் நான் இப்போ தான் சொன்னேன், ஜோசப் ஹாஸ்பிடின். நெக்ஸ்ட் பாருங்க, சிமெண்டோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. 3.15. இது வந்து பேசிக்கான கொஸ்டின். சிமெண்டோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி 3.15. இதுவே ஸ்டோன் அக்ரிகேட்னு சொன்னாலும் ஸ்டோன்னு சொன்னாலும் 2.5 அப்படின்றது ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வரும். கிரேட்டர் தன் 2.5 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அடுத்து வந்து இந்த ஃபார்முலா நான் சொன்ன ஃபைனஸ் மாடலஸ் பெருசு மைனஸ் மீடியம் டிவைட் பை மீடியம் மைனஸ் சிறுசு. அதாவது ஃபைனஸ் மாடலஸ் ஆஃப் கோஸ் அக்ரிகேட் மைனஸ் ஃபைனஸ் மாடலஸ் ஆஃப் மிக்ஸ் டிவைடட் பை ஃபைனஸ் மாடலஸ் ஆஃப் மிக்ஸ் மைனஸ் ஃபைனஸ் மாடலஸ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட். அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மட்டும் தான் வரும். சரிங்களா? அதுக்கான மீனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து இன்னொரு பேசிக்கான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஒரு சிமெண்ட் பேக் இருக்கு, அதோட வால்யூம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 35 லிட்டர். அதை வந்து 0.035 கியூபிக் மீட்டர் கியூப்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஹவு மெனி பேக்ஸ்? ஒரு டன் வந்து ஒரு டன்னுன்றது 1000 kgக்கு சமம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டன்னு வந்து 1000 kg. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இடம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? ஒரு டன்னு வந்து 1000 kg. இப்போ வந்து நார்மலாக ஒரு சிமெண்ட் வந்து 1 பேக் ஆஃப் சிமெண்ட் வந்து 50 kg அப்படின்னா
1000 kgக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேக்ஸ் வந்து வரும் அப்படின்றாங்க சரிங்களா. ஒரு சிமெண்ட் மூட்டை 50 kg அப்படின்னா 1000 kgக்கு வந்து எத்தனை சிமெண்ட் பேக் வந்து செலவாகும் அப்படின்றது கேட்குறாங்க. அப்போனா 1000/50ன்னு போடுங்க, என்ன கிடைக்கும்? 5 2s are 10. அப்போ ஆன்சர் 20 அப்படின்றது கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 140. ட்ரைகால்சியம் சிலிகேட் காம்போனன்ட்ஸ் அதோட பெர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ட்ரைகால்சியம் சிலிகேட், டைகால்சியம் சிலிகேட், ட்ரைகால்சியம் அலுமினேட், டெட்ராகால்சியம் அலுமினோஃபெரேட் சரிங்களா. 50 to 60, 25 to 30, 11 9 சரிங்களா. புக்கில் வந்து இதுதான்ப்பா இருக்கு 50 to 60% அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 25 அதாவது 50ல் பாதி வந்து 25, 60ல் பாதி 30 சரிங்களா. 25 to 30 அடுத்தது வந்து 11%, அதுக்கடுத்து வந்து 9%. இதுதான் வந்து புக்கில் இருக்கு ஓகேங்களா. இது வந்து உங்களோட புக்கில் இருக்கு. ஆனால் இதில் மேட்ச் பண்ணும்போது நம்ம பார்த்து கவனமாக பண்ணணும். ட்ரைகால்சியம் சிலிகேட் 50 to 60 ஆனால் நியரஸ்ட் ஆப்ஷன் 40ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வேறு வழி இல்லை, இதை தான் சூஸ் பண்ணோம். சில மேட்ச்லாம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க சரிங்களா. நம்ம தெளிவாக படித்தாதான், கான்செப்ட் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். ஏக்கு வந்து 3, ஏக்கு 3ன்னு பார்த்தா கண்டிப்பாக ஆப்ஷன் ஏவும் கிடையாது, சியும் கிடையாது, ஒன்று பியாக இருக்கணும் இல்லை டியாக இருக்கணும். அதே மாதிரி டைகால்சியம் சிலிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 9%, அதாவது 50 to 60, 25 to 30, 25 to 30 அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30% இருக்குது சரிங்களா. அப்போ இது 4 அப்படி பார்த்தா நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா. மீதி 2 11ன்னு கொடுத்துருக்காங்க, அப்படி கொடுத்துருக்க கூடாது, வேற வழி இல்லை. அதனால நம்ம எப்படி பார்த்தாலும் 2 மேட்ச் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது சரிங்களா. இது வந்து ப்ரீவியஸாக இந்த மாதிரி எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து போடுறோம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 141. காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஓபிசி. இப்போ அதெல்லாமே என்ன ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. 4 விஷயம் சொல்கிறேன். C3S, C2S, C3A, C4F இந்த மாதிரி 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது சரிங்களா. நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் C3Sயும் C2Sயும் தான் சரிங்களா. இது ரெண்டுத்தை பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து 50 to 60% வந்து C3S, 25 to 30 வந்து பார்த்தீங்கன்னா 25 to 30% வந்து பார்த்தீங்கன்னா C2S. இது ரெண்டுத்தை நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் சொல்கிறேன் சரிங்களா. ஆக்சுவலாக C3Sம் C2Sம் என்ன பண்ணும் அப்படின்னா வடதுருவம் தென்துருவம் மாதிரி ரெண்டும் ஒன்னோட ஒன்று ஆப்போசிட்டாக தான் இருக்கும் சரிங்களா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் வடதுருவமும் தென்துருவமும். வடதுருவத்தில் இருட்டா இருந்தால் தென்துருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பகலாக இருக்கும். அப்படி தான் ஆப்போசிட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் C3Sம் C2Sம் சரிங்களா. அப்போ இது வந்து இயர்லி ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அட்டைன் பண்ணும், இது லேட்டர் ஸ்ட்ரென்த்தை அட்டைன் பண்ணும். இது வந்து ஃபர்ஸ்ட் 7 days ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும், இது மோர் தென் 7 days ஸ்ட்ரென்த்துக்கு மேலே ஆகும் சரிங்களா. இதுக்கு ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும், இதுக்கு ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கம்மியாக இருக்கும். இதுக்கு சல்ஃபேட் அட்டாக் கம்மியாக இருக்கும், இதுக்கு சல்ஃபேட் அட்டாக் அதிகமாக இருக்கும். இது ரெண்டுமே வடதுருவம் தென்துருவம் மாதிரி சரிங்களா. அதே மாதிரி மூணாவதா வந்து பார்த்தீங்கன்னா C3A இருக்காங்கல்ல, அது அவர் யாரு அப்படின்னா வாட்டரோட ரியாக்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் அப்படின்றதான் என்னன்னு சொல்லுவாங்க, C3A அப்படின்னுவாங்க. C4AF வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பெரிய அளவுல தெரிஞ்சுக்க வேண்டாம், அதை ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இன்ஆக்டிவ் காம்போனன்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க இந்த 4த்துல சரிங்களா. அப்ப பாருங்க C4AFன்றது இன்ஆக்டிவ் காம்போனன்ட் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. அப்போ C4AFனா இன்ஆக்டிவ் காம்போனன்ட் அப்படின்னா இதில் ஆன்சர் வந்து 4ன்றது 2 மட்டும் தான் இருக்குது, கண்டிப்பாக பியும் சியும் வராது. C3S வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், C3S அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரியாக்ட் அண்ட் செட் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டரோட ரியாக்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் அப்படின்றது C3A அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. C3A அப்பனா இது ரெண்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா. மிச்சம் 2 பாருங்க, C3S அப்படின்றது என்ன, C2S என்ன. C2S அப்படின்றது ரெஸ்பான்சிபிள் ஃபார் 28 days ஸ்ட்ரென்த் சரிங்களா. 28 days ஸ்ட்ரென்த், அதாவது 7 days ஸ்ட்ரென்த்ன்றது வேற, 28 days ஸ்ட்ரென்த்னு வேற. 28 days ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் வந்து C2S வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், சாரி C3S வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம் சரிங்களா. C2S C3Sன்னு சொல்லி 2 காம்போனன்ட் இருக்குல்ல. C3Sக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் 28 days ஸ்ட்ரென்த், அதே மாதிரி C2S வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்க்ரீசிங் த ஸ்ட்ரென்த் ஈவன் ஆஃப்டர் 28 days சரிங்களா. இது 7 days ஸ்ட்ரென்த், இது வந்து பார்த்தீங்கன்னா 28 days ஸ்ட்ரென்த். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை வச்சு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நான் சொன்ன அந்த 4 முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 142.
காம்போனன்ட்ஸ் ஆஃப் சிமெண்ட் அது எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. த ஸ்பெசிமன் ஃபார் ஃபைண்டிங் த கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட், சிமெண்ட்டோட கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த். இப்போ வந்து வெறும் சிமெண்ட்டை வச்சு கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. சிமெண்ட் மார்ட்டர், சிமெண்ட்டையும் ஃபைன் அக்ரிகேட்டையும் யூஸ் பண்ணி சிமெண்ட் மார்ட்டரை வச்சு தான் சிமெண்ட்டோட கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் இந்த 33, 43, 53ன்னு சொல்கிறாங்களே இந்த கிரேடை வச்சு நம்ம கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், சிமெண்ட் மார்ட்டரை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போ சிமெண்ட் மார்ட்டர் யூஸ் பண்ணி கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதோட கியூபோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 7.08 கியூப். சரிங்களா? இதான் வந்து அதோட சைஸ், கியூபோட சைஸ் வந்து 7.08. சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க, the specimen for finding tensile strength of a cement. tensile strengthக்கு வந்து பாத்தீங்கன்னா briquettes அப்படிங்கற apparatus-ஐ பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, the specimen to find the compression strength of a cement. compression strength கியூபோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 150 mm வந்து கியூபோட சைஸ் இருக்கும். அதே மாதிரி the specimen for find tensile strength of a concrete. tensile strengthக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அதேதான், 150 mm diameter, சிலிண்டரோட டயா 150 mm இருக்கும், ஹைட் வந்து 300 cm 300 mm வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இது வந்து 150 into 150 அந்த சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், the diameter of pin knot is about. இது ஒரு பேசிக்கான क्वेश्चन. அதாவது இந்த மாதிரி டிம்பர் இருக்குல்ல, இந்த டிம்பர்ல இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சஸ் ஆஃப் கிளை இருக்கு, இந்த கிளை வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த போர்ஷன் மட்டும் ஒரு மாதிரி கலரா இருக்கும், அந்த போர்ஷன் மட்டும் ஒரு மாதிரி கலரா இருக்கும், அதுதான் வந்து நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டோட டயாமீட்டர் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 6.5 mm. இந்த மாதிரி क्वेश्चनலாம் கொஞ்சம் கேட்கறது ரேர், இருந்தாலும் தெரிஞ்சு ஓகேங்களா? நெக்ஸ்ட், the milk from rubber trees. இது ஒரு பேசிக்கான क्वेश्चन. ரப்பர் மரத்துல இருந்து வரக்கூடிய பால், அதுக்கு பேர் என்னன்னா லாக்டிக்ஸ் அப்படின்வாங்க. சரிங்களா? லாக்டோஸ் அப்படின்னு ஒரு பாக்டீரியா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பால் வந்து தயிரா மாறதுக்கு முக்கியமான கான்செப்ட் வந்து அதுல இருக்கக்கூடிய லாக்டோஸ் அப்படின்ற பாக்டீரியா. அதேதான், ரப்பர் மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த பால் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா லாக்டிஸ் அப்படின்வாங்க. சரிங்களா? மிச்ச இருக்க ஆப்ஷன்லாம் நீங்க ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, சீசனிங். டிம்பர்ல வந்து சீசனிங் பண்றாங்க, அது கொடுத்துருக்கிறதுல எது கரெக்ட்னு கேட்கறாங்க. சீசனிங் வந்து பண்றதுனால ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ரெசிலன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்ன்றாங்க. தப்பு, ரெசிலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா டைமென்ஷன் ஸ்டெபிலிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? மாய்ச்சர் கண்டென்ட் ரெடியூஸ் ஆகும். இதுவும் தெரிஞ்சுக்கணும். 1, 2, 4 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, 146. the wood of the ceramic mint அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? செராமிக், அதாவது சாரி, the word of ceramic. செராமிக் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன? செராமிக் அப்படின்றது நம்ம எல்லா இடத்தையும் இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், அது ஒரு பில்டிங் மெட்டீரியலாகவே. செராமிக்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு மீனிங் என்னன்னா பீங்காங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? லோக்கல் லாங்குவேஜில், அதாவது இபி ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா நிறைய கிடைக்கும். சரிங்களா? அந்த செராமிக் அப்படின்றது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நீங்க வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இது வந்து என்ன பண்றாங்கன்னா அக்ரிகேட்டுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணி பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி டைல்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த செராமிக்கை பயன்படுத்துறாங்க. இந்த செராமிக் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன? the word of ceramic means ன்னு கேக்குறாங்க. செராமிக்கு மீனிங் என்ன அப்படின்னா burnt material அப்படின்வாங்க. அதுக்கு மீனிங் என்ன? burnt material அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், எம் சாண்ட். எம்முக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எம் சாண்ட் அப்படின்றது மேனுஃபேக்சர் சாண்ட், மிக்சர் ஆஃப் சாண்ட் கிடையாது, மேனுஃபேக்சர்டு சாண்ட் அப்படின்றதான் எம் சாண்ட்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்னொன்று இருக்கு, பி சாண்ட். பி சாண்ட்னு ஒன்று இருக்கு. பி சாண்ட் அப்படின்னா பிளாஸ்டரிங் ஆஃப் சாண்ட் அப்படின்வாங்க, பிளாஸ்டரிங் ஆஃப் சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எம் சாண்ட்னா மேனுஃபேக்சர் சாண்ட், பி சாண்ட்னா பிளாஸ்டரிங் சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், the longitudinal strength of a fiber reinforced composite. அதான் fiber reinforced plastic அப்படின்னு உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்ல ஒன் ஆஃப் த காம்போனன்ட் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ் பிளாஸ்டிக். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷீட் இருக்குல்ல, இந்த நம்ம ஏசி கார்கேட்டட் ஷீட்டு, இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ் பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இந்த ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ் காம்போசிட் அது வந்து பாத்தீங்கன்னா எதை வந்து மெயினா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருக்கும்னா ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபைபர் ஸ்ட்ரென்த் அப்படின்றதான் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, the mechanical property of fiber reinforced composite depends upon அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அதை பொறுத்து இருக்கும், இன்டர்ஃபேஸ் ஸ்ட்ரென்த் பொறுத்து இருக்கும், ஃபைபர் லென்த், ஓரியன்டட் அண்ட் வால்யூம் ஃப்ராக்ஷன் இது எல்லாத்த பொறுத்தும் இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் ஆல் த அபோவ். நெக்ஸ்ட் பாருங்க 180. வாட் இஸ் த பாலிமர் மேட்ரிக்ஸ் used in fiber reinforced plastic.
ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ் பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஒரு பாலிமரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாலிமர்னு சொன்னாலே பிளாஸ்டிக் தான் சரிங்களா. அது வந்து என்ன டைப் ஆஃப் பாலிமரை பயன்படுத்துகிறாங்கன்னா எபாக்சி அப்படின்ற ஒரு பாலிமரை வந்து பயன்படுத்துகிறாங்க சரிங்களா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ் பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் மினரல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. நிறைய மெட்டீரியல் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் எந்த மெட்டீரியலை பயன்படுத்தி பார்த்தாங்க அப்படின்னா பேக்லைட் அப்படின்ற மெட்டீரியல் தான் பயன்படுத்தி பார்த்தாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் 152 பாருங்க. இன் which industry fiber reinforced plastic இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது வந்து கண்டிப்பா क्वेश्चन கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ் பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி பிளேசஸ்லலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏரோஸ்பேஸ் சரிங்களா. நம்ம ஏரோஸ்பேஸ்லலாம் கண்டிப்பா இதை பயன்படுத்தலாம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அங்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம். மெரைன் சீஷோர் அந்த மாதிரி பிளேசஸ்க்கு அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க. நாட் ஏ கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செராமிக் மெட்டீரியல். செராமிக் மெட்டீரியல்ல எது வந்து கேரக்டரிஸ்டிக்ல வராது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது செராமிக் மெட்டீரியல்ன்றது ஹை மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். எலாங்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சர் ஸ்டெபிலிட்டி வந்து இதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இது எல்லாமே அதோட கேரக்டரிஸ்டிக். ஹார்ட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. தப்பு. இதுக்கு ஹார்ட்னஸ் அதிகமாக தான் இருக்கும். ஹை ஹார்ட்னஸ் அப்படின்னு தான் சொல்லணும். லோ ஹார்ட்னஸ்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது தப்பு சரிங்களா. நெக்ஸ்ட் 154 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மேட்ரிக்ஸ் மெட்டீரியல் இன் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ் எம்எம்சி அப்படின்றாங்க சரிங்களா. மேட்ரிக்ஸ் மெட்டீரியல் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியமையும் மெக்னீசியமும் சொல்லலாம். ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வராது சரிங்களா. ஜிங்க் இஸ் ஏ நாட் ஏ ஃபைபர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 155. அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரெடிஷனல் செராமிக். ட்ரெடிஷனல் செராமிக் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா சிலிகேட் கிளாஸ் தான் சரிங்களா. சொல்லப்போனால் கிளாஸே வந்து ஒரு செராமிக் அப்படின்னு தான், செராமிக் மெட்டீரியல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ வந்து ட்ரெடிஷனல் செராமிக் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிலிகேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதே மாதிரி செராமிக்கோட மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 7 × 10⁴ இருந்து 45 × 10⁴ நியூட்டன் பர் mm ஸ்கொயர் சரிங்களா. இது எல்லாமே புது டாபிக் தாங்க. எஃப்ஆர்பியும் சரி, அதே மாதிரி எம் சாண்டும் சரி, அப்புறம் வந்து செராமிக்கும் சரி, இதெல்லாம் வந்து பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்கிறதே கஷ்டம். இது எல்லாமே புக்கிலேருந்து ரெஃபர் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களா. அதனால இந்த டெஸ்ட் பேட்சில் புது டாபிக்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 157. Consider the below statement with respect to the high density polyethylene HDPE அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்றத பாருங்க. HDPE ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்றாங்கன்னா the melting point temperature HDPE is higher than lower density polyethylene. அதாவது என்ன சொல்றாங்கன்னா lower density polyethylene கம்பேர் பண்ணும்போது higher density polyethylene வந்து melting point வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும்ன்றாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. HDPE அப்படின்றது high density polyethylene. the plastic can be used for making food and beverage containing cutting board. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ரெண்டுமே வந்து கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 158. Dash are generally synthetic polymeric material and consist of either woven or non-woven fiber அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா generally for separation, drainage and filtration, reinforcement இந்த மாதிரி பிளேசஸ்க்குலாம் பயன்படுத்தலாம். அதுக்கு பேர் தான் என்னன்னா ஜியோ டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஃபேப்ரிக். நெக்ஸ்ட் பாருங்க. the needle used VCAT apparatus இருக்குல்ல, செட்டிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா VCAT apparatus பயன்படுத்துவாங்க. அந்த VCAT apparatusோட நீடில் வந்து சைஸ் கேட்குறாங்க. 1 mm ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நீடிலோட சைஸ் ஓகேங்களா. டேஷ் இஸ் ஏ சாலிட் மெட்டீரியல் ப்ரொடியூஸ்ட் இன் ஏ மேனுஃபேக்சர் ஆஃப் போர்ட்லேண்ட் சிமெண்ட் ஆஸ் அன் இன்டர்மீடியட்லி ப்ராடக்ட் அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகும். அதான் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிங்கர் வந்து ஃபார்ம் ஆகும் சரிங்களா. இது பேர் தான் கிளிங்கர். இது வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னா நாடுலர் ஷேப், NODULAR நாடுலர் ஷேப்பில் வந்து இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் சிமெண்ட் கிளிங்கர்ன்றது கரெக்ட். நெக்ஸ்ட் ஜிப்சம் இஸ் ஆடட் மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட். ஒரு சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறோம்னா ஜிப்சம் வந்து நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணுறோம். இது ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, செட்டிங் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா. அப்போ வந்து அப்பான் த கூலிங் ஆஃப் ஏ கிளிங்கர் டியூரிங் த ஃபைனல் கிரைண்டிங், அதாவது கிளிங்கரை வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த கிளிங்கரை வந்து நம்ம என்ன பண்ணணும், கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து கிரைண்ட் பண்ணும்போது நம்ம ஜிப்சம் ஆட் பண்ணணும், ஃபைனல் கிரைண்டிங்காக ஆட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் கிளிங்கர் அக்ரிகேட், இதுக்கு அனதர் நேம் வந்து சிண்டர். அந்த கிளிங்கராக ஃபார்ம் ஆகுதுல்ல அந்த அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அனதர் நேம் என்ன சொல்லுவாங்கன்னா சிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் 163 பாருங்க. த ராக்ஸ் ஃபார்ம்டு டியூ டு
கூலிங் த மேக்மா அட் ரிலேட்டிவ்லி ஷாலோ டெப்த். சரிங்களா, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டோன் வந்து ஜென்ரலா எப்படி கிடைக்கும்னா வால்கனோ இருக்குல்ல, வால்கனோனா எரிமலை. சரிங்களா, எரிமலைக்கு உள்ள வந்து இந்த மாதிரி நெருப்பு குழம்பு இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னா மேக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேக்மா வந்து எர்த் சர்ஃபேஸ்க்கு வெளியே வந்ததுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா கூல் ஆகும். கூலாகி அது ஒரு ராக்கா ஃபார்ம் ஆகும். அதை தான் லாவா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, உள்ளே இருக்கும்போது மேக்மா, வெளியே வந்து கூல் ஆனதுக்கப்புறம் அதை லாவா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. சரிங்களா, இப்போ இதில் நிறையா இருக்குது. அதாவது இக்னிஷியஸ், செடிமெண்ட்ரி, மெட்டமார்பிக்னு 3 விதமாக பிரிக்கலாம். இக்னிஷியஸ் ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வால்கானிக் ராக்கு, ஹைப்போபசல் ராக்கு, ப்ளூட்டோனிக் ராக்குன்னு 3 இதாக பிரிக்கிறாங்க. சரிங்களா, ஷாலோ டெப்த்லேயே கிடைக்கிறத வந்து ஹைப்போபைசல் அப்படின்னுவாங்க. கன்சிடரபிள் டெப்த்ல கிடைக்கிறது ப்ளூட்டோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. வால்கானிக் அப்படின்றது எர்த் சர்ஃபேஸ்க்கு வெளியே கிடைக்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ அதே மாதிரி இது வந்து இக்னிஷியஸ் ராக். சரிங்களா, ஷாலோ டெப்த்னா ஹைப்போபைசல் அடிக்கணும். இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் இக்னிஷியஸ் ராக். அதே மாதிரி செடிமெண்ட்ரி ராக் அப்படின்றது என்னன்னா, செடிமெண்ட்ரி ராக் அப்படின்றது அந்த ராக் இருக்குல்ல, இக்னிஷியஸ் ராக்கு, அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் ஆகி டெபாசிட் ஆகும். அதை என்ன சொல்றாங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்னு சொல்லுவாங்க. இதே இக்னிஷியஸ் ராக்கும் செடிமெண்ட்ரி ராக்கும் டெம்பரேச்சர்னால சேஞ்ச் ஆகும். அதை மெட்டமார்பிக் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, क्वेश्चन நம்பர் 164. The stone removal from the natural rock bed is referred to as அப்படின்றாங்க. சரிங்களா, அப்போ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குவாரிங் அப்படின்வாங்க. நார்மலாக ஒரு ஸ்டோனை வந்து கட் பண்ணி கொண்டு வரதான் என்னன்னு சொல்லுவாங்க, குவாரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய மாய்ச்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறது சீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, ஃபார் a building on a side of busy street. சரிங்களா, அதாவது busy street when ordinary scaffolding is distract the traffic, the type of scaffolding. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்கஃபோல்டிங்ல நிறைய டைப் இருக்குங்க. அதாவது ஸ்கஃபோல்டிங் அப்படின்றது ஒரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது நம்ம சைட்ல வந்து ஃபார்ம் ஒர்க் பண்றதுக்காக அந்த ஸ்கஃபோல்டிங் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, ஃபார்ம் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. இந்த ஸ்கஃபோல்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த டைப் தான் நீடில் ஸ்கஃபோல்டிங். அதாவது ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியா, ரொம்ப பிஸியான ஏரியா, அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் ஸ்கஃபோல்டிங் வச்சு வேலை பார்க்க முடியாது. ஏன்னா அங்க வந்து டிராஃபிக் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா வரும். அந்த மாதிரி பிளேசஸ்லாம் என்ன டைப் ஆஃப் ஸ்கஃபோல்டிங் பயன்படுத்தலாம் அப்படின்னா நீடில் ஸ்கஃபோல்டிங் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றது சொல்றாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 166 பாருங்க, மெட்டல் ஆஃப் அலாயி தேர் காமன் பில்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றாங்க. இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. என்ன அலாய், இது எல்லாமே ஸ்டீல்ல தான்ப்பா வரும். ஸ்டீல் பார்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெட்டீரியலா பயன்படுத்தலாம். ஜிங்க் வந்து பாத்தீங்கன்னா கார்கேட்டட் ரூஃப் ஷீட்டா பயன்படுத்தலாம். அலுமினியம் வந்து பாத்தீங்கன்னா டோர் ஃப்ரேம்ஸ்க்கு வந்து பயன்படுத்தலாம். பிராஸ் கேஸ்டிங் அப்படின்றது வாட்டர் டேப்ஸ்க்கு பயன்படுத்தலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 167 பாருங்க, ஹியரிங் போன் பாண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இதெல்லாமே மேசன்ட்ரியில் வருங்க. ஹியரிங் போன் பாண்ட் அப்படின்றது வந்து த பிரிக்ஸ் லைட் அட் அன் ஆங்கிள் 45 டிகிரி, ஆங்கிள் வந்து 45 டிகிரியில் மேக் பண்ணுறதா ஹியரிங் போன் பாண்ட் அப்படின்னுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பாண்ட் அப்படின்றது அல்டர்னேட் கோர்ஸ் ஹோலி ஹெட்டர் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் ஹெட்டர்னு வந்து அல்டர்னேட் கோர்ஸில் வந்து வந்துச்சுன்னா அது இங்கிலீஷ் பாண்டு. அதாவது ஃப்ளமிஷ் பாண்ட், இங்கிலீஷ் பாண்டுன்னு 2 இருக்கு. ஈச் லேயரும் ஸ்ட்ரக்சரு ஹெட்டர் ஒரு லேயர்லையும் வரதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ளமிஷ் பாண்ட். ஈச் லேயர்லையும் ஸ்ட்ரக்சர் ஹெட்டர்னு வந்தால் ஃப்ளமிஷ் பாண்டு. இங்கிலீஷ் பாண்டுனா ஒரு லேயர் ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் வரும், அதே ஒரு லேயர் ஃபுல்லாக ஹெட்டர் வரும். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ் பாண்ட் அப்படின்னுவாங்க. சரிங்களா, ஒரு பிரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித் வைஸ் வச்சா ஹெட்டர் பாண்டு, லென்த் வைஸ் வச்சா ஸ்ட்ரக்சர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ பாருங்க, இங்கிலீஷ் பாண்ட் அப்படின்றது அல்டர்னேட் கோர்ஸ் ஹோலி ஹெட்டர் அண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத இங்கிலீஷ் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரக்சர் பாண்ட் அப்படின்றது ஆல் த கோர்ஸ் ஆர் லிட், அது எல்லா கோர்ஸுமே ஸ்ட்ரக்சராக வச்சா அதை ஸ்ட்ரக்சர் பாண்டுன்னு சொல்லுவாங்க. டபுள் ஃப்ளமிஷ் பாண்ட் அப்படின்றது அல்டர்னேட் ஹெட்டர் அண்ட் ஸ்ட்ரக்சர் இன் சேம் கோர்ஸ் அப்படின்றது டபுள் ஃப்ளமிஷ் பாண்ட் அப்படின்னுவாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, क्वेश्चन நம்பர் 168, கெய்சான் ஆர் ஏ ஸ்ட்ரக்சர் யூஸ்டு ஃபார். கெய்சான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டரில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் தான் கெய்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. டீவாட்டரிங் வைல் லேயிங் த ஃபவுண்டேஷன் அப்படின்றத என்னன்னு சொல்லுவாங்க, கெய்சான். சரிங்களா, இப்போ வந்து பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறோம். ஒரு கடலுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரிட்ஜ் கட்ட போறீங்க, அந்த கடல்லே பண்ண போறீங்க அப்படின்னா அந்த கடலில் உள்ள வந்து நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் போடுறோம் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் போடலாம்னா கெய்சான் ஃபவுண்டேஷன் போடலாம். அதை தான் சொல்றாங்க அண்டர் வாட்டர். அப்போனா டீவாட்டரிங் வைல் லேயிங் த ஃபவுண்டேஷன் அப்படின்றதான் கெய்சான் ஃபவுண்டேஷன் அப்படின்னு. சரிங்களா, நெக்ஸ்ட் 169 பாருங்க, the arrangement of a supporting an existing structure by providing the support for underneath
அண்டர்நீத் அப்படின்ற வார்த்தை வந்தாலே கண்ணை மூடிட்டு அண்டர் பின்னிங் அடிங்க சரிங்களா. இதுவே அன்சேஃப்ன்ற வார்த்தை வந்தால் ஷோரிங் அடிங்க, அண்டர்நீத்னு சொன்னால் அண்டர் பின்னிங் அடிங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க இந்த லெவலிங் ஆப்ரேஷன் தட் ரிமூவல் ஆஃப் ஹம்ஸ் அண்ட் ஹாலோஸ் சரிங்களா. அதாவது ஃபினிஷிங்ல வந்து 3 இருக்கு, ஸ்க்ரீடிங், ஃப்ளோட்டிங், ட்ராவலிங். ஸ்க்ரீடிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹம்ஸ் அண்ட் ஹாலோஸ். நீங்க வந்து ஃபினிஷ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து பள்ளமோ மேடோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா. அந்த பள்ளத்தையும் மேடையும் வந்து ஃபில் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஸ்க்ரீனிங் வந்து பண்ணணும் சரிங்களா. த ரிமூவல் ஆஃப் ஹம்ஸ் அண்ட் ஹாலோஸ் அப்படின்றது ஸ்க்ரீனிங். அடுத்தது வந்து ஃப்ளோட்டிங் அப்படின்வாங்க. ஃப்ளோட்டிங் வந்து இர்ரெகுலர் சர்ஃபேஸை ரிமூவ் பண்றது. ரிமூவல் ஆஃப் irregularities இது வந்து ஃப்ளோட்டிங். ட்ராவலிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷை கொண்டு வரதுக்கு, சர்ஃபேஸ் ஸ்மூத் ஃபினிஷுக்கு ட்ராவலிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க சரிங்களா. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 171. த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏ டெம்பரரி ஸ்ட்ரக்சர் ரெடியூசிங், அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அண்டர் நீத்னா அண்டர் பின்னிங் அடிக்கணும், அன்சேஃப்னா ஷோரிங் அடிக்கணும் சரிங்களா. இதான் ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட் பாருங்க the heat of hydration of cement, அதான் சிமெண்டோட ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூனிட் என்னன்னா கெலோரி பர் கிராம் அப்படின்றது வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் which of the following glasses are used for doors and window? doors and windowக்கு என்ன டைப் ஆஃப் கிளாஸை பயன்படுத்துவாங்க அப்படின்னா சோடா லைம் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. இது வந்து ஒரு சாஃப்ட் கிளாஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு வந்து பயன்படுத்துவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 174. a temporary rigid structure having the platform to enable the mason to the work at a different stage of the building is known as அப்படின்றாங்க. இதுக்கு பேர் தான் என்னது, ஸ்கஃபோல்டிங். இது வந்து ஒரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்வாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 175. ஃபார் a safety against fire the exit shall be located that the travel distance on a floor from the residential educational building அப்படின்றாங்க சரிங்களா. அதான் ஃபயர் சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த travel distance வந்து 22.5 மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். இது ஒரு டேட்டா, இது மனப்பாடம் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பாருங்க 176. with respect to fire protection the authority insists of suitable protection measures in a building more than dash meter height. அப்ப ஃபயர் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து பில்டிங்கோட ஹைட் நார்மலா 15 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க the aim of good lighting. லைட்டிங் அப்படின்றது நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. லைட்டிங் அப்படின்றதோட ஆப்ஜெக்ட் என்னன்னு கேட்கறாங்க. to promote the work and other activities carried out within the building சரிங்களா. அப்ப இது வந்து ப்ரோமோட், அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா within the buildingல வந்து promote work and other activities ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா to promote the safety of the people using the building. சேஃப்டி பர்பஸ்க்காகவே நம்ம இதை பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் to create the pleasing environment. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணோம் சரிங்களா. அப்ப இதுக்கு ஆன்சர் ஆல் த above அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 178. the tool used for the mason to check the vertically on the wall. இது பேசிக்கான கொஸ்டின். அதாவது ஒரு வால் வந்து வர்டிக்கலாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளம் பாப் அப்படின்றது பயன்படுத்துகிறோம். தூக்குண்டு அப்படின்றது சொல்லுவாங்க. சைட்டில் வந்து கொத்தனார் வச்சிருப்பாரு, எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. இதுதான் ப்ளம் பாப் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த வால் வந்து வர்டிக்கலாக இருக்கிறதுக்காக ப்ளம் பாப் வந்து பயன்படுத்துவாங்க. ஹரிசாண்டலாக இருக்கிறதுக்காக அந்த மட்டப்பலகைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ஸ்க்ரீடிங் ராட் அப்படின்வாங்க. மட்டப்பலகை அப்படின்னு சொல்லி சைட்டில் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்க்ரீடிங் ராடு சரிங்களா. வர்டிகலுக்கு ப்ளம் பாப் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க when a tool reaches a certain size some short of a development is bound to take the place is known as அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு பேர் தான் என்னது, town reaches a certain size some short development is bound to take the place is known as, இதுக்கு பேர் தான் satellite growth அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க 180. the most of the towns in the past having the growth of a way is known as, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நேச்சுரல் growth அப்படின்னுவாங்க சரிங்களா. இது வந்து நேச்சுரலாக வரக்கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the angle of dozer usually blades are attracted the front side. இதுவும் ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான்ப்பா. அதாவது டிராக்டர் இருக்குல்ல, அதில் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளேடோட ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 30 டிகிரி ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 182. the desirable air changes from the effective working of the ventilation system per hour may be அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ ஏர் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 ஏர் சேஞ்சஸ் per hour அப்படின்றதான் கரெக்டு. நெக்ஸ்ட் 183 பாருங்க.
the fire resistant characteristics of concrete depends upon சொல்லி கேட்குறாங்க. அதான் இதை ஒரு கான்கிரீட்டில் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? அது வந்து கோசெக்ரிகேட்டா ஃபைனெக்ரிகேட்டான்னு கேட்டால் கோசெக்ரிகேட் அப்படின்றதான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 184, லோ சவுண்ட் இன்டென்சிட்டி காசிங் த அன்சாட்டிஸ்ஃபேக்டரி இயரிங் த ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சபைன்ஸ் ஃபார்முலா, இது ஒரு டைம் ஏஇல கேட்டிருந்தாங்க. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. T is equal to 0.16 V/A. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா திரும்ப கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சபைன்ஸ் ஃபார்முலா 0.16 V/A அப்படின்றதான். நெக்ஸ்ட் பாருங்க 186, எக்ஸ்கவேஷன் அண்ட் மூவிங். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டில் வரும். எக்ஸ்கவேஷன் அண்ட் மூவிங்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்கிராப்பர் வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா? பியூர் எக்ஸ்கவேஷனுக்கு பவர் ஷோவல் பயன்படுத்துவாங்க. பியூர் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு டம்ப் ட்ரக் பயன்படுத்துவாங்க. ஆயிஸ்டிங்க்கு டிரிக் பயன்படுத்துவாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க 187, நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். இது எந்த வருஷம் வந்து இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா 2025 கொண்டு வந்தாங்க. சரிங்களா? எந்த ரூலை பேஸ் பண்ணி வருதுன்னா நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி, அதை பேஸ் பண்ணி தான் 2005 கொண்டு வந்தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க குயினின்னு ஒன்று இருக்கு. குயினிங் இது வந்து பேசிக்கான கொஸ்டின்பா. இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் கார்னர் ஆஃப் ஆர் ஆங்கிள் ஆஃப் த வால் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க த டைப் ஆஃப் ஃபயர் ஹசார்ட் which refers to the possibility for fire occurring and spreading inside the building அப்படின்றாங்க. சரிங்களா? அதாவது இன்சைட்ல வரக்கூடிய ஃபயர் அசார்ட் அது என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்னல் அசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அசார்ட் அப்படின்னா மீனிங் என்ன? டேஞ்சர் அப்படின்றதான் மீனிங். சரிங்களா? ஃபயர் சேஃப்டி அதெல்லாம் வந்து உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அதில் தான் எல்லாம் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க ஃபார் எ கம்ஃபர்டபுள் லிவிங் கண்டிஷன் த வென்டிலேஷன் சிஸ்டம் நீட்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்றாங்க. எது வந்து கரெக்ட்னு கேட்குறாங்க. வென்டிலேஷன் பொறுத்த வரைக்கும் த ரேட் ஆஃப் ஏர் சப்ளை அண்ட் ஏர் மூவ்மெண்ட் அதை பொறுத்து கண்டிப்பாக இருக்கணும். ஏரோட டெம்பரேச்சரை பொறுத்தும் இருக்கணும். அதே மாதிரி ஏரோட ஹியூமிடிட்டி ஈரப்பதம் அப்படின்வாங்க, அது எல்லாத்த பொறுத்தும் இருக்கணும். இதுக்கு ஆன்சர் 1, 2, 3. நெக்ஸ்ட் பாருங்க 191, the bylaws and regulation governments the following building aspect அப்படின்றாங்க. bylaws அப்படின்றது செட்பேக்கை பொறுத்து இருக்கும், ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸை பொறுத்து இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. பைலாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்ன்றது எஸ்டிமேஷனில் மட்டும்தான் வரும். சரிங்களா? ஒரு பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை பற்றி நம்ம பேசினாலே எஸ்டிமேஷனில் தான் வரும். சரிங்களா? இதுக்கும் பைலாஸுக்கும் எந்த ஒரு ப்ரொவிஷனும் கிடையாது. அதே மாதிரி ரூமோட சைஸு இது எல்லாமே வந்து பைலாஸில் நம்ம சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க இன் இந்தியா த ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அப்போ இது வந்து 1970 கொண்டு வந்தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டியூரபிலிட்டி டெஸ்ட் ஆஃப் எ ஸ்டோன் இஸ் பிரிஸ்கிரைப்டு பை பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து கிறிஸ்டலைசேஷன் டெஸ்ட் தான் பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க த மெயின் ரோல் ஆஃப் டைகால்சியம் சிலிகேட் காம்போனன்ட் இன் எ சிமெண்ட் இஸ் அப்படின்றாங்க. ட்ரைகால்சியம் சிலிகேட் டைகால்சியம் சிலிகேட்னு சொல்லியிருக்கேன். அது இயர்லி ஸ்ட்ரென்த், இது வந்து லேட்டர் ஸ்ட்ரென்த். லேட்டர் ஸ்ட்ரென்த்னாலும் அல்டிமேட் ஸ்ட்ரென்த்னாலும் ஒன்று தான். சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் த லைம் ஹாஸ் பீன் கன்வீனியன்ட்லி கிளாசிஃபைட் இன்டூ லைம் வந்து நார்மலாக வந்து 3 டைப்பாக வந்து கிளாசிஃபை பண்ணலாம். சரிங்களா? கிளாசிஃபைட் இன்டூ அதாவது ஃபெப்லி ஹைட்ராலிக் லைம், மாடரேட்லி ஹைட்ராலிக் லைம், ஹெமல்தி ஹைட்ராலிக் லைம், இந்த மாதிரி 3 டைப்பாக கிளாசிஃபை பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 196, த வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் மெம்பர் ஆஃப் டோர்ஸ் ஃப்ரேம் ஆர் டேர்ம்ட் ஆஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? அதாவது டோரில் வந்து இதான் ஒரு டோர் ஃப்ரேம்னு இருக்குன்னு வைங்களா, இதான் ஒரு டோர் ஃப்ரேம்னு இருக்குன்னா இதில் வந்து வர்டிக்கலாக இருக்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா ஜாம்ஸ் அப்படின்வாங்க. இந்த வர்டிக்கலாக இருக்குல்ல இதை ஜாம்ஸ், JAMBS. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கிறது இதுக்கு பேர் என்னன்னா சில்லு. பாட்டம் போர்ஷனை வந்து சில்லு அப்படின்வாங்க, SILL. டாப் போர்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா சோஃபீட் அப்படின்வாங்க, SOFFIT, சோஃபீட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது சோஃபீட் அப்படின்றது பாட்டம் போர்ஷன், பீமோட பாட்டம் போர்ஷனை சோஃபீட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வர்டிக்கல்னா ஜாம்ஸ் அடிக்கணும், ஹரிசாண்டல்ன்றது ஹெட்டு. சரிங்களா? சில்லுன்னு ஆப்ஷன் கொடுக்கல, சில்லுக்கு அனதர் நேம் வந்து ஹெட்டு தான் கரெக்டான ஆன்சர் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் த பிரிக் மவுல்டட் வித் டபுள் புல் நோஸ் ஆன் ஹெட் இஸ் கால்ட் அப்படின்றாங்க. அதாவது 2 புல் நோஸ் வந்து இருந்துச்சுன்னா அதை கவு நோஸ் பிரிக் அப்படின்வாங்க. சரிங்களா? கவு இருக்குல்ல அதோட இது கொம்பு மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்கும், அதான் பிரிக் மவுல்டட் வித் டபுள் புல் நோஸ். அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கவு நோஸ் பிரிக் அப்படின்வாங்க. சரிங்களா? கவு நோஸ் பிரிக் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 198,
The normally the air that lift begin the concrete after full compaction is achieved is termed as அப்படின்றாங்க. இதுக்கு பேர் தான் entrapped air அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க the brick masonry maintenance in அதான் ஸ்டோன் மேசன்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது பிரிக் மேசன்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 200. பிக்மெண்ட் யூஸ்டு வித் சிமெண்ட், அதாவது சிமெண்ட்டில் வந்து நம்ம நிறைய பிக்மெண்ட் வந்து 10% அப்படின்றது சொல்லியிருக்கேன். அதில் என்னென்ன பிக்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா குரோமியம் ஆக்சைடு, கோபால்ட் ஆக்சைடு, அயன் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு. குரோமியம் ஆக்சைடு வந்து க்ரீன் கலரை ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? கோபால்ட் ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரை ப்ரொடியூஸ் பண்ணும். அயான் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெட் கலரை ப்ரொடியூஸ் பண்ணும். இதை வச்சே நீங்கள் கண்டிப்பாக அயான் ரெட் கலர்னு தெரிஞ்சாலே நீங்கள் கண்டிப்பாக ஆப்ஷன் டி அடிச்சிடலாம். சரிங்களா? மற்றது தெரியலனா கூட பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மேங்கனைஸ் வந்து ப்ரௌன் கலர் அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சில மேட்ச் வந்து எதனா ஒன்று மேட்ச் பண்ணுற மாதிரியும் வந்து நிறைய கேட்குறாங்க. சரிங்களா? அதனால் உங்களுக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக இதில் ஏதாவது 4ல் 1வது தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக பார்த்து கேதர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இவ்வளோ தான் நம்ம இன்னைக்கு 200 கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து இந்த மாதிரி 200 கொஸ்டினுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோன்னா வெறும் 200 கொஸ்டினோட முடிக்கல, அதில் நீங்கள் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? நான் வந்து சொல்லுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இக்னீஷியஸ் ராக்குனா ஹைப்பர்பசல் ராக் அதை பற்றி சொன்னேன்னா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்கு, மெட்டமார்பிக் ராக்கு இதை பற்றி நான் சொல்லிடுறேன். இதையும் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட் சொல்லிடுவேன். சரிங்களா? நம்ம டெஸ்ட் பேட்சோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெய்சான் பேட்ச்னு ஒன்று போட்டிருந்தோம், கேஆர்எஸ் பேட்ச், மகாநதி பேட்ச், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பேட்ச் இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருந்தோம். சரிங்களா? நம்ம கொடுக்குற கொஸ்டின் போக எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே சேர்த்து அரௌண்டு எல்லா எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 160க்கு எபோ தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால உங்களுக்கு பயனுள்ளதாக தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். சரிங்களா? டெக்னிக்கலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம், ஜிஎஸ்க்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம், மேக்ஸுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃபாக கொடுக்குறோம் இந்த மெகரோலி பேட்ச். சரிங்களா? இந்த மெகரோலி பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்மிஷன் போயிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக நம்ம அகாடமியில் டாப் இன்ஜினியரிங் சர்வீஸில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி நம்ம நிறைய கண்டக்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 370க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏஇ, ஜேடிஓ, சர்வேயர் இந்த மாதிரி போஸ்டிங்லாம் கிளியர் பண்ணி போயிருக்காங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏஇ எக்ஸாம், ஜேடிஓ எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த பேட்சோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வே, அதுலேயும் இதே மாதிரி 200 கொஸ்டின். இந்த மாதிரி ஈச் யூனிட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏஇயை பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின் வைக்கிறோம், ஜேடிஓ பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின் வைக்கிறோம். சரிங்களா? அந்த டெஸ்ட்டோட சேர்த்து நம்ம ரேங்க் லிஸ்ட்டும் போட்டுறோம், எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த பேட்சை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பேட்சோட நேம் மெகரோலி பேட்ச், மெகரோலி இரும்பு தூண், அதோட பேரை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சில் வந்து நம்ம பேர் வச்சிருக்கோம். சரிங்களா? இந்த பேட்ச் வந்து டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, ஜேடிஓ ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் வந்து தனித்தனியாக கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ஆல்ரெடி ஜேடிஓ கிளியர் பண்ணியிருப்பீங்க, ஏஇக்கு மட்டும் படிக்கணும்னு இருப்பீங்க, அவங்களும் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் கன்செஷன் வந்து இருக்குது. இல்லை நீங்கள் வந்து ஜேடிஓ மட்டும் படிக்க போகிறீங்க அப்படின்னா அது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டுமே படிக்கிறீங்க அப்படின்னா காம்போ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா? ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9500259300 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேட்சை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, ஜேடிஓ இந்த மாதிரி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கு நம்ம அகாடமியில் இந்த மாதிரி டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டெலகிராம் சேனலோட நேம் டாப் இன்ஜினியரிங் சர்வீஸ். இது சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனியாக இருக்குது, மெக்கானிக்கலுக்கும் தனியாக இருக்குது. சரிங்களா? இந்த டெலகிராம் சேனலில் வந்து நம்ம டெய்லி குவிஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, ஜேடிஓ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்மந்தமாக நிறைய தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், அதில் நம்ம ஷேர் பண்ணுறோம். இந்த டெலகிராம் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எல்லாரும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த மெகரோலி பேட்ச் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்றதுனால ஓப்பன் டு ஆல் டெஸ்ட்டாக நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் ஓப்பன் டு ஆல் கொடுத்துருக்கோம். ஸோ இனி வர டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மிஷன் போட்டால் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாருமே தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த மெகரோலி பேட்ச் இதை பயன்படுத்தி வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, ஜேடிஓ எக்ஸாம் நீங்கள் நல்லபடியாக கிளியர் பண்ணணும்னு சொல்லி டாப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.